ப்ரோ கேக்குதா? லேட் ஆயிடுச்சு இப்பவே. கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. நம்ம மாவீரன் ப்ரோ பக்கத்துல ஒரு கடை ஓபன் பண்ணிட்டாரு. ஆமா, எல்ஜிபிடி. புரியல. எதை பேசி இல்ல, நான் இந்த ஸ்பேஸ் தான் ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைச்சு டக்குன்னு உள்ள போனேன். ஐயோ, என்ன ஞாயிற்றுக்கிழமை பார்த்து நேரத்தை ஆரம்பிச்சிட்டாரோன்னு நினைச்சு கடைசியில் பார்த்தா மாவீரன் ஹோஸ்ட் பண்ணிட்டு உள்ள போனா எல்ஜிபிடி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஓடியான்ட்டேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கலாம்னு பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் தனியா போட்டுறாரா ஸ்பேஸ்? சூப்பர். இல்ல இப்ப வந்துருவாரு நினைக்கிறேன். இப்ப வந்துருவாரு நினைக்கிறேன். அத பத்தி பேசணும். அப்புறம் பிரகாஷ் ப்ரோ நீங்க தான் சரி வர லேட் ஆகும் போல, கொஞ்சம் ஓபன் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி வைங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்றதுக்காக அவரை ஓபன் பண்ண சொல்லிட்டீங்கன்னு நினைச்சு தான் நானும் ஜாயின் பண்ணேன். அங்க பார்த்தா அங்க டாபிக்கே வந்து என்னன்னா வேற மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் தான் தெரியுது அது நம்ம ஸ்பேஸ் இல்லைன்னு. நானும் தான் ப்ரோ, நானும் அப்படி நினைச்சுதான் போனேன். என்ன கொஞ்ச நேரத்துல எப்படி வந்துருவாரு பாப்போம். பிரகாஷ் வந்தோன்னு என்னன்னு விசாரிங்க. நீங்க விசாரிக்க ஒண்ணும் இல்லையா? அவர் தனியா ஸ்பேஸ் போட்டு அவர் தலையை என்ஜாய் பண்றாரு. இல்ல, யாரு வந்தாலும் அவர் சொல்லுவாரு. இப்ப அவர் வரது யாரு சொல்லுவாருன்னு தெரியலையே. இல்ல ப்ரோ, ஜஸ்ட் செக்கிங் தான் போட்டிருக்காரு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் ஸ்பேஸ் போட்டான்னு நினைக்கிறேன். அவரு எதுவும் பேசல, அவங்க உள்ள யாரோ பேசுறாங்க, அவ்வளவுதான். வந்துருவாரு நினைக்கிறேன். 8 மணி ஆயிடுச்சு. பர்னி அப்டேட் ஆரம்பிங்க. ஓகே, விடுதலை 2 ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு அமேசான் பிரைம்ல மட்டுமே. ஜிஃபைல வரல இன்னும். அதே மாதிரி விடாமுயற்சியோட செகண்ட் சிங்கிள் பத்திக்கிச்சு அந்த சாங். எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி தியான் ஸ்ரீனிவாசன் நடிக்கிற டிடெக்டிவ் உஜ்வாலன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. மே மந்த் படம் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். ஜிவி பிரகாஷ் நடிக்கிற கிங்ஸ்டன் அந்த படத்தோட ஷூட் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டீசர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்குமே வெயிட்டிங். அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் ஃபிலிம் தூம் தாம் அப்படின்ற படம், அதோட டீசர் நாளைக்கு வருது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆக்டர் பேர் மறந்துட்டேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. பரணி தானே அது? நான் இல்லைங்க. நான் அதை பார்த்தனே உங்களை மாதிரியே இருந்தது. அப்படியா? ஆமா, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, இந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல இருக்க மாதிரியே இருக்கு. இப்பவும் லைட்டா அப்படிதான் இருக்கேன், கொஞ்சம் அழகு கம்மி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ரீசெண்டா பிக்லாம் போட்டேன் மகேஷ் ப்ரோ, பார்க்கலையா? இல்லையேங்க, பார்க்கவே இல்லையே. நீங்க தான் அந்த எஸ்கே கூட போட்டோவை ஷேர் இல்ல பண்ணல. ப்ரோ, இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி அக்கா பொண்ணு கூட இருக்க போட்டோ போட்டேன். அப்படியே? ஓகே ஓகே, மிஸ் அதுக்கப்புறம் பண்ணிட்டேன். நானே டெலீட் பண்ணிட்டேன். ஓகே ஓகேங்க, அவ்வளவுதான். இன்னொரு நாள் எப்பயாவது போடுறேன். உங்களால சூப்பர். ஸ்பேஸ் கூட வேல்பாறை கூட புரியல ப்ரோ. என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தீங்களே, அதனால உங்களால 2 நாள் வேல்பாறை கதை சொல்லலன்னு சொல்றேன் அந்த டைம்ல. ஆமா, அந்த டைம் ஊருக்கு. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. அப்படியே இருக்கு தொடர்ல. அதுக்கப்புறம் பிரகாஷ் ப்ரோ இன்னும் அதை பத்தி கேட்க கூட இல்ல. சரி இவரா டைம் எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லி அவரும் வெயிட் பண்றாரு. நான் கேட்கலான்னு பார்த்தேன், சரி டைம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட்டேன். இல்ல ப்ரோ, நான் பண்ணி தரேன் ப்ரோ. அது இப்போ அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 8 எபிசோடுக்கு அப்புறம் டச் பண்ணல, நான் பண்ணி தரேன். சாரி. ஆக்சுவலா இன்னைக்கு தான் கேட்கறதா இருந்தேன். இன்னைக்கு கேட்கறதா நான் பரணி முடிஞ்சிருச்சான்னு கேட்கலான்னு இருந்தேன். சீரியஸா இன்னைக்கு தான் கேட்கலான்னு வந்துட்டாரு. ஸ்பீக்கர் கொடுங்க. யாரு? சுகுமாரனா வந்துட்டாரு. வந்தாரு. கொடுத்தாச்சு. சுகுமார் ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. யார் ப்ரோ வேற ஸ்பேஸ்க்குள்ள போயிருக்குது? சுகுமார் வேற தெருவுக்குள்ள போயிருக்கல, வேற ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணி போறாங்க. இல்ல ப்ரோ,
இல்ல மாவீரன் ப்ரோ பக்கத்துல கடை ஓபன் பண்ணிட்டாருன்னு சொன்னோம். என்னது மாவீரன் தனியா போயாச்சா? வருவாரு, இங்கதான் வந்துருவாரு. வருவாரு. சும்மா ஜஸ்ட் செக்கிங்னு போட்டிருக்காங்க ப்ரோ டைட்டில். அவங்க யாரோ உள்ள பேசின்னு இருக்காங்க, அதான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். தப்பாச்சு, இது 8 ஆயிடுச்சு. இன்னும் ப்ரோ டிராபிக் பயங்கர ஹாட்டா போயிட்டு இருக்குது. ஒரு ஆள் விடுங்க பாத்துக்கலாம். அங்க அமெரிக்கால எல்ஜிபிடிக்ல இருக்கு, இங்க இல்ல, அப்படி ஏதோ பேசின்னு யார் பேசுறா? மாவீரன் பேசலன்னா வேற யாரு பேசுறா? ஏதாவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்களா? மாவீரன் ப்ரோ ஸ்பேஸ்ல யாரோ வந்திருக்காங்க. அஜித் ஃபேனு, விஜய் ஃபேனு, ஓ எல்லா இவர் ஃபேனும் எல்லா வந்திருக்காங்க. ஸ்பேஸும் போறதுனால இவர் ஸ்பேஸ் போடவும் எல்லாம் வந்துட்டாங்க போல. நம்ம ஸ்பேஸ்ல அந்த சேகர்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஆமா, அவரு ஆமா. அங்க பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே நைஸ் நைஸ். கடையே என்ன பிரகாஷ் ப்ரோ கட்சி பிரிக்கிற மாதிரி வந்து நான் இந்த space இல்ல நான் அந்த ஆரம்பிச்சதுக்கு 2 அப்புறம் பேஸ் கட்டியும் வந்துருவான்னு பார்த்துட்டு தான் பார்த்தேன். நம்ம ஸ்பேஸ் நினைச்சு உள்ள போனேன். ஐயோ Bro, பிரகாஷ், நான் இன்னைக்கு இன்டர்வியூ பாத்தீங்களா? ஜிவிஎம் சொல்லியிருந்தாரு என்னை நோக்கி பாயும் தொட்டவா, அப்படி எந்த ஒரு படமே நான் பண்ணல. இல்ல அதுதான் நான் அந்த மீம் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. என்னடா ஃபேக் பிளாஷ்பேக் ஆர்டிஸ்டா காணோம், ஒரே சோறுங்க, படமே நான் எடுக்கல. செம்மையா இருந்துச்சு அந்த மீம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு சீரியஸா எனக்கு என்னன்னா ஒரு டவுட் ஆயிடுச்சு, இதை கட் பண்ணி நம்ம பாக்குறதுனால அப்படின்னு சொல்லி. பட் உண்மையிலே அப்படிதான் சொல்லியிருக்காரு போல. பாவம். ப்ரோ ரைட்டர் கிளப் வேற லெவல்ல வேற இருந்துச்சு ப்ரோ. சொல்லியிருக்காரு. நேத்து நைட்டு தான் பார்த்தேன். மாசா கெத்தா. அது அந்த சரி மணிமேகலை சொல்லுங்க, ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? நல்ல வேலை உடனே சொன்னீங்க, நான் வெளியே போகணும். உண்மையாவே நீங்க எப்பதாங்க வெளியே போகாம இருக்கீங்க சொல்லுங்க. இல்ல சர்க்கான்னு வராங்க, பறக்கான்னு போயிடுறாங்க. இல்ல ஆமா ஆமா ஒன்னே நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அங்க பிடிக்கலன்றீங்க, ஆனா எப்பயுமே வெளியில தான் இருக்கீங்க போலவே. வேற வழி என்னங்க பண்றது? பிடிக்கல குடிச்சா போறேன் இங்க போறேன்னு வெளியில தான் இருக்கீங்க எப்பயுமே. பயங்கரமா குளிருங்க இங்க, காலெல்லாம் எரியுது. நீங்க கனடால இருக்கவங்க சொல்லக்கூடாது, அதனால காலெல்லாம் அப்படியே எரியுற மாதிரி அவ்வளோ குளிர். நேத்து எல்லாம் இப்போ வெளியில போனோம், லுசான் போனோம், அப்படி ஒரு குளிர். நான் என்னடா ஆச்சு? என்னாச்சு, கட் ஆயிடுச்சு போல. பேசிக்கிட்டு கனெக்டிங்ல போய் வந்துட்டீங்களாண்ணா? மாவீரன் ப்ரோ சரி ரைட்டு. சுகுமார் ப்ரோ டாபிக் வந்துருவோம். சுகுமார் ப்ரோ, இது பேர் என்ன, பாட்டு கேட்டீங்களா? எப்படி இருந்தது பாட்டு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்தது. பரணி ஹலோ கேக்குதாண்ணா? கேக்குது. பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணா. எனக்கு லிரிக்ஸ்லாம் நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. லிரிக்ஸ்க்காகவே பாட்டு நான் ஒரு 4 வாட்டி கிட்ட கேட்டிருப்பேன். நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நடுவில் அந்த ரேப் போர்ஷன்லாம் கூட கொஞ்சம் கேட்க நல்லாவே இருந்தது. முதல்ல நம்ம படம் வரும்போது பாட்டே இருக்காது இந்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து, இப்போ 2 பாட்டுமே இட்டு படத்துல அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. படத்துக்கு வந்து இது பெரிய ஒரு இது, நல்ல ஒரு இது செட் ஆயிருக்கு. இன்னொரு கரெக்டா வந்து 20 இல்ல 15 நாள். ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. தெலுங்கு வருஷனே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. தெலுங்குல படம் வந்து பாட்டு தெலுங்கு பாட்டு மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் பேர் என்னது ப்ரோ? தெலுங்கு பாட்டு மாதிரியே படம் இருந்துச்சு. பேரு 10 தலை. அது வந்து 10 தலை அப்படின்னு வச்சிருக்காங்க. 10 தலை. அதாவது அதை விடாமுயற்சிக்கு அதே டைரக்ட் மீனிங் அப்படியே வச்சிட்டாங்க போல அங்க. ஆமா, விடாமுயற்சி என்ன இங்க டைரக்ட் மீனிங் அதை அப்படியே பார்த்து வச்சுட்டாங்க. ஆனா பாட்டு தெலுங்கு பாட்டு மாதிரியே இருந்துச்சு, தெலுங்கு வருஷன். மாவீரன் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, பார்த்து அக்செப்ட் பண்ணிடுங்க. அதாவது 3 நிமிஷமா 30 செகண்டா ரொம்ப நாளா வந்துட்டு அஜித் சாருக்கு வந்து லிரிக்ஸ் அவங்க வந்து சரியா அமையல அப்படின்ற மாதிரிதான் தோணிட்டு இருந்துச்சு. இந்த பழைய ஆளுகளே இந்த வலிமை அந்த மாதிரிலாம் பழைய ஆளுகளே எழுதிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. துணிவுல கூட ஒரு புதுசா ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. பட் இவர் கொஞ்சம் நல்லாவே எழுதுறாரு. மற்ற பாட்டுலாம் நல்லா எழுதிட்டு இருந்தாரு. இவருக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்த டயத்துல கரெக்டா வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு சாங், 2 சாங் ஏற்கனவே வந்துச்சு. இன்னும் ஒரு சாங் பேத்தா சாங் மாதிரி ஒரு சோக சாங் மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னா, அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 3 பாட்டும் ஹிட்டா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்களான்னு தெரியல, பாப்போம். வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதுங்க பிரகாஷ் ப்ரோ. ஆமா லோவா இருக்குங்க.
உங்க ஸ்பேஸ்க்குள்ள எப்போ வந்தாலும் இதே பிரச்சனையா இருக்கு? ரொம்ப லோவா எங்க இருக்கு. எங்க ஸ்பேஸ் அதான் பிரச்சனை உங்களுக்கு பக்கு இல்லைங்க. போல இருக்கு. சீரியஸா எங்க ஸ்பேஸ் பிரச்சனை கிடையாது. உங்க நீங்க இருக்கிற போன்ல ஏதோ பிளேஸ் இல்ல தான் பிரச்சனை. பிரச்சனை. சோழர் உங்களுக்கு சூனியம் வச்சிட்டாருங்க. ஏங்க சோழர் இதுக்கு சூனியம் புது வச்சிட்டாரு. புது ஏர்பட்ஸ்லாம் வாங்கிட்டேங்க. அப்பயும் கேட்கலங்கிறீங்க. என்னது இப்ப இது? கொஞ்சம் கேக்குது. பரவாயில்லைங்க, நல்லா கேக்குது. அது உங்களுக்கு கேட்கும். இல்ல லோவா தான் கேக்குது மணிமேகலை. அதான் சாரி. சோழர் உங்களுக்கு சூனியம் வச்சிட்டாருன்னு எனக்கு நான். காது வலிக்குது. நான் எல்லாம் இது வேற ஏர்பட்ஸ் வேற கட் பண்ணிட்டு பேசுறேன். அப்பயும் கேட்கலங்கிறீங்க. ஒன்றும் புரியுது இல்ல. இப்ப கேக்குது, பரவாயில்ல, கேளு, சொல்லுங்க. இல்ல நீங்க இந்த படம் என்னது விஷால் படம்லாம் இங்க வரவே இல்லை. ஆனா இவங்க சங்கர், அவங்க இயக்குனர் சங்கர் அவங்க பொண்ணு நடிச்ச படம் ஏதோ ஒன்று அடிக்கடி போட்டுட்டே இருக்காங்க விளம்பரம். அதை பத்திலாம் நீங்க பேசுனீங்களா? எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ நேசிப்பாயான்னு படம் பேரு. அந்த அந்த படம் படம் பிரகாஷ்க்கு ரொம்ப பாத்தீங்களா? பிடிக்கும். அவரை பத்தி அவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு இல்ல அந்த பொங்கல் படம் ஃபேவரட். பாத்தீங்களா அந்த மணிமேகலை? படம் இங்க வந்திருக்குதுங்க. எனக்கு என்னடா அது, நம்ம எதிர்பார்க்கிற படம்லாம் வர மாட்டேங்குது, இது இந்த படம் வந்திருக்கே அப்படின்னு யோசிச்சேன். அதுக்காக இல்ல கேட்டேன். அந்த நான் படம் போகலாம் இல்ல, பாத்துட்டீங்களா நீங்க? அந்த படம் போகலாம் இல்ல, பாத்துட்டீங்களா? போகல. அந்த அந்த படம் படம் மாநில மட்டும் பாத்துட்டீங்கன்னா தான் release ஆயிருக்கு. நீங்க வந்து அந்த படத்தை பத்தி பேசிருக்க மாட்டீங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. அந்த படம் சரி, ஒன்லி அடுத்த வாரம் புக்கிங்னு சொல்றாங்களே எங்க தலை படத்துக்கு எல்லாம். இது வந்துருமா? வெளிநாட்டுலயும் வந்துருமா அடுத்த வாரத்துல இருந்து? கண்டிப்பா வரும், கவலைப்படாதீங்க. நான் பேசுறது எனக்கே கேக்குது. உருள அப்புறம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்றக்கா லைக்கா வச்சிருக்காங்க. சரி, அந்த படம் யார் இயக்குனர்? ஏன் இங்கெல்லாம் வந்திருக்கு, வெளிநாட்டுல வந்திருக்கு, ஏன் விஷால் படம்லாம் வரவே இல்லைங்க? அது படம் இயக்குனர் மேட்ரு கிடையாது, மோஸ்ட்லி ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் எங்க ரிலீஸ் பண்றோம்னு நினைக்கிறாரோ அதுதான். யார் ப்ரொடியூசரு? அவரோட மாமனார், ஹீரோவோட மாமனார். பிரகாஷ் நான் ஏன் நான் சேட மஜி போடுறீங்க? அதானே. ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டது குத்தமா இல்ல வேற ஏதாவது உள்குத்து இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்கானா அந்த படத்துல? இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ரைட், ஓகே. அது முடிஞ்சா அடுத்து வேற என்ன? பேசக்கூடாதுன்னு ஏதாவது மௌன விரதம் வச்சிருக்கீங்களா என்ன? சரி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பாட்டு கேம் செஞ்செல்லாம் பேசி முடிச்சாச்சு. எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் அந்த டாபிக் எடுக்கிறோம். பத்திக்கு பொங்கல் படங்கள்லாம் முடிஞ்சு, பொங்கலே இப்போ லீவு முடிஞ்சு நாளைக்கு புதுசு ஆபீஸ் திறந்து நாளைக்கு எல்லாமே திரும்ப ஸ்கூலுக்கு போய் திரும்ப காலேஜ் போய் எல்லாமே டோட்டல் பொங்கல் வைப்பே முடிஞ்சிருச்சு. இப்ப பொங்கல் முடிஞ்ச அப்புறம் பொங்கல் படங்களை பத்தி பேசுறோம். ப்ரோ நேத்து மிஸ்டர் நான் பேசினாரு உங்க ஸ்பேஸ் கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. நான் பிஸியா சுத்திக்கிட்டே இருந்தேன், நான் கேட்கல, அதனால எனக்கு தெரியல. அதான் நீங்க பிஸியா இருங்க. தலைப்பாட்டுலாம் செம்மையா இருக்கு. யாரு இவரு மகிழ பத்தி ரொம்ப தப்பா எடை போட்ட மாட்டேங்க. மகிழ் செம்மையா பண்ணிருக்காப்ல. எல்லாமே பயங்கரமா இருக்கு, ஃபயரா இருக்கு. பாட்டு போட்டது அனிருதுங்க, எழுதுனது விஷ்ணு. அதுல வர சீன் எல்லாம் சொல்றேங்க. அதுக்கு பின்னாடி வர சீன் எல்லாமே அந்த ஒரு இது இருக்குல்ல. அவரோட பேட்டி பார்த்தேன். நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது என் தம்பிங்க கூட போய் சண்டை பிடிச்சிருக்கேன். அவங்க எல்லாருமே குட் பேட் அக்லி தாக்கா நல்லது, வரணும்பாங்க. நான் சொன்னேன் எனக்கு விடாமுயற்சி தான் பிடிச்சிருக்கு, தலைக்கு ஏத்த மாதிரி தலைப்பு அப்படின்னு. நான் ரொம்ப ரொம்ப ஆரம்பத்துலேயே சண்டை பிடிச்சிருக்கேன். பேட்டிலாம் இப்போ கேட்கும்போது எங்க தலையே வந்து தான் அந்த பேர்லாம் சூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உருளையே எனக்கு மட்டும்தான் மகிழ் அப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியுது. இல்ல எனக்கு படம் நல்லா இருக்கும். அவரு செம்ம இயக்குனர் தான். நமக்கு அவரு நல்ல இயக்குனர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் சினிமால வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி என்னது குத்துப்பாட்டு குத்து சாங்லாம் வச்சுட்டு கொஞ்சம் இதான படம் எடுத்தா அவங்களெல்லாம் ஹிட் பண்ணுவீங்க, பேய் படம் எடுத்தா ஹிட் பண்ணுவீங்க. அது நம்மளோட ரசனை நம்மளோட தப்பு தான் அதெல்லாம். சரி மணிமேகலை, மகிழோட 2-3 படம் சொல்லுங்க. ஹலோ, நானே இப்பதான் தியேட்டருக்கு போறேன் சொல்றேன். எங்க ஊர்லயே தியேட்டர் கிடையாது. நீங்க மகிழ் டைரக்ட் பண்ண படம் பேர் தான் கேட்டேன். பாத்தீங்களா, எல்லாம் பரணிட்ட முன்னாடி கேள்வி கேட்டுட்டு இருப்போம். 2-3 படம் சொல்லுங்க, 2-3 படம் சொல்லுவாங்க. இப்ப பரணி இன்னொருத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட பேட்டி பார்த்தேன். என்ன பேட்டி பார்த்தேன்? இல்ல நல்ல டைரக்டரை சப்போர்ட் பண்ண மாட்டீங்களோன்னு சொன்னீங்களா, அதுக்காக கேட்டேன். ஏங்க அதான் சொல்றேன்ல, நான் படமே பார்க்க எங்க ஊர்ல இன்ன வரைக்கும் தியேட்டர் இல்லைங்க. 2025ங்க எங்க ஊர்ல தியேட்டரே இல்லைங்க. சரி ஓடிடில பாத்துருப்பீங்களா ஒரு படங்கள்? நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். எங்க தலை படம் மட்டும் தான் பார்ப்பேன். அப்புறம் எப்படி அவர் நல்ல டைரக்டர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்க? ஏன்னா நிறைய பேட்டி பார்த்தேன். நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, சமூக அக்கறையோட நல்ல படம் எடுக்கிறவங்கலாம் பேய் படத்தெல்லாம் இவ்வளோ கோடிக்கணக்கில் வசூல் வர வைக்கிறீங்க அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. அதெல்லாம் பார்க்குறேன்ல, அதை வச்சு சொல்றேன். சரி ஓகே விடுங்க. சொல்லுங்க. நான் இது ஒன்று சொல்லிடுறேன், சொல்லிட்டு கீழே போயிடுற மாதிரி இப்போ கொடுத்துருங்க, எனக்கு சிக்னல் போயிடும்.
சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இது தியாகம் பண்றது அப்படி பேச சொல்லுங்க. தியாகம் சொல்ல வந்தது சொல்லுங்க. புஷ்பா 2 பார்த்தேன். எல்லாம் எங்களுக்கு லாஜிக் மிஸ் ஆச்சு எனக்கு புஷ்பா 2ல. எதுக்கு ஸ்டார்டிங்ல அந்த இன்ட்ரோ வந்துச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஜாலி ரெட்டி வருவான், அதுக்கு முன்னாடி சீன் இருக்கு, அதை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த என்னது ரோட் சீன்ல ஷிப் பண்ணுவாங்களே, இன்டர்நேஷனல் பார்டர் போய் தாக்குவாங்க, அங்க ஃபார் பாசிலுக்கு நல்ல சீன் இருக்கு ப்ரோ. அந்த மால்டீவ்ஸ்ல ஒருத்தர் இருப்பான புரோக்கர், அவனும் அப்போ ஜக்காரெட்டி அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சீன்லாம் ரொம்ப இருக்கு அந்த இடம். ஃபுல்லா பாத்துட்டீங்க பார்த்தேன் இன்னைக்கு. மொத்தம். அதான் இதுலதான் ஏழைகள் நோட்டிட்டி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். சுகுமார் ப்ரோ தான் படத்தை வெறியா இருந்தாரு. சுகுமார் ப்ரோ பார்க்காம இருக்காரு. சுகுமார் ப்ரோ பார்க்கல இன்னைக்கு. எந்த படம் ப்ரோ? புஷ்பா 2 ரீலோடட் வெர்ஷன். நோ அதுல என்ன இருக்கு போகுது? 20 ப்ரோ நிமிஷம் ஆட் அது பண்ணிருக்காங்கண்ணா. ரொம்ப இருக்கு ப்ரோ. ஆனா இம்பார்ட்டன்ட் ப்ரோ அது. ஆனா என்ன இருக்கு ரீலோடட்ல? ரொம்ப லென்த்தாச்சு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. நீங்க தானே அந்த படம் ரொம்ப அவன் 40 நாள் எப்படி கண்டெய்னர் இருந்தான்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. எப்படி இருந்தான்னு இல்ல, அதுக்குள்ள சாப்பாடு துணி, ஆனா எப்படி வாஷ்ரூம் போனன்னு மட்டும் தெரியல, ஆனா சாப்பாடு துணி அதெல்லாம் இருந்துச்சு. சந்தேகத்தை பாருங்க எப்படி. அதுக்கப்புறம் ஜப்பான் போவான், அது தண்ணில இருந்து உண்டதுக்கு அப்புறம் மேல வந்துருவான், அந்த டோக்கன் காமிச்சிருவான். அப்புறம் ஜப்பான் சீன் வரும் அந்த மீட்டிங். 40 நாள் அதுக்குள்ள எப்படி சர்வை வரன்றது அது ட்ரோல் மெட்டீரியல். சரி, இதுல பதில் சொல்லியிருக்காங்க போல. ஆனா ஒண்ணு மாவீரன், உங்க மேல ஒரு பிராது வந்திருக்கே. ஒரு கடை ஓபன் மனோஜ்குமார் ப்ரோ முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு, பிராது சொல்லிட்டாரு. பிராது அது கண்டென்ட் ஏதோ டைட்டில் சூப்பரா வச்சிருக்கலாம்ல. கம்ப்ளீட் பண்ணல, சொன்ன இன்ஃபர்மேஷன் சொன்ன அவ்வளவுதான். என்ன அது புரியல? இன்ஃபர்மேஷன் சொன்ன ப்ரோ. பக்கத்துல கடை ஆரம்பிச்சிருக்காரு, 8 மணி ஆச்சுன்னு வரல. தலைப்பை தான் போட்டேன், அதை பாத்தீங்களா? அதெல்லாம் தலைப்பு விசேஷமா போட்டிருக்கீங்க, ஏன் போட்டிருக்கீங்க டவுட் கேக்குறாங்க எல்லாம். என்ன ஸ்பெஷல்? சும்மா அந்த பிளஸ் கொடுத்தேன், பிளஸ் ட்வீட் போடலான்னு, அது பேசுன்னு காட்சி. சரி என்னதான் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா திப்புன்னு ஆளுங்க வந்துட்டாங்க, ரெக்வஸ்ட் காமிச்சிச்சு. அப்புறம் பார்த்தா எல்ஜிபிடி குத்தை பத்தி சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சோடனே சரி ப்ரோ வந்துட்டு மாவீரம் ப்ரோ எல்லா ஸ்பேஸுக்கும் போவாரா, எல்லா ஸ்பேஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. அவர் சும்மா ஸ்பேஸ் போட்ட உடனே எல்லா ஃபேன்ஸும் சேர்ந்துட்டாங்க. நான் விஜய் ஃபேன் பார்த்தேன், 3 நாள் ஃபேன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஆனா டாபிக் பேசுறது எல்ஜிபிடிக்கு. என்ன டாபிக் சூக்ஷ்ம தர்ஷினி கிளைமேக்ஸ் பத்தி பேசிட்டு அப்படியே எல்ஜிபிடிக்குள்ள போயிட்டாங்க. அங்க ஒருத்தர் அமெரிக்கால இருக்காரா, அவர் ஊரும் இந்த ஊரும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. நான் கூட டிஎல்ல ஒரு ட்வீட் வந்துச்சு, அந்த ட்வீட்டை கோட் பண்ணி இன்னொரு ட்வீட் வந்துச்சு, அதை கோட் பண்ணி ஒரு சண்டை நடந்துச்சு. அப்படியே அது வந்து ப்ளஸ் கே வெர்சஸ் லெஸ்பியன் மாறுனுச்சு. அதுக்கப்புறம் வந்து அது கே வெர்சஸ் உமன் மாறுனுச்சு. அப்புறம் வந்து இல்லை கே வெர்சஸ் மென் அப்படின்னு மாறுனுச்சு. அப்புறம் ஆல் மென் ஆர் சேம்னு வந்துச்சு. அந்த சண்டை தான் சரி நீங்க வந்து ஸ்பேஸ் போட்டு நீங்க தான் எல்லாத்துக்கும் தலைவர் போல இருக்கு அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டேன் நான். அந்த இறுதி முடிவுக்கு வந்துட்டேன் நான் கூட நம்ம ஸ்பேஸ் நினைச்சு உள்ள போட்டேங்க. கடைசியில வேற வேற டாபிக் போயிட்டு இருக்கு. நான் தான் பேசினதெல்லாம். ஆமா, இவரு தான் வந்து தெளிவா ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட். தெரியல, வந்தோடனே ஒரு 5 பேர் அதான் சொன்னாங்க, நம்ம ஸ்பேஸ் நினைச்சு உள்ள போயிட்டு நம்ம ஸ்பேஸ் நினைச்சு உள்ள போயிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் என்னன்னு கேட்கறேன். என்ன அப்படி அந்த அந்த கண்டென்ட் பேசுற அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த முக்கியமா ஒரு டாபிக் டிஎல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அதனால அதை எடுத்து பேசுறீங்களே, அது என்ன மிகப்பெரிய கான்ட்ரவர்சியான டாபிக் ஆச்சு. அது வந்து இந்த மாதிரி என்னது, இந்த தீப்புக்குள்ள தீப்பை 2 அமைச்சு நடுவில் கையை மாட்டிட்டேன்னா அது மாதிரி அந்த டாபிக். நான் பேசல, நம்ம ஒரு 5-6 பேர் சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சோன்னா ஸ்பேஸ் கட் பண்ணிட்டு ஓடியான்ட்டு. ப்ரோ அந்த சூக்ஷ்ம தர்ஷினி நெட்ஃபிளிக்ஸா வாங்கியிருக்காங்க? ஹாட்ஸ்டார்ல வருது. ஹாட்ஸ்டார்லையா? ரைட், ஓகே. அந்த படம் பார்த்தப்போ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல. அந்த பாவிக்கலாம் என்னடா நான் அந்த நார்மலைஸ் பண்ற மாதிரி, ஃபர்ஸ்ட் இந்த லவ்வ நார்மலைஸ் பண்ற மாதிரி இப்ப இதை நார்மலைஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க போல. நிறைய படம் வந்துருச்சுல ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு அதை நார்மலைஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லவ் கான்செப்ட்ல இந்த மாதிரிதான் ஓடி போயிட்டு
லவ் மேரேஜ்ங்கிறது வந்து நார்மல் பண்ணணும், லவ் பண்றங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம்ங்கிறத லவ் நார்மலைஸ் பண்றதுக்கு நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துருந்துச்சு. இப்போ வந்து இதை நார்மலைஸ் பண்றதுக்காக படம் எடுக்கிறாங்க போல. இல்ல இதெல்லாம் ப்ரோ இருந்துச்சுன்னா இல்லையே ப்ரோ, அதை பத்தி அவங்க எதுவுமே அந்த சொல்ல படம் மாட்டாங்க. ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. புரியல. எதை பத்தின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்சிட்டேன், அவங்க லெஸ்பியன் தானே. ம் நான் என்ன நினைச்சிட்டேன், இன்னொரு தங்கச்சி இருக்கான்னு நினைச்சிட்டேன் சடனா பார்த்து. அப்புறம் ஃபுல்லா பார்த்து அப்புறம் ரிவைண்ட் பண்ணி இன்னொரு வாட்டி தெளிவா பார்த்தேன். இன்னொரு தங்கச்சி இருக்காங்களான்னு நினைச்சிட்டேன் அவங்கள, அதித்திய. சரி, நீங்க தான் நியாயப்படி ஸ்பாயிலர் இப்போ சொல்லிட்டீங்க, அந்த அதனால நான் இப்ப அந்த சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கௌரவம் சொன்னாரு, அவங்க அம்மா கௌரவம் சொன்னாங்க, அப்பதான் புரிஞ்சுச்சு. நான் கிளவிய ரெஸ்கியூ அதாங்க பண்றதா இப்போ கதை நினைச்சா கிளவிதான் இருக்கிறதுல டேஞ்சரா இருந்துச்சு. இப்போ அதுதாங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படமா இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? சரி, வெளிநாடு போயிருச்சு, அங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணிருக்கு, அதை வந்து நேக்கா வர வச்சு இது ஆணவ படுகொலை பண்ற மாதிரி அப்படின்னு கதை எடுத்திருந்தாருன்னா அது வந்து ஓல்டு ஜெனரேஷன் கான்செப்ட். இப்போ அதே இதை கொண்டு போயிட்டு அதுலயும் எனக்கு ஒரு இது இருக்கு, என்னன்னா படம் முழுக்க மலையாளமா இருக்கும், அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தமிழ் பேசும் கரெக்டா. அது இவன் மலையாளத்துல பேசும், அதுக்கு தமிழ்ல அந்த பொண்ணு பதில் சொல்லும், அந்த கேரக்டர் மட்டும் தமிழ்ல வச்சிருக்காங்க. அது என்ன கான்செப்டும் புரியல. இல்லங்க அப்படி நீங்க நினைக்க முடியாது. ஆக்சுவலா வந்து இல்ல அவ்வளவுதான். இல்ல இந்த அததான் சொல்றேங்க, நினைக்கிறதுக்கு இல்ல. ஆனா என்ன சொல்றது, இப்போ அவங்களும் நினைச்சிருந்தா அவங்களே அது மலையாளத்திலேயே பேச வச்சிருந்திருக்கலாம். ஆனா அங்க உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்கல்ல, அது நினைச்சிருந்தா அதையே ஒரு கேரக்டரா மாத்திருக்கலாம்ல. அதுல உங்களுக்கு ஒன்னும் பெரிய இந்த படத்திலேயே வந்து ஒரு முக்கியமான ட்விஸ்டான ஒரு பாயிண்ட் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல அது. ஏன் அப்படின்னா எத்தனையோ படத்துல வந்து அந்த ஒரு படத்துல கூட ஒரு டிரைவர் கூட இறந்து போயிருந்தா அவங்க ஒய்ஃப் வந்து தமிழ் அப்படின்ற மாதிரி தான். மம்முட்டி படம் தானே அது. இது கண்ணூர் ஸ்குவாட்ல வந்தீங்கன்னா அது ஒரு கேரக்டர் தமிழ் கேரக்டர் தான் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இதை வந்து நீங்க வந்து குற்றமா பாத்தீங்கன்னா அப்ப இன்னொரு பொண்ணு வந்து மலையாளி தானே. ரெண்டு பேர்ல எப்படி? ஐயோ குற்றமா சொல்லலைங்க நானு, குற்றமா சொல்லல நானு. இல்ல இப்ப எப்படின்னா இப்படி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய அந்த மொழியை வச்சு பேசுவோம், அப்புறம் ரிலீஜனை வச்சு பேசுவோம். கெட்டவன் பாத்தீங்கன்னா ஐயோ தலைவா, நீங்க டாபிக் வேற பக்கம் கொண்டு போறீங்க. நான் அப்படி அந்த புரட்சிக்கு நான் சொல்றதுக்கு நான் வரல, அதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல. புரட்சிக்கே கிடையாது. அது டிப்பர். நீங்க ஏன் அப்படி தமிழ்ல அப்படின்னு பாக்குறீங்க? அதுல ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஏங்க இருந்தது தானங்க சொன்னேன். இந்த மாதிரி அது ஒரு கேரக்டர் மட்டும் தமிழ் கேரக்டர். மலையாளத்துல பெரும்பாலான படங்கள் அப்படி காமிக்கிறாங்கன்னு சொல்றாரு. பெரும்பாலான படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு படம் 2 படம் இல்ல, அவங்க நீங்க ஒரு 10 படம்னா 8 படம் ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னா தமிழ் படம் தமிழ் மாதிரி காமிப்பாங்க. அப்படி அது பாண்டியன் கிண்டலும் பண்ணுவாங்க. அது நிறைய படங்கள் இருக்கதான் செய்யுது, அது இல்லாம இல்ல. அது வந்து அவங்க அது விளக்கம் சொல்ல வேண்டியது அவங்க, அது இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம ஒண்ணும் இல்ல. ஏன்னா நிறைய படங்கள் அதுதான் சொல்றேன், ஏகப்பட்ட படங்கள் பார்த்து சொல்ல வர விஷயம் ஓகே தான். பட் அது நம்ம அது ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மலையாள கேரக்டர்னாலே உடனே மலையாள ஆண்டி பகவதின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது பண்ணி ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அது வந்து டோட்டலா இப்ப கட் ஆயிருச்சு. அது இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். மலையாள இண்டஸ்ட்ரி மேல இருந்த ஒரு பார்வை வந்து அது வந்து நம்ம போய் டோட்டலா கட் பண்ணிட்டோம். அது வந்து நம்ம ஒரு ஸ்டீரியோடைப் இருந்து உடஞ்சிருச்சு. ஆனா இப்போ இவங்க இது வந்து ஒரு சட்டலா இது வருது, இது ஏன் வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்விதான் வைக்கிறேன், அவ்வளவுதான். இதுல வந்து ஏன் அப்படி பிரிக்கிறீங்க இப்படி பிரிக்கிறீங்கிறக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் நான் கேட்க வரல, அவ்வளவுதான். இதே இதுக்கு நம்ம சப்போஸ் அந்த மாதிரி எதுவும் நம்ம ஒரு என்ன சொல்றோம்னா போற போக்குல வச்சுட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அது வந்து இருக்குதுதான். எல்லா படத்துலயும் நிறைய படத்துல பிரகாஷ் சொன்ன மாதிரி நிறைய படத்துல இருக்குதுதான். ஆனா நார்மலைஸ் இது என்னன்னா, எனக்கு என்ன படம் பார்த்து முடிச்சேன்னு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நியாயப்படி அந்த ஒரு டாபிக் வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக். நம்ம படம் முடியும் போது என்னடா இது இவங்க 2 பேரும் இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரணும். ஆனா அவங்க அந்த கொலை பண்ணனங்காட்டிக்கு நம்மளோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே அவங்க மேல திரும்பிடுச்சு, டோட்டல் ஃபேமிலி மேலையும். இப்போ நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி லவ் பண்ணுனா குடும்பமே சேர்ந்து கொல்லுவாங்க. அது வந்து அப்போ பொது சமுதாயத்துல வந்து அது ஒரு இல்ல இது வந்து ஒரு தப்பு, லவ் பண்ணா வந்து இப்படி கொலை பண்ணுவீங்களா, அப்ப லவ்வே பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருந்த மாதிரி, இப்ப இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா இதுக்காக கொலை பண்ணுவீங்களா, அப்ப இதுவும் இதுதான் அப்படின்னு நார்மலைஸ் பண்றதுக்காக படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல.
2011 வந்த காஞ்சனா படத்துலயே அவர் ஸ்டேஜ்ல சொல்லுவாருங்கல்ல, சரத்குமார் உங்க வீட்டுல இப்படி ஒரு குழந்தை பிறந்தா துரத்தாதீங்கன்னு. அப்பயே சொல்லிட்டாங்கல்ல தமிழ் சினிமால. ப்ரோ நான் என்ன இப்படி சஸ்பென்ஸா கொண்டு ப்ரோ போய் ஏதோ காமெடியா முடிச்சுவாங்கன்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. நானு ஃபுல்லா சீரியஸா தான் போகுது ஸ்டார்டிங்ல இருந்து. நான் ஒரு பேசிக் ஜோசப் கொஞ்சம் காமெடி பண்ண மாதிரி பார்த்துட்டானா இப்படி போகுதுன்னு நினைச்சிட்டேன் நானு. இல்ல ஆக்சுவலா பார்த்தா மனோஜ்குமார் ப்ரோ சீரியஸாவே ப்ரோ போகுது. டிரான்ஸ்ஜெண்டர் இங்க பாருங்க மாவீரன் டிரான்ஸ்ஜெண்டர் வேற, ஓகேங்களா? இது வேற. LGBTQ எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். ஐ- ஐயா இது வந்து சரி, இது பேசணும்னா இது பெரிய டாபிக். சரி ரைட் எல்லா இல்ல alphabet பத்தி வந்துருச்சு உள்ள. இல்ல இந்த alphabet இந்த எல்லாம் உள்ள ஸ்பேஸ்ல ஏங்க இங்க பாருங்க மதன் ஒண்ணு சொல்றீங்க குமார் இல்லைங்க, ப்ரோ இப்ப இதே இல்ல கரெக்டா எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தா மதன் குமார் ப்ரோ இன்னொரு லாஸ்ட்ல போய் நின்று மாட்டிக்கிறாரு. அன்னைக்கு திருட்டு செய்தி பிரச்சனை இதே மாதிரிதான். என்னங்க பண்றது, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையா இருக்கு, நான் என்ன பண்றது? மனோஜ்குமார் இது ப்ரோ வேறதான், கேக்குதா? டிரான்ஸ்ஜெண்டர் வேற, இது வேற. அது கட்டாயம் வேற, இது ஒரு என்ன சொல்றது, இத வந்து ஒரு நார்மலைஸ் பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. டிரான்ஸ்ஜெண்டர் டாபிக் டோட்டலா வேற. இது வந்து இப்போ இது ஒரு ஃபேஷனா, இது ஒரு ப்ரைடு, இதுல ஏகப்பட்ட இது இருக்குங்க. இது காதலிக்க நேரங்களை பாத்தீங்களா? இதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு போலாம் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? புரியல. வேற டாபிக் என்ன ப்ரோ? பேசலாம். அரசியல் ஸ்பேஸ் மாதிரி சென்சிட்டிவா போயிட்டு போகுதுன்னு இருக்கு. நினைக்கிறேன். ரொம்ப ரைட் personal ஆ ஓகே, போயிட்டு ரைட் இருக்கு. ஓகே கோவாவிலே ஓகே ஓகே. பேசிட்டோம்லங்க. நம்ம முன்னாடியே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கோவாலே பேசியாச்சுலங்க. பிரகாஷ் ப்ரோ விடாமுயற்சியில டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் எல்லாமே வந்துருச்சு. ஆனா ஹைப் கம்மியா இருக்கிற மாதிரியே இருக்கே, அதுக்கு என்ன ரீசன்? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் முன்னாடி கப்பல் ஹைப் ஏறிடுச்சுன்னு முன்னாடி நினைக்கிறேன் ப்ரோ. இருந்ததை விட இப்ப ஹைப் ஏறிக்கிட்டு தாங்க இருக்கு. அதாவது படம் மரண வந்து ஹைப்பா வெறும் இருக்கு. இந்த போஸ்டர் மட்டும் பாட்டு தான் எடுத்துட்டு வந்ததுக்கு இருந்தாங்க. அப்புறம் பாட்டு முரட்டு ஹைப்பா டீசர் இருக்கு. விட்டாங்க. டீசர் ஓரளவுக்கு ஒரு ஹைப் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ட்ரெய்லரு ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், இப்போ செகண்ட் சிங்கிள் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஹைப் ஏறிக்கிட்டு தான், கிராஜுவல் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. எங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அப்படியே மாத்தி சொல்றீங்க டோட்டலாவே. ஏன்னா இது வரைக்கும் இந்த நாலுமே ஓகே ஓகே ஃபுல் ஓகே. பாசிட்டிவ் வர வர எல்லாம் ஹைப் ரெஸ்பான்ஸுங்கிறதே ஆச்சரியம் தான். ஏறிடுறீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. இது ப்ரோ என்ன ஓகே நாள் ப்ரோ? தேங்க்யூ. ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அவ்வளவுதானே? டீசரு ட்ரெய்லரு ஃபர்ஸ்ட் இல்ல சிங்கிள் செகண்ட் சிங்கிள். டீசருக்கு நான் மிக்சர் பார்த்தேன் ப்ரோ. அதான் அதுதான் ஏறுன்னு சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா ஏறுன்னு சொல்றேன். டீசர்ல மிட்டா இருந்துச்சுல்ல இந்த ஹைப்பு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நல்லா கொஞ்சம் ஏறுனுச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. இப்போ பாட்டு வந்தப்பறம் இன்னும் ஏறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மேலே ஏறி ஏறி இருக்குங்கிறேன் நான். ஃபர்ஸ்ட்ல தலப்படம் வந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து பயங்கரமா இருக்கும். இப்ப அது ரொம்ப கம்மியா இருக்கிற இல்ல மாதிரி டோட்டலா இல்ல ப்ரோ, பிரேக் ஆகி இது கேக்குது. வந்து என்னன்னா நல்லதுதான். இந்த மாதிரி ஒரு ஹைப் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போயிட்டு உங்களுக்கு மூவி வர டைம்ல நல்ல ஒரு ஹைப் வந்துடும். நான் எப்படி அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸ் மேல இல்ல இருக்குல்ல. எல்லாத்தையும் தாண்டி படம் பொங்கலுக்கு வந்திருந்தா அது வேற விஷயம். பொங்கலுக்கு வரல இல்ல. பொங்கலுக்கு வராம இவரு அவ்வளவு நெகட்டிவ் வந்து நியூ இயர் அன்னைக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் வந்துச்சு இல்ல. அவ்வளவு பெரிய நெகட்டிவ் இதுக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து வந்திருக்கிறது நல்ல ஓரளவுக்கு நல்ல ஹைப் தான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, லாஸ்ட் ஒரு 6-7 மாசமா ஸ்பேஸ் போயிட்டு தான் இருக்கு. பயங்கர ஹைப்பா வந்த ஒரு பெரிய படம் எதுன்னு சொல்லுவீங்க சோசியல் மீடியா டாக் வச்சு? சோசியல் மீடியால பயங்கர ஹைப்பா வந்த படமா? கோட்டு நம்ம இதுல வந்து சொல்லணும். நம்ம ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பயங்கர ஹைப்னா கோட்டு ஃபுல்லா வேற லெவல் ஹைப் வந்தது. அடுத்தது வந்து மற்ற எல்லாமே நீங்க ஓரளவுக்கு சொல்லி முடிங்க. மிக்சர் தான். வேட்டையன் வந்து பெரிய ஹைப் இல்லைன்னாங்க. கங்குவா ஓரளவுக்கு நல்ல ஹைப்ல வந்துச்சு. அடுத்து தங்கலான் அந்த அளவுக்கு மிக்சடு. ஓகேவா? அதே மாதிரி இந்தியன் 2 முன்னாடி ஹைப் இல்ல, ரிலீஸுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைப் வந்த மாதிரி இருந்துச்சு. ரிலீஸ் அன்னைக்கு தொட்டு விட்டிங்க போங்க தான். ப்ரோ இந்தியன் 2 அப்போ ஸ்பேஸ் போடல தானே? அது சும்மா ஒரு அதெல்லாம் போட்டோமேங்க. போட்டோம் ஒரு நாள் 2 நாள் அப்படிதானே அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அது ரிலீஸ் அன்னைக்கு போடல. டோட்டல் நான் நெகட்டிவ் அன்னைக்கு வந்து நான் அன்னைக்கு போட்டிருந்தா ஒரே பாதிப்பா போயிருக்குன்னு ஒரு நாள் 2 நாள் கேப் போட்டோம். உண்மைதான். இந்தியன் 2 மட்டும் தான் அது மாதிரி ஒரு விஷயம் செஞ்சேன். கல்கி அன்னைக்கு கல்கிக்கு ரிலீஸுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என்னமோ ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இந்தியன் 2 வந்து நானும் சுகுமாரபுரம் பேசி முடிவு பண்ணிட்டு இல்ல பிரதர் இது வந்து இன்னைக்கு பேசினா சரிப்பட்டு வராது. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவோம். ரிலீஸ் அன்னைக்கே ஒட்டு மொத்தத்தையும் கொட்ட வேணாம், ஒரு நாள் 2 நாள் கேப் இருக்கட்டுமே சொன்னோம். சுகுமார் ப்ரோ அதை பத்தி சொல்லுவாராங்க. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க அதை பத்தி. ஆனா கேம் சேஞ்சருக்கு மட்டும் ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுக்கலையே ப்ரோ. ஒரேடியா போட்டு இல்ல என்னன்னா
முதல் 3 விஷயம் இருந்துச்சு. என்னன்னா ஸ்பேஸ் வந்து ஆரம்பிச்சதுங்கிறது ஒரு விஷயம். அடுத்து வந்து கேம் சேஞ்சர் மிக்சடா சொன்னேன் நான். அதாவது நெகட்டிவ்லேயே ரொம்ப கம்மியா சொன்னேன். பட் வந்து இந்தியன் 2 வந்து நீங்க நான் பேசுனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒட்டுமொத்தமா கொட்டியிருப்போம். அது வந்து அதுக்காக இந்தியன் 2க்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணோம், அவ்வளவுதான். இப்போ கேம் சேஞ்சர் வந்து இன்னும் முழுசா அடிக்கல. கேம் சேஞ்சருங்கிறது நிறை குறைகளை சொன்னது. பட் இந்தியன் 2ங்கிறது ஒட்டுமொத்தமா திட்டினது, படமே இல்லைங்கிற ரேஞ்சில் திட்டினது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கேம் சேஞ்சர் ஆச்சு சில பேருக்கு பிடிச்சிருக்கு சொன்னாங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ல கொஞ்சம் பேருக்கு நீ பார்த்துருப்பீங்க, மிக்சடா பார்த்துருப்பீங்க. ஆனா இந்தியன் 2ன்றது வந்து கேட்டகரியிலே சேர்க்க முடியாது. இந்தியன் 2 பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் வந்து வைபர் ராஜா மட்டும்தான். இல்ல அதை விட்டுருவோம். அவர் இல்லாத ஒருத்தர் பேச வேணாம். மாவீரன் ப்ரோ எதுக்காக கேட்க வந்தேன்னாரு, அதை சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்லி முடிச்சுங்க, நான் அவனை சொல்றேன்னாரு. சொல்லி முடிச்சாச்சு. சொல்லுங்க. இல்ல எனக்கும் கோல்டு தான் பயங்கர ஹைப்பான பார்த்த படம். ஆனா அந்த ஒரு நிமிஷம் பேசுவோம். சொல்லுங்க ப்ரோ. சைலண்ட் ஆயிட்டீங்க. யார் ஃபர்ஸ்ட் பேசுறது? மாவீரனா நானா? சுகுமா ப்ரோ சொல்லுங்க. மியூட்லயே போயிட்டேன். நான் மியூட்டே பண்ணிட்டேன் ப்ரோ. தி இந்தியன் 2ல எனக்கு வந்து ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இல்ல இப்போ ஒரு கிளைமேக்ஸ்ல பாடி பில்டரோட ஃபைட் பண்றாருல, அப்ப வந்து அவர் உடம்பு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அவர் எப்படி சொல்ல, வயசான தோல்லாம் சுருங்கி ரொம்ப இதுவா இருப்பாரு. டக்குன்னு ஆப்போசிட்ல பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் பிடிச்சி பவர் ஏத்தி இவர் உடம்பு அப்படி ஆகுது. அந்த மாதிரி வர்மத்துல இருக்கா இல்ல அது எப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு. நான் ஒரு வார்த்தை நீங்க நிறைய புக் படிக்கிறீங்க, அதனால கேட்கறேன் உங்ககிட்ட. அதான் சொல்றேன். படத்துல நிறைய வர்மம் வந்து பேர் சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு சொல்லக்கூடாத வார்த்தை 3 எழுத்து இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த வார்த்தை சேர்த்து அந்த வர்மம் தான் அவன் படத்துல போட்ட வர்மம். இருக்காது. 3 எழுத்து வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. WTF-ஆ? இல்ல அதெல்லாம் இல்ல ப்ரோ. அப்ப இருக்கா வர்மம் பேரு? இருக்கு, சங்கர்ட்ட இருக்கு. அது நருட்டோவை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. அத சீரியஸா கேட்டு கமல் எப்படி ப்ரோ அந்த சீனுக்கு ஒத்துன்னு வந்திருப்பாரு? சங்கர்லாம் எப்படிங்க நருட்டோ பார்த்திருப்பாரு? ஏங்க இந்த படத்துக்கே எப்படி ஒத்துட்டு வந்திருப்பாருன்னு கேட்கலாம். ஆனா அந்த படம் எடுக்க முன்னாடி சங்கர் இல்ல. இன்னைக்கு நீங்க கண்டென்ட் வேணும்னா இந்தியன் 2 பத்தி பேசி நிறைய பட் வேணாம். அது வந்து நம்ம ஏற்கனவே அது இந்த டாப் 10 சுரேஷ் சொல்ற மாதிரி ஏற்கனவே போதுமான அளவுக்கு திரைப்படத்தை பத்தி அலசி விட்டதால் மீண்டும் நாம் அடுத்த திரைப்படத்தை பத்தி காண்போம். அது வந்து இவர் பாடி பில்டரை வந்து அடிக்கணும் அப்படின்னும் போது என் உடம்பு இப்படி மாறுமா அப்படின்னு வந்து சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண. சங்கருக்கு ஐ படத்துல வர சீன் மாதிரி ஒண்ணு வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒவ்வொரு படத்துல இருந்து அவரோட படங்கள்ல இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஒவ்வொரு சீன் வச்சுட்டாரு. அதுல ஐ பட்ட மாதிரி ஒரு ஃபைட் இப்போ வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கு ஒரு வர்மத்தை பேர் வச்சுட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். ஆனா பாடி பில்டர் சரி, மாவீரன் டாபிக்க முடிக்கிறோம். இருங்க ப்ரோ, அதுதான் முடிச்சிடுவோம். அது எப்படி பார்த்து அவங்க பவரை இவர் எடுக்க முடியும்? அவங்க பவர் உள்ள இருக்கிற மிருகத்தை அவர் வெளியே எழுப்பி கொண்டு வந்தாரு. அத்தனை நாள் ஏன் கொண்டு வரல, அப்ப மட்டும் ஏன் கொண்டு வராரு? அது ஒரு டவுட் இருக்குல்ல ப்ரோ. என்ன ஒன்றரை வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத அந்த எலுமிச்சம்பழத்துல ஓடுறதுங்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு இதை புடிச்சுக்கிட்டு கேள்வியாக்கிட்டு இருக்கீங்க. அந்த படத்துல ஒன்றரை வண்டி. ஓ, எனக்கு படம் ஃபுல்லா பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஓடி வரேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி வந்து ஒரு காடு இருக்கு, ஒரு தண்ணியில ஓடி வர மாதிரி கூட எனக்கு கிரீன் மேட்ல வந்து அவங்க ஃபுல்லா மாத்திட முடியும். அது அந்த ஆக்டருக்கே தெரியாது. சும்மா நார்மலா ஒரு இடத்துல ஓட விட்டுருப்பாங்க. எடிட்டிங்ல அந்த ஆக்டருக்கு என்ன நடந்தது கூட தெரியாதுன்னு வச்சுங்களேன். இப்ப நீ ஒரு தொடர் எடுத்துக்குங்க, நீ ட்ரெயின் மேல இப்படி ஓடுற நெருப்பு வருது அப்படின்றதுலாம் வந்து ஃபுல்லா தெரியாது அவங்களுக்கு. ஒரு பாதி தெரியும், பாதி வந்து எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து எப்படி கமலுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஆள் கூட ஃபைட் பண்றது, இதெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதான் எனக்கு டவுட். மற்றபடி இந்த மெட்ரோக்குள்ள ஓடுற சீன்லாம் வந்து அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் கூட வந்து எதனா பண்ணிருக்கலாம், நார்மலா ஓட விட்டு அந்த சேஸே லாஜிக்கா இருக்காது. அந்த இதுல ரோலர் ஸ்கேட் ஒன்னு போற சேஸ் அது கூட வந்து எங்க ஓட விட்டாங்க. ஃபைட்ட முடிச்சிட்டு திரும்ப அதே வண்டியை எடுத்துட்டு போறாரு. அதான் ஹைலைட். ஆமா ஆமா ஆமா. அதுவே குழந்தைகிட்ட இருந்து புடுங்கி அடிச்சு புடுங்கி வாங்கிட்டு போவாரு. அதே தப்பு தான்.
ஒரு இந்தியன் தாத்தாவா வந்து அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு சுமாரண்ணா பண்ணிருக்காரு. சுமாரண்ணா நம்ம ஜனவரி 2025 இருக்கோம்ண்ணா. வேண்டாண்ணா, அன்னைக்கு டேட்ல இருக்கிற மாதிரி இருக்குண்ணா பேசுறதுலாம். அடுத்து இல்லப்பா, இந்தியன் 3 வரப்போகுதுல்ல எனக்கு அந்த அப்ப அந்த சீன் மட்டும் வந்து உறுத்திட்டே இருக்கு. அது எப்படி ஒத்துன்னு சில வந்துருப்பாரு. விஷயங்களை மறக்கிறது நல்லதுண்ணா. கமல் வந்து எவ்வளோ பண்ணிட்டாரு. அவர் வந்து அவரோட நடிப்பை வந்து ப்ரூவ் பண்ணது அவர் அப்பவே கிட்டத்தட்ட 25 ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து நாயகன் எடுத்துக்கலாம். நாயகன்லாம் அவர் பண்ணாத ஒரு இதுவே கிடையாது. எல்லா ரோலுமே வந்து அவர் ஒரே படத்துல ஒரு மல்டிபிள் எல்லாமே பண்ணிட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் கூட்டின்னு வந்து இவ்வளோ ஒரு ஜோக்கர் தனமான ஒரு விஷயத்த வந்து ஒரு படத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஒரு வாட்டியுமே அந்த படத்துல எங்கன்னா அந்த படம் பேர் கேட்டாலே டென்ஷன் ஆயிடுது. இப்ப யாரோ வந்து ஆரம்பிச்சிங்க. சரி அது விடுங்க. இந்தியன் 3 வேற தியேட்டர்ல வருதுன்றாங்களே, அந்த படத்துக்குலாம் ஓப்பனிங் வருமா? பார்க்க யாராவது வருவாங்களா? இல்ல என்ன புரியல எனக்கு இது. அந்த அந்த அது ஏன் அது யாராவது சொல்ல முடியுமா? அது ஏன் இப்படி பண்றாங்கன்னு? அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா வேற அது வேற அவர் சொல்றாரு, இன்னும் ஷூட் கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் பண்ணிடுவேன்னு அவர் வாயிலே அவரே சொல்றாரு. அது சுகுமார் ப்ரோ, அந்த மீம் பாத்தீங்களா ரிலீஸ் டைம்ல? இந்தியன் டாட்டாவோட டியூட்டின்னு அந்த லஞ்சம் கரப்ஷன் இதெல்லாம் ஒழிக்கிறது. சரி, ஃபாரினர் எப்படி இந்தியாவுக்கு வந்த கள்ள பாஸ்போர்ட்லன்னு சொல்லுவாரு. அந்த மீம் செம்மையா இருந்துச்சு. வா படமே பிரச்சனை தான். நான் எனக்கு வந்து இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல வந்து ஒரு சில கேள்விகள் நான் அந்த அந்த மீட்ல இருக்கேன், பிரஸ் மீட்ல இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒருத்தர் பாட்டு பாடினாரு, எதுவும் மாறலையே அப்படின்னு. என்னால அதுதான் வந்து என்னால இந்தியன் வந்து 3 பிரஸ் அப்ப மீட்ல நான் போய் வந்து கேட்டுருங்க ஃபர்ஸ்ட் ப்ரோ ரோல அந்த கேள்வியை. அதான் அந்த ரோல உக்காந்துருக்கேன். அந்த கேள்வி கேட்டவங்களோட ரோல தான் நான் வந்து ஒரு 5 சீட் தள்ளி உக்காடுறேன். அது அந்த எனக்கெல்லாம் பார்க்கும்போது அப்பா அப்ப வெறித்தனமா ஏதோ உள்ள இருக்கு போல, இவன் பாட்டெல்லாம் பாடுறானே, அப்போ கண்டென்ட் வைக்காம வந்து இவ்வளவு கான்பிடண்டா பாட முடியுமாலாம் வந்து எனக்குள்ள ஒரு ஒரு நப்பாசை வந்தது. சுகுமார் ப்ரோ அன்னைக்கு சித்தார்த் அப்படி பாடினார்ல, அப்ப இந்த அவர் ஸ்பேஸ் அதோட டிபேட் இல்லாம நடந்தது. இந்தியன் நீங்க 4 தான் வந்து பாயாசத்தை சொன்னீங்களா? வேற கேட்டார். இந்தியன் 4 பாயாசத்தை வேற கேட்டார் ப்ரோ அவரு அன்னைக்கு. எனக்கு இந்தியன் 3 ஆமா ஆமா. ருசி காட்டிட்டீங்க, இந்தியன் 2 ருசி காட்டிட்டீங்க, எனக்கு இந்தியன் 4 ருசி காட்டுங்கன்னு வேற கேட்டாரு. அப்பா அப்ப ஒரு இந்தியன் 4 வரையும் வரப்போகுதுப்பா அப்படின்ட்டு ஒரு ஒரு குஷியில இருந்த நாளாம் அப்போ. உண்மையாவே சொல்றேன். ப்ரோ அவரு மிஸ்கின்லாம் படமே பார்க்க மாட்டேன்றாங்க. விஜய் சேதுபதி படம் பார்த்தது இல்ல, அவர் படம் பார்த்தது இல்ல, இவர் படம் பார்த்தது இல்லன்றாங்க. அப்புறம் எப்படி ப்ரோ அவரு மாஸ்டர் படம் பார்த்துட்டு ட்வீட்லாம் போட்டிருக்காரு ப்ரோ மிஸ்கின்னு. எடுத்து பாருங்க. இந்த லாக்டவுன் டைம்லலாம் வந்து பார்த்து இதெல்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் சூப்பர் டிலக்ஸ்ல இவரே எழுதியிருக்காரு. அந்த படத்தை எப்படி பார்க்காம விட்டுருக்காரு இவரு. அந்த ஸ்பீச் ரீசெண்டா ஸ்பீச் இப்ப 2 நாள் முன்னாடி 1 நாள் முன்னாடி ஒரு ஸ்பீச் பேசியிருக்காரு. அதை கேட்டீங்களா யாராவது? மைக்கு கிடைச்சா ஏதாவது ஒண்ணு பேசுறாரு அவரு. பார்த்தா எங்க அவர் மைக்கு கிடைக்காதான் விடலையே ஃபர்ஸ்ட். அதே ஒரு பஞ்சாயத்து பாவமா இருந்துச்சு எனக்கு பார்க்க. அவர் மைக் வாங்கலான்னு போனாரு. அதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இல்ல, இது வந்து அவருக்கு ரஞ்சித்துக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அது அவர் தெரிஞ்சே தான் பண்ணாரு. அது எனக்கே அதை பண்ணாரு. அவர் உங்களுக்காக பண்ணாரு. இல்ல ப்ரோ, அது ப்ரொமோஷன் கண்டென்ட்டா மாறிடும்ல. அவரு மிஷ்கின் எங்க போனாலுமே அந்த அதான் அது எனக்கே தான் பொட்டுக்காலிக்கே பண்ணாரு இல்ல ப்ரோ. அவரு பொட்டுக்காலிக்கே அப்படிதான் மேடையில பண்ணாரு அவரு. இவ்வளவு பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்களே, அது என்ன மாதிரி ஐடியாலஜில பேசுறாங்க? அவர் மிஸ்கின் வந்து என்னன்னா, நான் பேசுறதுதான் சரின்ற மாதிரி ஃபன்னுன்ற பேர்ல பண்றாரு. ஆனா இது பண்ணா எடுத்துக்க முடியல. அவ்வளவு கெட்ட வார்த்தை, அவ்வளவு பேட் வேர்ட்ஸ், எதுக்கு அப்படி பேசணும்? அந்த படத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறானா? இல்ல எல்லாரும் இல்லைங்க, அந்த படத்துக்கு ஒரு பேசு பொருள் ஆகுதுல்ல. இப்ப அவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு காரணமே, இப்ப கே.ஆர். ராஜன் எல்லாம் எல்லாரும் இன்வைட் பண்றாங்கன்னா அது காரணம் என்னன்னா, அவர் படத்தை பத்தியே பேச மாட்டாரு. படத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. ஆனா வந்து அவர் வந்து அவங்க அங்க கூப்பிட்டு நிக்க வச்சு பேச வைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பஞ்சாயத்து இழுத்து விடுவாரு. ஓகே, அப்ப இந்த பிரஸ் மீட்ல தான் நடந்தது, அப்போ இந்த படம் வந்து ரீச் ஆகும். அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து பேட்டா கொடுத்து கூட்டின்னு வருவாங்க. அதெல்லாம் வந்து இப்ப போயிட்டு தான் இருக்கு. ஏங்க மிஸ்கின் வந்து இப்போ ஒரு காஸ்ட்லி கூல் சுரேஷா மாறிட்டாருங்க. அவ்வளவுதான். இந்த பேர் நான் எதிர்பார்க்கல. காஸ்ட்லி கூல் சுரேஷ். கண்ணாடி போட்ட கூல் சுரேஷ் கொடுப்பாங்க. அவருக்கு சரக்கு பாட்டிலே போதும் போல இருக்கு. நீங்க பாருங்க, பிசாசு 2 படம் ரிலீஸ் ஆகும்போது இதே போயிட்டு இந்த படத்தையே நான் இன்னும் பார்க்கல, எடுத்து வச்சு எடிட் பண்ணதோட சரி அவ்வளவுதான், இந்த படமே நான் பார்க்கலன்னு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஒன்னும். அந்த கண்டிஷன்ல இருக்காரு அவரு மிஸ்கின். அவர் பேச்சு அப்படி இருக்கும். அவள் என் குழந்தை அப்படின்ட்டு வந்து ஆரம்பிப்பாரு பாருங்க. அதெல்லாம் வேற ரேஞ்சில இருக்கும் கேட்கும்போது. ஆமா. இல்ல ப்ரோ சரி ப்ரோ,
சங்கர் வந்து இந்த விருமன் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தப்ப சொல்லியிருந்தாரு, நான் முத்தையா படம் எதுவுமே பார்த்தது இல்லை அப்படின்னாரு. நான் அப்பயே கொஞ்சம் ஏன்னா முத்தையா படம் 2 படம் நல்லா தான் பிசியில் நல்லா தான் ஓடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 எப்போ உங்க கருத்து படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு படம் ஓடுது. ஸோ என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்ல ஒரு அஸ் அ டைரக்டரா. ஸோ அப்பனா தானே அவங்களால கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏதாவது படம் எடுக்க முடியும். இன்னமும் நான் கடைசியா பார்த்த படம் இந்தியன்னா அப்புறம் இந்தியன் 2 மாதிரி படம் தான் வரும். அவருக்கு டைம் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ அது சொல்லாம இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு அடேயப்பா டைரக்டர்னா உங்க அடேயப்பா படம் நான் டைம் பார்க்கலன்னா இல்ல உங்களுக்கு டைம் இல்லைன்னா சிறப்பு பிரகாஷ் ப்ரோ யார எப்ப முடிக்கலாம், எந்த இடத்துக்கு போனா எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துலயே அவர் பிஸியா இருக்காரு. அவருக்கு எங்க டைம் இருக்க போகுது? அவருக்கு டைம் இல்லதான். ஆனா நேசிப்பாயாவெல்லாம் போய் பாக்குறாரு. இங்க இருக்க இந்த குரூப்ல இருக்க நம்ம குரூப்ல இருக்க யாராவது ஒருத்தர் நேசிப்பாயா பாத்துருக்காங்களான்னு சொல்லுங்க. நேசிப்பாயெல்லாம் பாக்குறாரு அவரு. அப்புறம் என்ன டைம் இல்ல? அவர் பொண்ணு படான்னு போயிருக்காருங்க. அவன் ஒரு நேசிப்பாய் அவர் ப்ரோ பொண்ணு படம் போயிருக்காரு. சரி ரைட் விடுங்க, அதை விடுங்க. இன்னைக்கு நிறைய புது ப்ரோ ஸ்பீக்கர் எனக்கு வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர். சங்கரை திட்டணும்னா பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ, கார்த்தி ப்ரோ இருக்கணும்னு தோணுது. யாரு நிறைய திட்டுறாங்க பாக்கணும்னு. அப்படி திட்டுறீங்க இல்ல மூணு நான் பேரும். தான் நான் தான் இப்ப பேசுறதே இல்லையங்க. நான் தான் இப்ப திட்டுறதே இல்லையே சங்கரை. நான் திருந்திட்டேன். நானும் திருந்திட்டாங்க. சங்கரை திட்டுறதே இல்ல. சரி முன்னாடி திட்டுங்க. திட்டுற மாதிரி. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ திட்டுறதுக்குலாம் இல்ல, நானே எனக்கும் சொல்றேனே. இன்னைக்கு ஒரு புகார் இருக்கு. நான் இன்ன வரையும் சொல்றேன், பிரகாஷ் ப்ரோ இந்தியன் 2 வந்ததுக்கு அப்புறம் அப்ப பிரகாஷ் ப்ரோ வந்து கடுங்கோவத்துல இருந்தார். வேல்பாறையெல்லாம் அவர் எடுத்தா அவள்தான் அப்படி இப்படின்ற அளவுக்கு. ஆனாலுமே நான் வந்து ஒரு ஒரு சில ஓரத்துல நம்பிக்கை வச்சு கேம் சேஞ்சர் எப்படின்னா கூட நானும் எங்க அஜித்னு ஒருத்தர் இருந்தானே, எங்க அவன் இல்லையா ஸ்பீக்கர்ல? ஓகே, நாங்க 2 பேரும் வந்துட்டு எப்படின்னா இந்த கேம் சேஞ்சர்ல வந்துருவாரு அப்படின்னு பார்த்து ஒரு நம்பிக்கையில இருந்தோம். ஆனா கடைசியில அது பார்த்துட்டு வந்தவனே வந்தது பாரு கோவம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நான் பிரகாஷ் ப்ரோ கிட்ட, ப்ரோ எல்லாரும் ரிவ்யூல சொல்ற அளவுக்கு இல்ல, பரவாயில்ல ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே முடிச்சீங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாருங்க, அது வரையும் உங்களுக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியும்னாரு. செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு பிரகாஷ் ப்ரோ கால் பண்ண சிரிக்கிறாரு அவரு பேசுறதுக்கு முன்னாடி. ஏன் ப்ரோ ராம் சரண் வந்து இந்த பிருத்விராஜுக்கு படம் பண்ணி தரேன், அதெல்லாம் சங்கர் தான் பண்ணி தருவாரா? அதெல்லாம் பண்ணி தர மாட்டாரு, அவ்வளவுதான். இப்ப மாவீரன் ப்ரோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 தடவை பேச வந்தாரு. 3 தடவை சுமார் ப்ரோ ஏதோ சொல்லிட்டாரு. அவர் இல்ல அவர் ப்ரோ, பேச வந்த ப்ரோ நீங்க சொல்லிருங்க. டைம் பாஸ் பேஸ்க்கு எப்பயுமே போக மாட்டேன். ஏன்னா தூங்கிடுவேன். காலைல 3 மணிக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும். நேற்று சாட்டர்டே நைட்டு லீவுன்னு 1 மணிக்கு நடுவில் எந்திரிச்சேன். டைம் பாஸ் போயிட்டு இருந்துச்சு. உள்ள போய் பாக்குறேன், சூர்யா ஃபேன் ஒருத்தர் வந்து இந்த கௌதம் மேனன் நேற்று பேசினார்ல, அதை பத்தி போய் கேட்கிறாரு. அவர் கார்த்திக் ரவிமான் ப்ரோ என்ன வன்மத்துல இருந்தாரு. ஒரு 10 நிமிஷம் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. கடைசியா அவரு என்ன சரக்கு ஏதோ அடிச்சிருந்தாரு. அவர் ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டாரு. எனக்கு ஸ்பீக்கர் போய் ஏதாவது திட்டி விட்டுலாமா இருந்துச்சு. வழக்கமா எல்லாருமே திட்டுவாங்க. கார்த்திக் ரவிவர்மன் ப்ரோ தான் ப்ரோ. சூர்யா நீங்க இன்னைக்கு ஒரு நாளா கேட்டுங்க, எனக்கு அதுதான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு கிட்டத்தட்ட அவர் பேசுனது எப்போ இருந்துச்சு தெரியுமா ப்ரோ? நான் ஃபேன்ஸ் எல்லாம் அதர் ஃபேன்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, அது வேற, ஃபேன்ஸ் அவங்க மென்டாலிட்டி வேற. இவர் அந்த லெவலுக்கு தான் இறங்கி நைட் ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணாரு ஜாலியா. அவர் கூட ஒரு 4 பேர் வேற. மாவீரன் ப்ரோ இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இதை மட்டும் அவர் இல்ல, அதனால இல்லாத பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆனா நான் டாபிக் மட்டும் சொல்லிடுறேன். சூர்யாவை பத்தி யார் என்ன வேணாலும் இப்போ பேசலாம். ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட்ல வந்து ரஜினிக்கு அடுத்தது வந்து தமிழ்ல இருந்தது அவர் தான். விஜய் அஜித் ரொம்ப பேட் பேஸ்ல இருந்தாங்க, ரொம்ப பேட் பேஸ்ல இருந்தாங்க 2 பேரும். அந்த சமயத்துல அவங்க ஒரு மீண்டெடுத்து வர்றதுக்குள்ளாட்டியுமே சூர்யா வந்து ஒரு பீக் போனோம்லாம் வந்து எல்லாருமே கண் வைக்கிற மாதிரி, அப்படி அஜித் ரசிகர்கள் கண் வைக்கிற மாதிரி, விஜய் ரசிகர்கள் கண் வைக்கிற மாதிரி, அஜித் விஜயே கண் வைக்கிற அளவுக்கு, ஊர் உலகமே கண் வைக்கிற அளவுக்கு பயங்கரமா போனாரு. ஒரு பீக் மார்க்கெட்னு ஒன்று இருக்குல்ல, தெலுங்குல உள்ள மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் பிடிக்க முடியாது. ரஜினி அத்தனை வருஷம் பிடிச்சது, அதுக்கப்புறம் வந்து சூர்யா பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் விஜய் அஜித்தே அப்போ பிடிக்காம இருந்தது. இப்போ விஜய் பிடிச்சிட்டாரு. ஆனா இன்னமும் அந்த அஜித் அந்த தெலுங்கு மார்க்கெட் இப்போ இல்லை. முன்னாடி அந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ அஜித்துக்கு அந்த மார்க்கெட் தெலுங்குல இல்லை. தெலுங்குல இல்லைன்னா அதுக்கு எடுத்துக்கிட்டது அஜித் தான். லுக் வைஸ், டேரக்டர் செலக்ஷன் வைஸ், மியூசிக் டேரக்டர் வைஸ் எல்லாமே எப்படி போகணுமோ அப்படி. இப்போ சூர்யாவுமே ஒன்று தான். சூர்யா வந்து இப்போ இவ்வளவும் பேசுறாங்கல்ல, ஆனா வந்து அப்ப இருந்த சூர்யா மாதிரி ஒரு 50% இப்ப கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெற்றி எல்லாமே அடைச்சி போயிடுவாங்க, வாய் அடிச்சு போயிடுவாங்க. அவ்வளவு எல்லாம் யாரா இருந்தாலுமே இன்னைக்கு சினிமாங்கிறது வெறும் வெற்றியை பேஸ் பண்ணி தான். இன்னைக்கு வந்து வெற்றிங்கிறத தாண்டி ஒன்னே ஒன்று சொல்லுவேன், மிகப்பெரிய வெற்றிலாம் வேணாம். ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு பீக் ப்ரொடியூசர், ஒரு பீக் மியூசிக் டேரக்டர், அனிருத்தே எடுத்துங்க. ஒரு பீக் ப்ரொடியூசர் வித் ஒரு பீக் டைரக்டர் வித் அனிருத் மியூசிக், ஒரு 4 ஹிட் ஆகிற மாதிரி, ஒரு 4 சாங்ல ஒரு சாங் ரீல் ஆகிற மாதிரி சாங், இது எல்லாம் ஒன்று இருந்தாலே சூர்யா படம் வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர்ஸ் இப்போ பூசி முழுறாங்கல்ல, பாக்ஸ் ஆஃபீஸ் வடைகள், அதுல முதல் நாள் 2 நாள் இப்படி போட்டு எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா சூர்யாக்கு அந்த இது வந்துடும் நார்மலா ஒரு நாள். ஆனா கண்டென்ட் ஓரளவுக்கு கிளிக் ஆனா போதும். ஆனா அது வராம அது தடுக்கிறது யாருன்னு வேற யாருன்னு சூர்யா தான். அவர் வந்து
ஒரு கட்டத்துல எப்படின்னா ரொம்ப நல்லவனா இருந்துட்டார் ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால சினிமால வந்து நல்லவனா இருக்கலாம், ஓவர் நல்லவனா இருக்கலாம். நான் ஒரு பெரிய ஒரு த்ரெட்டே போட்டிருப்பேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யாக்கு ஒரு த்ரெட் போட்டிருப்பேன். எல்லாத்துலயும் இந்த பேட்டை ஒரு மீம் எடுத்தே போட்டிருப்பேன், நல்லவனா இருங்க ரொம்ப நல்லவனா இருக்காங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். அது சூர்யாக்கு தான் போட்டிருப்பேன். என்னன்னா சூர்யா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தப்பு பண்ணதே என்னன்னா, நான் ஏற்கனவே நம்ம ஸ்பேஸ்லயே ஒரு 3-4 தடவை சொல்லியிருப்பேன். அவருக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு, அவர் தெலுங்கு மார்க்கெட் பூம் பயங்கரமா போயிட்டு இருந்த சமயத்துல என்ன பண்ணிட்டாரு, தெலுங்கு மார்க்கெட்டை ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தி தெலுங்குக்கு ஏற்ற மாதிரி ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் தெலுங்குக்கு ஏற்ற மாதிரியே பிளான் பண்ணி போய் தமிழ்ல வந்து ரிலீஸ் டேட்டை வந்து கவனத்தை அதாவது விட்டுட்டார். கவனத்தை முழுசா விட்டனால தமிழ் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா இங்க குறையுது. தெலுங்குல ஒரு படம், ஆனா தமிழோட தெலுங்கு படம் நல்லா தெலுங்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல. அதுக்கப்புறம் ரெண்டுமே அடி விழுவும். ஏன்னா ஒரு கிரவுண்ட் மார்க்கெட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறை சொல்ல ஆரம்பிப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா எல்லாமே கொஞ்ச காலம் தான், திரும்ப கிளியர் ஆயிரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து ரிலீஸ் டேட் தான் அவர் மிகப்பெரிய சிக்கல். அவர் வந்து பயங்கரம் எவ்வளவு போயிட்டு இருந்துச்சோ, இப்ப 7ஆம் அறிவு வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு இல்ல. அதுக்கப்புறம் மாற்றான் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்ல ரிலீஸ் ஆக வேண்டிய தீபாவளிக்கு என்னமோ, அது மாற்றான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாம கொஞ்சம் தள்ளி போய் ரிலீஸ் பண்ணாரு. அடுத்து வந்து சிங்கம் 2 வந்து சாதனால், ஆனா பிளாக் பஸ்ட் மொரட்டு பிளாக் பஸ்ட் சாதனால் ஜூலை மாசமே என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சிங்கம் 2லாம் மொரட்டு பிளாக் பஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவரோட ஜூலை வந்து இந்த 5ஆம் தேதி ரிலீஸ் ப்ரோ. டேட்ல குழப்பம். ஆமா, சாதாரண ஜூலைல வந்தது மொரட்டு பிளாக் பஸ்ட் சூர்யா வசூலி ஹையஸ்ட் அதான் வசூல் நினைக்கிறேன் பண்ற ப்ரோ, அளவுக்கு லாஸ்ட் வசூலாச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு நினைக்கிறேன். ஆமா, லாஸ்ட் சிங்கம் பாக்ஸ் லாஸ்ட் பாக்ஸ் மெகா பிளாக் பஸ்ட்னா அதுதான். அதுக்கப்புறம் என்ன ரிலீஸ் டேட்லயும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயும் கொஞ்சம் சொதப்பல்கள் தான். மாஸ் படம்லாம் எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியது, அதை கொண்டு போய் சாதாரண நாளில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. 24 யோசிச்சு பாருங்க, 24 ஏப்ரல் 14 வர வேண்டியது. அட்லீஸ்ட் அது மே மாசம் ஸ்டார்டிங்லேயாச்சும் வந்திருக்கலாம். அது கடைசியாக தள்ளி விட்டு அது 24 அந்த அந்த எனக்கெல்லாம் வந்து அண்டர் ரேட்டட் ஃபிலிம்னு சொல்லுவேன். அதெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய படம், அது போச்சு. சிங்கம் 3 தீபாவளிக்கு வர வேண்டியது தள்ளி போய் டிசம்பருக்கு வர வேண்டியது, அப்புறம் ஜனவரி பொங்கலுக்கு வர வேண்டியது, கடைசியாக வந்தது பிப்ரவரி மாசம் செட் ஆகுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துச்சு. என்ஜிகே நீங்க சொல்லவே தேவையில்ல, என்ஜிகே ஃபயர்னு சொல்லி தீபாவளி வெளியின்னு ஆரம்பிச்சாங்க. கரெக்டாக அது எப்போ ரிலீஸ் ஆச்சு? காப்பான் மே அந்த மந்த். சாகோன்னு ஒரு படம் அந்த சாகோ படம் கூட ரிலீஸ் பண்ண வேணாம், அவங்களுக்கு வழி விடுவோன்னு சொல்லிட்டு தள்ளி போனாங்க. அப்புறம் ஒரு அடுத்த படத்துக்குன்னு பார்த்தா என்ன, சினிமாவில் வந்து நல்லவனா இருக்கலாம், ஓரளவுக்கு தான் நல்லவனா இருக்கணும். எல்லாமே போய் கடைசியில் இப்போ வந்து கடைசியா யார் மேல ஆபத்துனா ப்ரொடியூசர் மேல ஆபத்து. இந்த ஸ்டூடியோ கிரீன் இருக்கார்ல, அவரு கூட படம் பண்றதை குறைச்சிக்கிட்டாலே சூர்யா வந்து வெளியே நல்லா பண்ணலாம். வெளி ப்ரொடியூசர் நல்லா வந்து பண்ணி நல்ல டாப்ல வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸோ இல்லை வந்து ஒரு மைத்ரி மூவி மேக்கர்ஸோ அல்லது ஒரு 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 ஃபேமஸான ஒரு நல்ல, அதாவது உண்மையாலுமே ப்ரொமோஷன் பயங்கரமா பண்றோம். இப்போ பாருங்களேன், நீங்க ரெட்ரோ பார்த்தீங்கன்னா தெரியும், கங்குவாக்கு ரிலீஸ் வரைக்கும் இந்த ஆஃப்லைன் ப்ரொமோஷன் இருந்துச்சா இல்லைன்னு தெரியாது. வெறும் ஆன்லைன்ல 2000 கோடி எங்க படம் பண்ணணும் 2000 கோடி எங்க படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ரெட்ரோ பாருங்க, நான் சென்னைக்கு போனப்போ எல்லா பஸ் ஸ்டாப்லயும் அந்த இதுல இருந்துச்சு ரெட்ரோ. நான் அந்த பீனிக்ஸ் மால் போனேன்னா அந்த பீனிக்ஸ் மால் மால்ல வெளியே வாசல்ல அந்த ஆட் இருந்துச்சு. இது என்ன பேரு, சரி மெட்ரோ ஸ்டேஷன் போனேன், மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லா ஆட் இருந்துச்சு. கோடம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்டு போனேன், அந்த பஸ் ஸ்டாண்டு பூராமே இது இருந்துச்சு, ஆட் இருந்துச்சு. ரெட்ரோ கிரவுண்ட்ல ஒரு வகை இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சத்தியம் தியேட்டர்ல அந்த பெரிய பிளேஸ் அந்த இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க, பார்க்கிங் ஸ்லாட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க. ப்ரொமோஷனுங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ற ஒரு இது வேணும். அது மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு படம். இப்போ கமலுக்கு வந்து எத்தனை வருஷம் மார்க்கெட் இல்லாமல் இருந்துச்சு தெரியுமா? உண்மையாலுமே கமல் அவர் இருந்த பீக்குக்கு, அவர் இருந்த ஸ்டாருக்கு, அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட். ஆனா அவருக்கே பல வருஷம் அந்த அவருன்னா யாருன்னே 2K கிட்ஸ்க்கு தெரியாமே இருந்துச்சு. அவர் போப்ப அவர் பிக் பாஸ் ஆக்டர் அப்படிங்கிற அளவுக்கு 2K கிட்ஸ்க்கு தெரியும். அந்த விக்ரம்னு ஒரு படம் திரும்ப அவரோட மார்க்கெட்டை வந்து 250 கோடி 300 கோடி பிசினஸ் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாருங்க. இப்போ அவரோட எல்லா படமும் தக்லீஃப் பாருங்க, 300 கோடி பிசினஸ், 350 கோடி பிசினஸ்ங்கிறாங்க தக்லீஃப். இன்னும் நிறைய போகும் அடுத்த படங்கள். அதுக்கெல்லாம் ஒரு படம் போதும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே படம் தான். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா பயங்கர பூம் ஆகி பயங்கர ஒரு சூர்யாக்கு வந்து ஒரு 300 கோடி 350 கோடி 400 கோடிலாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 200 கோடி ஹைப் கொடுத்து அந்த பிசினஸ் பண்ணிட்டாலே போதும், எல்லாமே மாறிடும். மாவீரன் ப்ரோ, நானும் வந்து ஸ்பேஸ் சூப்பரா கேட்டேன். சொன்னீங்க bro. ஆக்சுவலா வந்து என்னன்னா, நானும் ஸ்பேஸ் கேட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அவரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படின்னா, காமனா எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் இருக்கிற பர்சன். ஒரு ஆக்டர் தூக்கி பேசி ஒரு ஆக்டர் டம்ப் பண்ற ஆள் கிடையாது. நீங்க மேபி வேணா அது கேட்கறதுனால உங்களுக்கு சம்டைம்ஸ் சில வேர்ட்ஸ் கொஞ்சம் ஹார்ஷா அஃபண்டா இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி ப்ரோ பர்சன் அவர் கிடையாது. எல்லாரும் நான் அவர் தூக்கிட்டாரு ஆரம்பத்துல ப்ரோ. இருந்தே கவனிச்சிட்டு விஜய் இருக்கிறதுனால தானே சொல்றேன். விஜய் இல்ல திட்டாரு, ப்ரோ, நான் அஜித் என்ன சொல்றேன்னா, திட்டாரு. அவர் விஜய் பேசியிருக்காரு, அஜித் சாரை பேசியிருக்காரு, நீங்க ரஜினி சாரை இன்னைக்கு ஒரே பேசியிருக்காரு, நான் கேட்டதுனால அப்படி இருக்குன்னு கமலஹாசனை நினைக்கிறேன். பேசியிருக்காரு, டேரக்டர்ஸ் முதற்கொண்டு வெற்றிமாறன், சங்கர் எல்லாருமே அவர் ஒரு விஷயம் அதுக்கு தப்பா படுது அப்படின்னா உடனே அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிடுவாரு, கோவத்தை ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாரு. அவ்வளவுதானே தவிர மற்றபடி அதையே ஒரு மாதிரி ரொம்ப கீப்பப்பா ஃபாலோ பண்ணி ஒரு 4 பேரை வச்சுட்டு டெய்லியுமே அந்த மாதிரி நெகட்டிவா இந்த இப்போ ஒரு 3 பேர் இருக்கானுங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்லாம் இவர் கிடையவே கிடையாது. அந்த பர்டிகுலர் ப்ரோ டைம்ல அது தப்பா இருக்கு அப்படின்றப்போ அவர் சொல்றாரு. இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து என்னன்னா,
நேற்று நானும் தான் கேட்டதுனால சொல்றேன். சொன்ன விஷயங்கள் மேபி உங்களுக்கு ஹார்ஷா பட்டிருக்கலாம். பட் ஒரு வேலிடான ஒரு விஷயம் தானே. இப்போ பிரகாஷ் ப்ரோ சொன்ன எல்லாமே தான் அவரும் சொன்னார். ஏன்னா அவர் கொஞ்சம் ஹார்ஷா சொன்னார். கரெக்டான ரிலீஸ் டேட் இல்லை, கரெக்டான படம் சூஸ் ரொம்ப பண்ணல. ஆசை சொல்லிட்டாலும் நெக்ஸ்ட் ஏதோ சாரி சொல்றது ப்ரோ. ஈவன் தான் வந்து என்னன்னா உங்களுக்கு லாஸ்டா வந்த படம் தீபாவளி படம் வந்து என்னன்னா ஏழாமரி தான். ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே வரல. ஸோ அப்போ உங்களுக்கான ஒரு கரெக்டான டேட் வந்து என்னன்னா நீங்க பார்க்கணும், பிஸ்னஸ் பார்க்கணும், ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றதான் அவர் ஓப்பனாக சொல்ல வந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான். பட் அது நீங்க ரொம்ப ஹார்ஷா எடுத்துக்க வேணாம். அவரு இல்ல ப்ரோ எப்பவும் போல அவரு நார்மலா சொன்ன எல்லார்கிட்டயும் பேசுற இப்ப மாதிரி தான் நான் பேசிட்டு ஏதாவது இருக்காரு. அவர் ஹார்ஷா சொன்ன பேசியிருந்தேன்னா பாயிண்ட்ஸ் சாரி. ஓகே. நான் ஆயிட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன இல்ல இப்படி கண்டிப்பா பேசுறாரு? இருக்கும். அஸ் ஃபேனா கேக்குறப்ப கண்டிப்பா இருக்கும். அதை இல்ல அக்செப்ட் ப்ரோ பண்ணிக்கிறேன். அவரு பட் அந்த பேசின மாதிரி எண்ணத்துல அவங்க பேச மாட்டாங்கன்னு இல்ல நான் சொல்றேன். சுகன், வேற யாரும் இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. வேற யாரும் பேசுறாங்க பாருங்க. தக்காஷின்னு ஒருத்தர் சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு. பிரதர் வந்து கேக்குதா? எஸ்பிஆர் இப்போ சவுண்ட் கொஞ்சம் வேல்யூ மட்டும் கொஞ்சம் கூட ஏற்றி பேசுங்க, எனக்கே கேட்கல. கேக்குதா ப்ரோ? கேக்குதா? இப்போ கேட்குது, பேசுங்க. இல்ல ப்ரோ அவரு நேற்று பேசின கண்டென்ட் சரியாகவே இருந்தாலும் இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு ஃபேன் வந்துட்டு மற்ற சில ஆக்டர்ஸ் வந்துட்டு குறைச்சு பேசுறாங்க. அப்போ அந்த மாதிரி பேசுறதுக்கான பாயிண்ட் வேலிடா இருக்கும். அந்த இடம் பொருள் ஏவல் கரெக்டா இருந்திருக்கும். ஆனா ஒரு ஃபேன் கேட்டது இந்த காம்பினேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இது வருமா வராதா? அந்த ஃபேனும் ஒரு படம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் கொடுக்கணுன்ற இன்டென்ஷன்ல தான் கேட்கும்போது அந்த கேள்விக்கு வந்த அந்த பதில் தப்பு அப்படின்றது தான் இங்க எல்லாரோட பாயிண்டாவுமே இருக்குது. அவர் பேசின விஷயங்கள் கரெக்ட். ஆனா என்ன கான்டெக்ட்ல பேசினாருன்றது தான் இங்க அது தப்பா இருக்கு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நம்ம இப்போ ஸ்பேஸில் இல்லாத ஒருத்தரை பற்றி பேசக்கூடாது. ரெண்டாவது நான் அவர் என்ன பிரகாஷ் பேசுறாருன்னு ப்ரோ, தெரியல, நீங்க அந்த அதனால நம்ம ஆடியோ இல்லாத ஆள் கேட்டீங்களா? பேசுறது கிடையாது. நான் கேட்கல, அதான் சொல்கிறேன். நான் கேட்காத ஒரு ஆடியோ ப்ளஸ் நான் இல்லாத ஒரு ஸ்பேஸ், இன்னொருத்தர் இல்லாத ஒருத்தர் பேசுறது அவரை பற்றி பேச முடியாது. நம்ம கண்டென்ட்டுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். எப்போவுமே எல்லாத்துக்கும் வெற்றியை பேஸ் பண்ணி தான் ஓடும். வெற்றி வந்துட்டாலும் எல்லாமே மறந்துடும், அவ்வளோதான். எந்த இப்போ வெற்றி அதே ப்ரோ? மாதிரி பிரகாஷ் ப்ரோ சூரியரை அந்த போட்டு ஜெய்பீம் படம் வந்து சொல்லுங்க. நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டா இருந்தது. அப்போ நீங்க சொன்ன அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டா இருந்தது. கரெக்ட். நான் இவ்வளோ லென்த்தி பர்டிகுலரா ஸ்பீச் கொடுப்பாருன்னு நினைச்சு பார்க்கல. எது ப்ரோ சொல்லுங்க கேட்கல? ப்ரோ. இல்ல அவர் சூப்பரா ரொம்ப நேரமா லென்த்தியா சொன்னாரு, அதை சொன்னேன். யா யா யா. நான் வந்துட்டு சூர்யானா கிட்ட நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா அவரோட இப்போ எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு பீக்னு ஒன்று இருக்கும். சில ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு அது படமாவுமே அது பீக்கா இருக்கும். சில ஆக்டர்ஸ்க்கு அது சீன்ஸ் மூலியமா பீக்கா இருக்கும். சில ஆக்டர்ஸ் வந்துட்டு பிளானிங் மூலியமா பீக்கா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நான் சூர்யானுக்கு நோட்டீஸ் பண்ணது வந்துட்டு படத்தோட குவாலிட்டினால தான் அவரோட பீக் இருந்தது. ஸோ மேபி அவர் வந்துட்டு வர்ற எல்லாமே வந்துட்டு டாப் நாச் ஃபிலிம்ஸாக கொடுத்து இந்த வீக் ஃபேஸ்லேயும் நிறைய நல்ல படங்களும் இருக்கு. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் சும்மா ஃபேனிசம் அதெல்லாம் சொல்லுவேன். எனக்கு அந்த படம் ஒர்க் ஆயிருக்கு ஆகலன்றதை தாண்டி அஞ்சான் படமோ இல்லை வந்துட்டு காப்பான் படமோ இல்லை எதற்கும் துணிந்தவன் படமோ அது ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படம்னு தான் தவிர அது ரொம்ப மோசம் குப்பை என்ஜிகே மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளார வந்த படங்கள்னு பார்த்தா ரொம்ப கம்மி. ஆனா மற்ற ஆக்டர்ஸோட அந்த ஒரு டவுன்ஃபால் ஃபேஸ்ல பார்க்கவே முடியாத படங்கள் நிறைய ப்ரொடியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இவரு ஏதோ கடமைக்குன்னு பார்க்குற மாதிரி ஒரு ஒரு சில படங்கள் கொடுக்கறதே இங்க மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரு செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு தேவை ப்ராப்பரான ஒரு பிளானிங். நல்ல 5 சீன் 6 சீன் நச்சுன்னு மனசுல நிக்கணும். கிளைமேக்ஸ் அழ வைக்கணும். நல்ல எமோஷனல் கனெக்ட் இருக்கணும். இவ்வளவுதான். இது எல்லாமே கங்குவால ஒர்க் ஆகியிருக்கணும். ஒர்க் பண்ண வச்சிருந்திருக்கணும். ஏன்னா அந்த கதையில அதுக்கான ஸ்கோப் இருந்தது. அந்த ஒரு இன்டென்ஷன்ஸ் இருந்தது. ஒரு நல்ல காஸ்டிங், சவுண்டு டிசைனு, கரெக்டான எமோஷனல் சீன்ஸ்லாம் பேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் எங்கேயோ போயிருந்திருக்கும். வாயினால கேட்டதுதான் நிறைய படங்கள். அந்த வாய் மட்டும் பேசுறவங்ககிட்ட இருந்து அவர் தள்ளி இருந்தாலே போதும் தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்தை சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ண வேணாங்கிறத தாண்டி அவர் நடிச்ச 2 படமே ஓடிடில வராம தியேட்டர்ல வந்துருந்துச்சுனாலே அது வேற மாதிரி போயிருந்துருக்கு. ப்ரோ எனக்கு சூரியரை போட்டு தியேட்டர்ல வந்ததுனால அவ்வளவு ஓடி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஜெய்பீம் வேணா ஓடி இருக்கும், எனக்கு சூரியரை போட்டு அவ்வளவு தோணல ப்ரோ. அதுல ஒரு தரப்பா பகையும் சம்பாரிச்சுக்கிட்டாரு. இல்ல இப்போ இங்க யாருமே வந்தாங்கன்னா அவரை பத்தி தப்பாலாம் எதுவும் சொல்லல ப்ரோ. பேர் என்ன பேசினார், அருள் பிரகாஷ். அவர் வந்து என்னன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் சில விஷயங்கள் அவருக்கு சரியா அமையல, சரியா பிளான் பண்ண விஷயங்கள்
கரெக்டா போகலன்றது மட்டும்தான். மற்றபடி அவர் மாதிரி ஒரு ஆக்டரை பார்க்க முடியாது. அவர் இருந்த ஒரு பீக்கை அந்த டைம்ல நான் 2 எதுவுமே மெயின் பேசல ஸ்டார்ஸும் பாஸ். யாராலையும் ப்ரோ பீக் பண்ண நான் முடியல. எதுவுமே பேசல. எனக்கு அதுதான் ப்ரோ அஞ்சானே பாஸ் சொன்னது. நல்ல கமர்ஷியல் படம் ப்ரோ. இவங்க அந்த ஹைப் எல்லாம் எதுவும் இல்லாம இருந்திருந்தான். எனக்கு அப்போ தெரியல, நான் சின்ன வயசுல இருந்தேன், அந்த ஹைப் எல்லாம் எனக்கு தெரியல. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் இப்படி எல்லாம் ஹைப் பண்ணிருக்காங்க, அதான் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா மொத்த இதையும் இறக்கிட்டேன்னு சொல்லிட்டு. நார்மலா பார்த்தா அது நல்ல கமர்ஷியல் படம் தான் பாஷா மாதிரி. இல்ல இன்னொன்னு ஃபெயிலியர் படம் கொடுக்காம எந்த ஹீரோஸும் படம் நடிக்க முடியாது. ஒரு 3 படம்னா ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி தான் வரணும். இப்ப சிவகார்த்திகேயன்னா 2-3 ஃபிளாப் கொடுத்தாரு, பிரின்ஸ், ஹீரோ. அதை தாண்டி டக்கு 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 டக்குன்னு வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியர் கொஞ்சம் நிறைய படம் பண்ணலாம். ஒரு படம் இந்த 2 வருஷம் கங்கோல போய் மாட்டிக்கிட்டது அதெல்லாம் தான் தப்பு. அந்த இடத்துல இன்னொரு படம் இல்ல அதைத்தான் இப்ப சூர்யா சொல்லியிருக்காரு, இனிமேல் வருஷத்துக்கு 2 படமாச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவேன், இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரெட்ரோ அண்ட் சூர்யா 45 2 படமே 2025 வந்துடும். என்ன ஒண்ணு இப்போ வாடிவாசல் ஆரம்பிச்சாருன்னா அவர் பேரலா இன்னும் 2-3 படம் பண்ணாருன்னா ஓகே. அவர் பண்ணாம வெற்றிமாறன் கூட மட்டும் மாட்டினாருன்னா தான் திரும்ப அவர் எப்படி கங்கோல மாட்டினாரோ அது மாதிரி ஒரு 3 வருஷம் போய் 2 வருஷம் வேஸ்டா போயிடும். அதுதான். ஆனா அவர் அதுக்கேற்ற மாதிரி முடிவுல தான் இருக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா பிரகாஷ்னா, அதனாலதான் வந்துட்டு மலையாளம் டைரக்டர்ஸ் கூட கதை கேட்டு சிட்டிங் போடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் 50 நாள் 60 நாள் படம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எப்படினாலும் வாடிவாசல் வந்துட்டு இப்போ ஒரு வருஷமே பிளான் பண்றாங்கனாலும் 365 நாள் கண்டினியூஸா ஷூட் போறது கிடையாது. அந்த மீதி இருக்கிற கேப்ல சைட்ல வந்துட்டு இது பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம்ன்றதுதான் ஒரு பிளானா இருக்குமோ நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். வாடிவாசல் 2-3 பாட்டுன்னு சொல்றாங்களே, உண்மையா ப்ரோ? அந்த நாவல்லையே 2-3 பார்ட்டுக்கான ஸ்கோப்லாம் கிடையாது. அது எதை வச்சு சொல்றாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ப்ரோ விடுதலை கூட இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா எடுத்துட்டாரு. ப்ரொடியூசர் மேட்டர்ஸ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேட்டு வேலை வாங்க தெரிஞ்சவங்க இப்படி விட மாட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ ஆமா, அது கலைப்புலி கேக்குது வினோத், கேக்குது. ஒரு 2 நிமிஷம். கலைப்புலிக்கா டான் இருக்காருல்ல, அவர் வந்து சாதாரண கொஞ்சம் பழந்தின்னு கொட்டை போட்டவர்னு சொல்ற மாதிரிதான் அவர்லாம். வெறும் விதையவே அவர் வந்து வேற மாதிரி மாத்தி விட்டுருவாரு. அசுரன், நீங்க அசுரன் படத்துக்கு உதாரணம் வெற்றிமாறன்ட்ட ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் அசுரன். வெற்றிமாறன் படத்துலயே ரொம்ப மிக 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 குறைவான நாட்கள் எடுத்த படம். அது மாதிரி அவர் பிளான் பண்ணக்கூடாது. அதனாலதான் ஒரு லேட்டா ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு உள்ள மாட்டிக்க கூடாது. வெற்றிமாறன் பெஸ்ட் அதானே? ஆமா, ரொம்ப கம்மியான நாள்ல எடுத்த படம் அசுரன் தான். அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா பண்ண படம் அசுரன் தான். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சேன், அதான் அவர் என்னன்னா அதனாலதான் கலைப்புலி தானம் வந்து டக்குன்னு ஆரம்பிக்காம இருக்கிறாரு. அவர் வந்து என்ன ஆரம்பிச்சு நடுவில் போய் மாட்டிக்க கூடாது. அதனால அவர் எல்லா ப்ரெஷரையும் போட்டு வெற்றிமாறனுக்கு பயங்கரமா எல்லாத்தையும் லாக் பண்றாரு. நீ இதை பண்ண அதை பண்ண முடிச்சு கிளியரவா, எனக்கு இதை பற்றி இந்த இதுக்குள்ள முடிச்சுட்டு இந்த ரிலீஸ் டேட்டையும் போடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே ஒரு ரிலீஸ் டேட்டை கொடுத்துருவாரு அவர்கிட்ட. அதை அனௌன்ஸ் பண்ண மாட்டார். பாதி படம் போயிட்டு இருக்கோம் அனௌன்ஸ் பண்ணிடுவார். ஏன்னா அப்போ மீதி படத்தை இன்னும் வேகம் எடுப்பாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவார். அதனால கலைப்புலி தானவை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. இது மாதிரி ஏன்னா சூர்யா வந்து ஒரு டாப் லீக் ப்ரொடியூசர்ஸ் செலக்ட் பண்ணாலும் போது சூர்யான்னு மட்டும் இல்லைங்க, எல்லா ஹீரோவுமே இப்போ பாருங்களேன், அமரனோட மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கியமான பங்கு வெறும் டைரக்டர் சாய் பல்லவி, சிவகார்த்திகேயன் இப்படி மட்டும் கிடையாது. ராஜ்கமல் பிலிம்ஸோட ஒரு திட்டமிடல்னு சொல்லலாம். ப்ரொமோஷன் திட்டமிடலா இருக்கட்டும், இல்லை படத்தோட திட்டமிடலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ் அவங்க ப்ரொமோஷன் பண்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் போறதா இருக்கட்டும், குவாலிட்டி ப்ரொடக்ஷன் வேல்யூவா இருக்கட்டும், அதை மதிக்கிறதா இருக்கட்டும், ரசிகர்களோட ஒப்பீனியனை மதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் பண்ணுவாங்க. அதனாலதான் அமரன் படத்துக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது அந்த படம் பண்ண வேண்டிய ஆக்சுவல் நம்பர்ஸ் விட கூடுதலா பண்ணதுக்கு மெயின் ரீசனே ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். இது மாதிரி சூர்யா வந்து டாப் லீக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்ல குவாலிட்டியான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேர்ந்தெடுத்து பண்ணாலே போதும். அவ்வளவுதான். சூர்யா மட்டும் எல்லா நடிகர்களுமே அதை பண்ணாலே போதும். சரி வினோத், இப்ப சொல்லிருங்க என்ன சொல்ல வந்தீங்க. சரி காக்கா சொல்லிடுங்க, SBR சொல்லிடுங்க. இல்ல வருத்தமான விஷயம் என்னன்னா, RKFI ரொம்ப நாளா ஒர்க் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. அவர் கூட RKFI, மைத்ரி எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாளா ஒர்க் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. இவர் தான் கண்ட ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நடுவில் மாட்டிக்கிட்டாப்ல. இல்ல இவர் மேலேயும் அந்த ஒரு மிஸ்டேக் இருக்கு, இவங்களை சூஸ் பண்ணது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இனிமே பண்ணுவாருன்னு நம்புறேன். இன்னும் சொல்லிருங்க வினோத். பிரகாஷ் ப்ரோ, இப்போ தமிழ்நாட்டுல இப்போ விஜய் அஜித் படங்கள் தோல்வி படங்களுக்கும் 80-90 கோடி ஆகுது. அப்புறம் ஏன் சூர்யாக்கு ஆக மாட்டுது? அதைத்தாங்க சொல்றேன். முன்னாடி அவர் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் பயங்கரமா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது காரணம் அவரு தான் தெலுங்கு மார்க்கெட்டை பார்த்து தமிழ்ல ரிலீஸ் டேட்டை சொதப்புறது. ரிலீஸ் டேட்டை சொதப்புனா இப்படித்தான் நடக்கும். நீங்க நல்ல ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
லாக் பண்ணி இன்னொரு படத்துக்காக போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அது என்னன்னா ஃபேன்ஸோட எமோஷனல் இது பண்ணும். இப்போ இந்த படமே கங்குவாவே அக்டோபர் 10 வந்துருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட வசூல் பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த எப்படி கிளாஷ்னாலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் பொருள் நிறைய இருந்திருக்கலாம். நிறைய பேர் கிளாஷ்னாலே இது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அது வேற விஷயம். ஆனா என்னன்னா இது கங்குவான் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் சூர்யா படங்கள் பல படங்கள் இப்போ 24லாம் அது ஏப்ரல் 14 வந்துருச்சுன்னா அது ஓட்டமே வேற. இல்ல லீவ் நாள் அது கரெக்டா லீவ் முடிஞ்ச அன்னைக்கு வந்து நினைக்கிறேன். கரெக்டா சம்மர் முடிஞ்ச அன்னைக்கு வந்து மே 6 வந்துச்சு ப்ரோ. தெரியோட வர வேண்டியது, ஆனா மே 6 வந்துச்சு. ஆனா ப்ரோ பிரகாஷ் இந்த பிப்ரவரியில படம் ரிலீஸ் ஆனா ஓடாதுன்றது போன வருஷம் 2 படம் ஓடிச்சு ப்ரோ. அந்த மஞ்சுமல் பாய்ஸும் அப்புறம் இன்னொரு படம், அது 2 மலையாள படங்கள். படம் நல்லா தான் ஓடல, எந்த மாசம் தேவையில்ல மக்களுக்கு ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் 6 மாசம் எலெக்ஷனுக்கு நமக்கு படமே வரல, பெரிய படம். அதனால நம்ம ஊரோட நல்லா போச்சு அந்த படம். நம்ம ஊர்ல டோட்டல் ட்ரை பீரியடுங்கிறது நார்மல் ட்ரை பீரியட் வேற. படமே பார்க்கல அப்படிங்கிறப்போ ஒரு படம் வருது வச்சுக்கலாம், அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும். கொஞ்சம் நல்லா இருந்தா போதும். இந்த படம் வந்து தமிழ் பாட்டு யாரு நினைச்சு பார்த்தா ஹார்மோனி 4 எல்லாத்துக்கும் காரணம் ட்ரை பீரியட். முன்னாடி ஒரு மாசம் நீங்க ஒண்ணு இல்லை, இப்போ ஒரு மாசம் படமே விடாம இருங்களேன் தமிழ் சினிமால. இப்போ ஒரு மாசம் படமே விடாம இருங்க. அடுத்து ஒரு அபோவ் ஆவரேஜ் கண்டென்ட் மட்டும் ஒன்று விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பயங்கர வசூல் பண்ணிடும். அபோவ் ஆவரேஜ் பிளஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர், அது வந்து சூப்பர் ஆக உங்க கண்டென்ட் தேவையில்லை. அபோவ் ஆவரேஜ் பிளஸ் ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்தா போதும். அதுதான் ட்ரை பீரியடுங்கிறது, டோட்டல் ட்ரை பீரியடு. அது மாதிரி வந்து ஒரு நல்ல படம் அபோவ் ஆவரேஜ் வந்தாலே போதும். சூர்யாவுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அவர் வந்து அயன் டைம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு இருந்த மார்க்கெட்டு வேற லெவல் மார்க்கெட். யோசிச்சு பாருங்களேன், நீங்க கஜினிக்கு அப்புறம் ஆறுக்கு அப்புறம் வேலு அதுக்கப்புறம் வாரணமாயிரம் மட்டும் தான் அது ஏ சென்டர் படம் மாதிரி இருந்துச்சு. வாரணமாயிரம் அப்புறம் பாருங்க அயன் முரட்டு ஓட்டம். அதுக்கப்புறம் ஆதவன், அது வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஃபுல்லா வசூலிக்கிங்க. ஏன்னா ஆதவன் வந்து பயங்கரமா ஓடலனாலும் ஆனா ஹிட் படம் ஆதவன். அதுக்கப்புறம் பாருங்க சிங்கம், எடுத்தோடனே சிங்கம் வந்த உடனே அவர் நடிச்சது வந்து 7ஆம் அறிவு. சிங்கத்துக்கு அப்புறம் பாருங்க டைரக்டா 7ஆம் அறிவு. யோசிச்சு பாருங்க, அது 7ஆம் அறிவுலாம் எவ்வளவு பிசினஸ் இருந்துச்சு தெரியுமா? பிசினஸ் அது போஸ்டர்ஸ் வசூல் டிக்கெட் பிரஷர்லாம் நான் ஃபீல் பண்ணேன் ப்ரோ. 7ஆம் அறிவுலாம் சூப்பர் படம் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இல்ல அந்த படத்துக்கு நீங்க செலவே நீங்க வச்சுக்கலாம். இப்ப அது மாதிரி ஒரு பேட் பேஸ் எல்லா நடிகருக்குமே உண்டு. நம்ம சாதாரண ஏற்கனவே சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு மனுஷனும் விஜயஜித் வரமாட்டே ப்ரோ. விஜயஜித் வரமாட்டே. நீங்க திரும்ப ஃபேன் பேஸ் ஃபேன் இதுக்குள்ளே போறீங்க. திரும்ப மாட்டீங்க. அப்படி சொல்ல வரல ப்ரோ பிரகாஷ், அப்படி சொல்ல வரல ப்ரோ. ஒரு காலத்துல இருந்தாரு, அது எந்த விஜய் போன ஒத்துக்க மாட்டான், எந்த அஜித் போன ஒத்துக்க மாட்டான். சூர்யா இருந்தாரு, நானே ஒத்துக்க மாட்டேன், புரியுதா? ஆனா ஃபேக்டர் தான் அது மாதிரி சொல்றேன் நான். ஏன்னா அவங்களுக்கு டவுன்ஃபால் வந்து போகுது. ஆனா இவங்க சூர்யா மாதிரி தொடர்ச்சியா 10 வருஷம் இருக்கல, டக்குன்னு ஒரு படம் ஹிட் ஆகி 2 பேருமே மேல ஏறிடுவாங்க. அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இவங்களுக்கு ரசிகர் பலம் அதிகம் தமிழ்நாட்டுல ரசிகர் பலம் அதிகம் 2 பேரும். இல்ல சில டிசிஷன் வந்து அவங்க தப்பா எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு இந்த ஜெய் பீம்லாம் வந்து தியேட்டருக்குலாம் விட்டுருக்கலாம், சூரிய ரிப்போர்ட்லாம் தியேட்டருக்குள்ள விட்டுருக்கலாம். வெயிட் இப்ப ஏன்னா மாஸ்டரும் கோவிட் டைம்ல தான் வந்தது, வெயிட் பண்ணி தான் தியேட்டர்ல விட்டாங்க. சுகுமார் ப்ரோ, ஆனா நீங்க சொல்றது சூரிய ரிப்போர்ட் ஓகே, ஜெய் பீம் வந்தா பிரச்சனை ஆயிருக்கும் ப்ரோ. அந்த பிரச்சனை அதனால இல்ல ப்ரோ, நான் சொல்றது புரியுது. நீ சொல்லி அப்படிதான் இருக்கு. அவரை பேச விடுங்க முழுசா. இல்ல வினர் சொல்றேன், சொல்லுங்க. இல்ல ஏன்னா இப்ப மாஸ்டர் வந்துட்டு கோவிட்க்கு முன்னாடியே வந்து அது ஆடியோ லான்ச் நடத்துறாங்க, கொஞ்சம் பிரைவேட்டா நடத்துறாங்க. நானும் போயிட்டு வந்தேன் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு. பட் ஆனா அது அந்த டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அவங்க நினைச்சிருந்தா ஓடிடில அந்த படத்தை வந்து கொடுத்து பண்ணணும்னா பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு 50% ஆக்குபன்சி வரும்போது தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு 100%ல பண்ணல அந்த படம். 50% ஆக்குபன்சி இருக்கும்போது அது வந்து ரிலீஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணாங்க. பிரேக்னா எப்படி சொல்றது வந்து இந்த கோவிட் அவுட் பிரேக்ல இருந்து இவங்க தியேட்டருக்குள்ள மக்கள் திரும்பியும் வர வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணி பிரைம் அமேசான் பிரைம்க்கு இவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம இவங்க கொஞ்சம் இது பண்ணி வெயிட் பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து அந்த படங்கள்லாம் தியேட்டருக்கெல்லாம் வந்து சூரிய ரிப்போர்ட்லாம் நல்லா கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு நல்ல ஹிட் கொடுத்துருக்கும். ஸோ அதுவே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகி அவங்களோட கதைகளோட இது ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே வேற மாதிரி போயிருக்கும். அவங்க சில எடுத்த அவங்க சைட்ல தான் தப்பு. சொல்ல போறோம்னா வந்து அவங்க சைட்ல எடுத்த சில ஒரு ராங் டிசிஷனால வந்துட்டு இப்போ வந்து மேபி இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. பட் அதுக்காக தானே ப்ரோ தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் சூர்யா கொஞ்சம் ஹேட்டர்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்காக மட்டும் இல்ல ப்ரோ, அதுக்கப்புறமா வந்துட்டு அவருக்கு சான்ஸ் இருந்தது. மேபி என்னன்னா நிறைய வந்து ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் பொட்டன்ஷியலான ஒரு ஆக்டர், எந்த ஒரு ரோல் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஈஸியா வந்து புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவரு.
ஒரு மாசம் பண்ண முடியும் சூர்யாவில வந்து. அதே டைம் வந்து ஒரு லவ்வா ஒரு ஒரு லவ் பயோமா கூட வந்து எந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். பிரகாஷ் ப்ரோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு கொடுக்காத ஹிட்டே இல்லை. இவங்க 2 பேருமே டவுன்ஃபால் இருந்த டைம்ல, அதாவது நான் சொல்றது ஆழ்வார்லாம் வந்து ஃபிளாப் பண்ண டைம்லலாம் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய அந்த ஒரு 2009-10லாம் வந்து சூர்யா இருந்த பீக்லாம் வந்துட்டு அவருக்கு அப்ப மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டா இருந்தது. தெலுங்குலலாம் வந்து பெரிய பயங்கரமா கொண்டாடினாங்க அந்த டைம்லலாம். அப்படியே ஸ்லோவா கிராஜுவலா வந்து அவருக்கு அப்படியே டிப்பாக ஆரம்பிச்சு. டிப்பாகும் போதே அவங்க கொஞ்சம் சுத்தாரிச்சு ஓகே ஒரு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு கொஞ்சம் கேப் விட்டாச்சு படத்தை செலக்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்துட்டு கமிட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து ஏதோ தப்பா போகுது, நம்ம நடிச்சுட்டே இருக்கோம் ஆனா கமர்ஷியலா அந்த படம் சக்சஸ் ஆகலையேன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருக்கலாம். யோசிச்சு கொஞ்சம் இது பண்ணி ஒரு நல்ல ஒரு 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 பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் அந்த கொடுத்துருக்கலாம். ஏன்னா சிங்கம்லாம் வந்து கொடுத்தவர் கமர்ஷியலாவே வந்து ஹிட் கொடுத்த ஒரு ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இவ்வளவு பெரிய டவுன்ஃபால்லாம் போய் இதுவாவாரு அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ஆனா அதுக்கு முழு பொறுப்பும் அவர் தான், அவர் சைடு தான். சும்மா இன்னொன்னு என்னன்னா, அவர் அந்த அந்த 2 படம் பிரச்சனை இல்லை, அவர் தயாரிச்ச ஒரு 3 படத்தை அமேசான்ல கொடுத்தாங்க. அது இன்னும் காண்டாயிட்டாங்க. அது கமிட் அது இல்ல ப்ரோ, அது கான்ட்ராக்ட். அதுதான் அவரா மொத்தமா கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க. ஓகே இத்தனை படம் நாங்க வந்து அமேசான் பிரைம்க்கு இது பண்றோம் அப்படின்னு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு, அதனாலதான் வந்து அவ்வளவுமே வந்து அதுவும் அவரே ப்ரொடியூசர் அந்த படத்துக்கும், அந்த கொடுத்த படத்துக்கும் அவர் தான் ப்ரொடியூசர். அதான் ரொம்ப வெடியாயிட்டாங்க நினைக்கிறேன் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம். அததான் ப்ரோ நானும் சொல்றேன். ஆமா, மொத்தம் 6 படம் நினைக்கிறேன். அருண்விஜ் பையன் படம் 1, ஜோதிகா 2 படம், 5 படமா 6 படமா மொத்தம் அந்த 2 படத்தோட சேர்த்து. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆள் குறையணும். ஆனா இது ஓப்பனிங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து பெருசா ஃபுல் ஆகல. அதுக்கான காரணம் என்னன்னா வந்து ஒரு தியேட்டருக்கு ஓகே சூர்யா மூவி இந்த மாதிரி இல்லப்பா தியேட்டர்ல போய் பார்த்தா வந்து அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது இருக்குமா அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் மைண்ட்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது மேபி அவர் வந்து ரெட்ரோ படம் வந்து அவருக்கு ஹிட் கொடுத்து அதுக்கப்புறமா ஆர்ஜே பாலாஜி படத்துல வேணா வந்து அவருக்கு வந்து திரும்பி அந்த பழைய மேஜிக் நடந்தா வந்து அது அது வந்து திரும்பி வந்து அவர் இது பண்ணலாம். ஆனாலுமே வந்து ஒரு படம் திரும்பியும் வந்து அவருக்கு டிராப் ஆச்சுனாலே வந்து அது அவரோட மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு இது ப்ரோ. அது ரெட்ரோக்கே நடக்கும்னு எனக்கு தோணுது. ரெட்ரோக்கே வந்தேன்னா ஆடியன்ஸ் ஃபுல்லா பண்ண முடியும்னு தோணுது. பாசிட்டிவா இருக்கிறப்போ வந்தேன்னா நம்ம ப்ரொமோஷன்றது ஆர்கானிக்கா வந்துரும் நினைக்கிறேன். ஆனா ஆர்ஜே பாலாஜி படம் தான் என்ன ஆகும் தெரியல, அதான் பயமா இருக்கு. ரெட்ரோ வந்து நான் இப்பயும் சொல்றேன், ரெட்ரோ வந்துட்டு படம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அது பிக்கப் ஆகி நல்லா ஓடும். ஆனா ஓப்பனிங்ன்றது வந்து படம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் நாள் புக்கிங்னு ஒன்று இப்போ இன்னைக்கு நான் இந்த வாரம் ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு ஓப்பன் பண்ணாலே எனக்கு புக்கிங் வந்துட்டு ஃபுல் ஆகுதுன்னா அது எதை பேஸ் பண்ணி ஆகும்னா அந்த டேரக்டர் பிளஸ் அந்த ஆக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் ரெக்கார்டு பார்ப்பாங்க. ஓகே இவங்க காம்பினேஷன் தாண்டி சூர்யாவோட முன்னாடி படம் எப்படி ஓடிச்சு அதெல்லாம் மக்கள் எல்லாமே இப்பெல்லாம் பார்த்து தான் வந்து தியேட்டர்ல புக் பண்றாங்க. அப்படியே சிம்பிளா வந்து அந்த ஓப்பனிங் அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து பெருசா ஃபேன்ஸே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு புக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இல்லைங்க பிரதர், அதுல மட்டும் நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்பெல்லாம் ஆடியன்ஸ் அப்படி கூட பாக்குறது இல்ல. இந்த படத்துக்கு என்ன ஹைப்புங்கிறத பாக்குறாங்க. இந்த படத்துக்கு ஹைப் உண்டாக்குறதுக்கு காம்பினேஷன் மேட்டர்ஸ். இப்ப கார்த்தி சுப்புராஜுங்கிறது ஒரு மொரட்டு காம்பினேஷன், டீசர் ஹிட். அடுத்து வந்து டீசருக்கு அப்புறம் ஒரு சாங் படத்துல வந்து மொரட்டு வைப் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு சாங்கே ஆடியன்ஸ் தியேட்டர் கூட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வேர்ட் ஆஃப் போது தான் இன்னும் ஃபுல் பண்றது. ஆனா என்னன்னா இதுக்கு எல்லாம் தேவை காம்பினேஷன் தான் மேட்டர். வந்து எப்பவுமே வந்து ப்ரீவியஸ் இதெல்லாம் இப்ப நீங்க யாரும் பாக்குறது இல்ல. இன்னைக்கு வந்து திடீர்னு நீங்க வந்து அன்னைக்கு என்ன பண்ண லப்பர் பந்து படம், அந்த லப்பர் பந்து படம் வந்து ஒரு ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா படம் பிச்சுட்டு போச்சு பாத்தீங்களா. அது மாதிரி அந்த ஹரிஷ் கல்யாண் யாரும் பார்க்க போறது கிடையாது. யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது. அன்னைக்கு தேவைங்கிறது ஒரு ஹைப். அந்த படத்தை சுத்தி இருக்க ஒரு ஹைப் தேவை, ஒரு நல்ல பாட்டு தேவை, நல்ல ரிவ்யூஸ் தேவை. ஆஃப்டர் ரிலீஸ்ங்கிறது ஒரு நல்ல ரிவ்யூஸ் தேவை, அவ்வளவுதான். அது இருந்தா போதும். இந்த படத்துக்கு ரெட்ரோங்கிறதுக்கு கார்த்தி சுப்புராஜுங்கிறதே ஒரு கூடுதல் ஹைப். அந்த காம்பினேஷன் எப்பவுமே எந்த ஹீரோ எந்த டேரக்டர் கூட சேர்றாங்கன்னு ஒரு காம்பினேஷன், அதுவே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். அப்புறமேட்டு அந்த படத்தோட போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த படத்துல டீசருக்கு அப்புறம் சாங்கிறது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு படத்துக்கு விசிட்டிங் கார்டுங்கிறது சாங் தான். ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு வேணா அந்த டீசரோ காம்பினேஷனோ மற்ற எல்லாம் போதும். ஆனா மற்றபடி பொதுவா ஒரு படத்துக்கு தியேட்டருக்கு உள்ள இழுத்துட்டு வரக்கூடிய விசிட்டிங் கார்டுங்கிறது சாங். ஒரு வைப் சாங், ஒரு ட்ரெண்ட் சாங், ஒரு ரீல்ஸுக்கான சாங் வந்துட்டாலே இன்னைக்கு பீரியட்ல ஆடியன்ஸ் வந்து உள்ள ஆஹா படத்துல என்னமோ இருக்குடா அப்படின்னு உள்ள வந்துடும். மஞ்சுமேல் பாய்ஸுக்கு அந்த குணா பாட்டு தான் காரணம். லப்பர் பந்துக்கு அந்த பொட்டு வச்ச தங்க குணம் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு தான் காரணம். ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று வரணும். அந்த பாட்டு கண்டிப்பா சந்தோஷம் நிறைய இதில் கொடுப்பாரு. இப்போ நான் ரீசெண்ட் டைம்ல வந்து பாட்டு இல்லாம வெறும் மியூசிக் மட்டும் வைப் பண்றதுன்னா ஒன்று வந்து என்னன்னா, ஒன்று வந்து
வாபாத்தியார்ல வர அந்த பப்பாம் பப்பாம் பப்பான்னு வருதுல, அதுவும் அந்த கூலி படத்துல வர சிட்டுக்கு அந்த சிட்டுக்கு சிட்டுக்கு பாட்டு இருக்கு. இந்த 2 பேரும் மியூசிக்கை மட்டும் வைப் உண்டாக்குது பாத்தீங்களா, வேற எதுவுமே தேவையில்ல. ஒரு பாசிட்டிவ் வைப் தானா நமக்குள்ள வந்துடும். அந்த 2 எப்ப கேளுங்க எப்ப பாருங்க நமக்குள்ள ஒரு வைப் வரும். அந்த கார்த்தி ஆடுறதே வாபாத்தியார்ல ஒரு வைப் கொண்டு வரும். அது மாதிரி சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துல ஏதாச்சும் ஒண்ணு ஏன்னா கண்டிப்பா இந்த ஸ்ரே எந்த பாட்டுல ரெட்ரோலான்னு ஆடுறாங்க, அந்த ரெட்ரோ ஸ்ரே ஆடுற பாட்டு ஒரு நல்ல பாட்டா, ஒரு ஒரு குத்து பாட்டா, ஒரு வைப் பாட்டா, ஒரு ட்ரெண்டிங் பாட்டா இருந்துட்டாலே போதும், நமக்கு அது எல்லா தேவையானதை வந்துடும். இவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். சரி ரைட்டு, மத்தவங்க என்ன பேசுறாங்க பார்ப்போம். 3 பேர் கை தூக்கிருக்காங்க. புது ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப பிரகாஷ் நேரம் கை தூக்கியிருக்காங்க. இல்ல அதான் 3 பேர் கை ப்ரோ தூக்கிருக்காங்க. நான் கேக்குதுங்களா? பேசுறேன். ஃபர்ஸ்ட் அருள் பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ், அடுத்து வினோத், அடுத்து பசுபதி பேசிருங்க. அருள் பிரகாஷ் பேசிருங்க. கேக்குது பிரதர்? பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? ஓகே. எனக்கு கேக்கு சொல்லிருங்க பிரதர். குட் பை அகைன்ல ஒரு கொஸ்டின். எனக்கு என்னன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்றாரு அந்த படத்தை. ஆதிக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்சிஸ்டன்ட் ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர்னு எனக்கு தெரியல. அவர் வந்து த்ரிஷா நயன்தாரா பண்ணாரு, அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏ, அப்புறம் பகீரான்னு ஒரு பண்ணாரு. ட்ரிபிள் ஏ பகீரா ரெண்டுமே ஃபிளாப். மார்க் ஆண்டனின் ஒரு ஹிட் தான் இந்த குட் பை டக்லியோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு காரணமா? ஏன்னா ஆன்லைன் மீடியாஸ்ல நிறைய அந்த படத்துக்கான ஹைப் இருக்கு. பட் இந்த 2 படம், இந்த இந்த மார்க் ஆண்டனின் ஒரு படம் மட்டும்தான் வந்து இந்த இவ்வளவு ஹைப்புக்கு காரணமா? குட் பை டக்லியோட ஹைப்புக்கு மார்க் ஆண்டனி மட்டும் காரணம் இல்ல. குட் பை டக்லிங்கிறது அஜித் படங்கிறனால ஹைப் ஃபர்ஸ்ட் விஷயம். அஜித் லுக்கு மாத்தி இருக்கிறாருங்கிறது 2வது விஷயம். அஜித் 3 நாள் கெட்டப்ல நடிக்கிறாங்கிறது 3வது விஷயம். அஜித் கலர்ஃபுல்லா ஜாலியா நடிக்கிறாருங்கிறது 4வது விஷயம். அஜித் வந்து யங் கெட்டப்ல லீனா மாறி இருக்கிறாங்கிறது 5வது விஷயம். இது மாதிரி தான் அந்த படத்துக்கு ஹைப் உண்டாகுது. அடுத்தது வந்து மார்க் ஆண்டனி படத்துக்கு மூலமா இனிமேல் நான் வந்து மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் என்னோட ட்ரேட்மார்க்கே மாத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மாத்திக்கிட்டாரு. 2வது காரணம் அவ்வளவுதான். மார்க் ஆண்டனி வெற்றி மட்டுமே ஹைப் கிடையாது, அங்க வந்து அஜித் படங்கிறனாலதான் ஹைப். அஜித் படம் விஜய் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸோட தாண்டி ஹீரோஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. அஜித் ஓகே, விஜய் ரஜினி அடுத்து வந்து 3 பேர் மட்டும்தான் காம்பினேஷன் பார்க்காம மெயினா அதான் வந்து வருவாங்க. அப்படி இல்ல ப்ரோ, ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டாலே வந்து பெரிய ஹீரோஸ் வந்துட்டு படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ டான் படம் டைரக்டர் எடுத்துக்கோங்க நீங்க வந்து சிபி சக்கரவர்த்தி. அவர் வந்து ஒரு ஹிட் தான், டான் ஒரே படம் தான் எடுத்தாரு. அவருக்கு அப்புறம் டிமாண்ட் வந்து ரஜினிக்கெல்லாம் போய் கதை சொல்லி அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட், ஒரு படமே போதும். நம்ம கன்சிஸ்டன்சி எல்லாம் தாண்டி அந்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே, இந்த பசுபதினு யாரோ பேசுறது. அதுவும் இல்லாம ஆதிக் வந்து ஒரு நல்ல ரைட்டர். ஆக்சுவலா அவரு ட்ரிபிள் ஏ படம் வந்து அவரோட விஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த படம் வந்து கரெக்டா வந்திருந்ததுதான். இன்னமும் வந்து சொல்றேன், அந்த படத்தோட ஓப்பனிங்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் சீன் வந்து நல்ல பிஜிஎம்மோட செம்மையா வச்சிருப்பாங்க. அந்த படம் இது அது நிறைய பேருக்கு தெரியுங்க, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சில ரீசனால அது வந்து ஃபுல்லா எடுக்க முடியல, சரியா வரல அந்த படம். அது நல்லா வந்திருந்தது அப்படின்னா வந்து அந்த படம் வந்து அதுவுமே ஒரு மாஸ், ஒரு பயங்கரமான ஒரு படமா வந்திருக்கும். பசுபதி ப்ரோ இப்பயாவது பேசிருங்க. ஹலோ ஹாய் ப்ரோ. சொல்லுங்க பிரதர், பேசுங்கன்னு சொல்லி 2-3 தடவை சொல்லிட்டேன், பேசிருங்க. அப்புறம் வேற மத்தவங்க பேச ஆரம்பிச்சிருவோம். அதான் தளபதி 69 பத்தி ஒரு சின்ன அப்டேட் தான் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க. இங்க சிகரம் கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருக்குது ப்ரோ. போலீஸ் ட்ரைனிங் பண்றாங்க, பிசிக்கலாகவும் அந்த படிக்கிறதுக்காகவும். இங்க இருந்து ஆல்ரெடி டானாகரன் மூவிக்கு ஒரு 100 பேர் போயிருக்காங்க, அதாவது பரேடுக்காக. ஆல்ரெடி மூவில நடிச்சிருக்காங்க அங்க போயிட்டு. சேம் தான் இப்போவும் அங்க வந்து இப்போ தளபதி படத்துக்கும் போறாங்க, 100 பேர் போறாங்க. இங்க ஆல்ரெடி பரேட் நடந்துட்டு இருக்கு, ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு அங்க போயிட்டு நடிக்கிறதுக்காக. இது பகவந்த் கேசரி வந்து மூவி வந்து ரீமேக் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ப்ரோ இல்ல ப்ரோ, பகவந்த் கேசரி இந்த மாதிரி வருது, அதான் பயமா இருக்கு. அவங்க பொண்ணுக்கு இல்ல ட்ரெயின் ப்ரோ, கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வருது. அப்படிங்களா? ஆமா, அந்த ஸ்ரீலதாக்கு ட்ரெயின் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வருது. இருக்கலாமான்னு தோணுது, பயமா இருக்கு. அதான் இன்னைக்கு இங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க, 100 பேர் போறாங்க இங்க இருந்து, கோச்சிங் சென்டர்ல இருந்து இந்த வீக்கு போறாங்க. ஆல்ரெடி டானாகரன் படத்துக்கும் போயிருக்காங்க இங்க இருந்து. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஃபுல்லா ரீமேக் இருக்காது வேணும் ப்ரோ. அது இருக்காதுங்க. அந்த படத்துல 2-3 சீன் வேணா ஒரு படத்துல இருக்கலாங்கிற மாதிரி வச்சிருக்காங்க, அதனால ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. படத்துல ஃபுல் ரீமேக்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த படம் ஏற்கனவே வந்து
வினோத் வந்து கமலுக்காக எழுதின கதையில வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி அரசியலை கொஞ்சம் சேர்த்து ப்ளஸ் போலீஸ் ப்ளஸ் அரசியல் ப்ளஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 1-2 காட்சிகள் அந்த படத்துல இருக்க காட்சிகள் வரலாம், அதுக்காக ஒரு ரீமேக் எடுத்து சேஃப்டிக்காக வாங்கி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரீமேக் முழு ரீமேக் கிடையாது. பரணி இப்ப கேக்குதா பேசுறது? எனக்கு கேக்குது, ஆனா கொஞ்சம் இரைச்சலா இருக்கு. ஆமா, இவ்வளவு நேரம் காணும் என்ன ப்ரோ இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏதாவது கேட்டீங்களா? சொல்லவா எனக்கு சொன்னாரு டபுள் மீனிங் சாங்ல இதை சொல்லிடுங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி. மாம்பழம் 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 சேலத்து மாம்பழம் நீதான் அடி அந்த சொல்ல சொன்னாரு. அதுவும் டபுள் மீனிங் சாங் தான். ஆனா கரெக்ட் தான். இந்த வேலாயுதம் படத்துல அப்பாடா ப்ரோ இன்னைக்கு இந்த ஒரு வழியா டாபிக்கே பேசல ஒரு ப்ரோ. வழியா மஞ்சப்பைய எடுத்துட்டான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்து அதையும் அரைகுறையா எடுத்திருக்கீங்கிற மாதிரி உங்க சொந்த. அதுல நடுவுல எவ்வளவோ லிரிக்ஸ் வரும், அதுல வர லிரிக்ஸா விட்டு நேரா ஓப்பனிங் லிரிக்ஸ் போறாரு இவரு. இல்ல ப்ரோ, அத வல்லவனுக்கு புல்லு மாயுதம்ல கட்டம் போட்ட சட்டைன்னு சொல்றது. என்னடா கடை வாங்கி காப்பீடு பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் எப்படி அத போட்டும் கொடுத்துட்டாரு. அவருக்கு இவ்வளவு நேரம் நம்ம என்ன பேசணும்னு தெரியல ப்ரோ. நம்ம என்ன நினைச்சோம், டபுள் மீனிங் டாபிக் தான் நேரம் பேசிட்டு இருந்தோம்னு நினைச்சு அவர் வந்து அதை கரெக்டா சொல்றாரு. இல்ல டாபிக் பேசணும்ன்றதெல்லாம் கேட்டு நான் தப்பா சைலண்டா இருந்ததுனால கேக்குதான்னு சொன்ன சொல்லிருப்போன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், வேற சரி நான் உங்களுக்கு சொல்லதானே சொன்னேன், என் பேரையும் சொல்ல சொன்னா. அதெல்லாம் என்ன இருக்கு, நீங்க தானே ப்ரோ. மாவீரன் ப்ரோ, அது ஒண்ணுதான் கேட்க வந்தீங்களா? 2-3 கேட்க வந்தான்னு சொன்னீங்க. ஒண்ணு டைம் பாஸ்ல கார்த்திக் ப்ரோ சொன்னது, இன்னும் எதை பேச வந்தீங்க? இல்ல அந்த ஹைப் மேட்ரு ஒருத்தர் வந்து விடாமுயற்சிக்கு ஹைப்பே இல்லைன்னு சொன்னாரு. எனக்கும் கோட் பயங்கர ஹைப் தான். ஆனா கோட் ரிலீஸ் டைம்ல டெய்லி ஒருத்தவங்களாவது ஸ்பீக்கருக்கு வந்து கேட்டுருவாங்க, என்னங்க ஐபிஎல் லியோ அளவுக்கு இல்லை அப்படின்னு. அது சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதே ஸ்பேஸ்ல தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கிட்ட வர வர ஜிபிக்கு வந்துடும். இதுக்குமே வரும் ப்ரோ, இன்னும் டைம் இருக்கு. லாஸ்ட் 1 வீக் தான் இப்பெல்லாம் அந்த ஹைப் ரொம்ப பத்திக்கிட்டு தெரியுதுலாம். இன்னைக்கு விஷால் ப்ரோ ஆளை காணோம். ஆமா, அதான் நானும் யோசிச்சேன் கொஞ்சம் நேரத்துல இன்னைக்கு என்ன வேற காணாமன்னு சொல்லி. ஆனா பாருங்க பரணி டாபிக்கே சொல்ல போனா டாபிக் இல்லாத நல்ல டாபிக் அந்த டாபிக் கொண்டு வந்து அதுலயும் தப்பா பாடி வச்சுட்டு போயிருக்காரு. நடுவில் எவ்வளவோ வரும், அதெல்லாம் சொல்லாம நடுவில் அவர் எங்கேயோ போயிட்டு ஸ்டார்டிங் மொக்க இதை போட்டு வராரு. என்ன போங்க, அதே பாட்டுல எவ்வளவோ வரிகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்திருக்கீங்க. அப்படியா? ஆனா இதுவுமே இந்த வரைக்கும் குறைச்சலும் இல்ல ப்ரோ. இதை விட இன்னொன்னு மொளன்னு ஏமா அது வரும், அதெல்லாம் இல்ல. இது இல்லங்க, இதுலயே வரும். பச்சையை நான் குத்துவேன், அப்பான்னு கத்துவேன், வாயை நான் பத்துவேன், ரொம்ப தொல்லடிங்கிற வரும்போது அது வரும். அதுல வந்து இன்னொன்னு வருமே, கற்பூர வெத்தலை கடவாக்கி பத்தல உங்ககிட்ட வெத்தலை பறிச்சுக்க வாடின்னு வருமே. இது பாட்டுலயே நிறைய வரும். இவர் அதெல்லாம் விட்டுவிட்டு ஓப்பனிங் லிரிக் போயிட்டாரு. என்ன நான் எது சொல்றேன்னா அதுலயே வருங்க, இதுல நிறைய வருங்க. கேஜிஎஃப் சொல்றேன். புஷ்பா 2 ரீலோட் பாருங்க ப்ரோ, அதை பத்தி பேசலாம். புஷ்பா 2 ரீலோடா? பரணி அனுப்ப மாட்டேன் அப்படியே. பரணி அனுப்புனாருன்னா பாக்கலாம், அனுப்ப மாட்டேன். நானும் அதை இன்னைக்கு டவுன்லோட் பண்ணேன், ஹிந்தி பிரிண்ட், ஆனா தெலுங்கு வாய்ஸ். அனுப்ப மாட்டாரு பரணி. பரணி அனுப்புங்க, அனுப்புனாதான் பார்க்க முடியும். ஆனா ஃபுல் HD ப்ரோ, நல்லா இருந்துச்சு கிளாரிட்டி. ப்ரோ 2000 கோடி பண்ண போது இன்னும் பைரசி இல்லையா, அதுக்கு ஒன்றும் பாதிப்பாக. அப்படின்னா நீங்க டெலகிராம்ல பாக்குற எல்லா படமுமே பைரசி தானே, HD படம். இல்ல நான் வந்துட்டு இத வந்து ஆல்ரெடி ஒரு தடவை தெளிவா வந்து இதே ஸ்பேஸ்ல நான் சொல்றேன். பரணி ப்ரோ, நீங்க பேசுறது மட்டும் பயங்கரமா பிளர் ஆகுது, அந்த டிவி இறைச்சியெல்லாம் அது வரல அந்த மாதிரி. நான் பேசுறது மட்டும் அப்படி இருக்கா? ஆமா. சரி நான் வெளியே போயிட்டு வரேன், மறுபடியும் வரேன். அப்போ இல்ல உங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் கிளியரா கேட்டா ஓகே தான். இல்ல இறைச்சல் இருக்கு. இல்ல எனக்கும் இஸ்கின்றதா கேக்குது. வெளியே போயிட்டு வரேன். சரி வெளியே போயிட்டு வரேன். ப்ரோ இத கொஞ்சம் பாருங்க ப்ரோ. நான் கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. ஃபாதர் காமிச்சது இதுல நாம நார்மல் வெர்ஷன்ல அல்லு அர்ஜுன் ஃபுல்லா கீழே போகாத மாதிரியே இருக்கும், ஆனா இதுல காமிச்சிருப்பாங்க டவுன் போற மாதிரி கொஞ்சம்.
அப்புறம் சைனாக்காரங்களோட டீல் பேசுற மாதிரி சீன்லாம் விட்டாங்க ப்ரோமோல. இல்ல அதெல்லாம் இருக்கு ப்ரோ. சைனாக்காரன் லாஸ்ட்ல கன் ஷூட் பண்ணிடுவானே, அவன் தான் சைனாக்காரன். இல்ல அவங்களோட உட்காந்து ஏதோ டின்னர் சாப்பிடுற மாதிரிலாம் இருக்கு ட்ரைலர்ல இருக்கு, ஷாட் இருக்கும். அதான் அது இப்ப டீல் கூட ப்ரோ. வந்து அந்த சீன்லாம் இருக்கு. அவன் எதுக்கு போனா, காசு எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜக்கா ரெட்டி அங்கேயே செத்துருவான் அந்த போர்ட் சீன்லயே, ராமேஸ்வரம்ல. ஜக்கா ரெட்டி அப்புறம் அந்த மால்தீவ்ஸ்ல ஒருத்தன் வருவானு புரோக்கர், அவங்க 2 பேரும் அங்க செத்துருவாங்க. 3 மணி நேரம் 40 நிமிஷமா ப்ரோ ப்ராப்பரா? 3 மணி நேரம் 44 நிமிஷம். நான் இன்னைக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், ஒரு 20 to 25 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஆனா எல்லாம் இம்பார்ட்டன்ட் சீன் தான். எங்களுக்கு நார்மலா பார்க்கும்போது சிங்காவில் தானே இது எதுக்கு வச்சு ஸ்டார்டிங் வந்தது கனவு நினைச்சிட்டோம் எல்லாரும் நாம. ஆனா அதுக்கு ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுவும் சேஞ்ச் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே சேம். செகண்ட் ஹாஃப்ல தான் எல்லாம் ஆட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பார்க்கவே வேணாம் இன்னொரு வாட்டி. மகேஷ் ப்ரோக்கு தான் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தோட நான் செகண்ட் ஹாஃப் ஓட்டி பார்த்தேன். ஆமாம் ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப நடுவுல அந்த சீன்ஸ் மட்டும் அப்படியே ஆட் ஆயிருக்குங்களா? சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே தான் வருது எல்லாமே? ஆமா சீக்வன்ஸ் எல்லாம் அப்படிதான் வருது, நடுவுல ஆட் ஆயிருக்கு ப்ரோ. அப்புறம் அந்த செயின் சீன் கூட வரும். அவங்க இதுல அப்பா அந்த கண்டெய்னர் தான் இன்ட்ரோ. இல்ல இன்டர்வல் வரைக்கும் சேம் தான் ப்ரோ. இன்டர்வல் வரைக்கும் எதுவும் ஆட் பண்ணல, அதுக்கப்புறம் தான் நீங்க இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். பிரகாஷ் ப்ரோ நீங்க டொரண்டோ வச்சிருக்கீங்க? டொரண்டோ டவுன்லோட் பண்ணுவோம்ல, அதை வச்சிருக்கீங்களா? இது பேசினா பரணி வந்து ரிமூவ் பண்ணிடுவா அப்படியே. இல்ல ப்ரோ நான் டொரண்டோட அந்த டவுன்லோட் பண்ற அப்ளிகேஷன் அது கேக்குறேன். இல்ல வந்துட்டார் திரும்ப வந்துட்டாரு. ஆடா ரிமூவ் ஆயிட்டு திரும்ப வந்திருக்காரு. நீங்க மேபி டொரண்டோட அப்ளிகேஷன், நான் சொல்றது வெப்சைட் சொல்லல, இருக்கு டொரண்டோட இருக்கு என்கிட்ட இருக்கு பரணி இப்ப பேசுங்க தெளிவா கேக்குதான்னு அது பாப்போம். இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் வேணா லிங்க் அனுப்புறேன், நீங்க அதை வேணா டவுன்லோட் ஓகே பண்ணிக்கோங்க. அனுப்புங்க. பரணி இப்ப பேசுங்க. ஹலோ ஹலோ கேக்குதா? சுத்தமா கிளியரா கேக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நான் மாவீரன் ப்ரோ. அதை இப்ப நல்லா கேக்குது. இப்ப அந்த மாம்பழம் இப்போ ஒரு வாட்டி பாடுங்க. நீங்க யாரு அதை அப்பவே பாட்டு அவ்வளவுதான். ஆமா இப்பதான் கரெக்டா பாடணும், வாய்ஸ் கிளியரா கேக்குது. இல்ல பரணி ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, அந்த பாட்டுலயே ஏகப்பட்ட வரிகள் இருக்கு, அதுதான் அப்படி சொன்னது. சுகுமார் ப்ரோ அதுக்கு அடிச்சதே காப்பி, அதுலயும் தப்பு. இப்ப பழைய பாட்டுல கேட்டிருக்கீங்களா? பழைய பாட்டு கூட வேணாம், ரீசெண்ட் பாட்டுகள்லயே நிறைய பாட்டு இருக்கும். அது மாதிரி இப்ப நியூன்னு ஒரு ஏஆர் ரமன் படம் இருக்குல்ல, ஏஆர் ரமன் பாட்டு, எஜே சூர்யா படம், அதுலயே பாத்தீங்கன்னா கோவக்காய பார்த்திருக்கேன், பாவக்காய பார்த்திருக்கேன், ஆட கட்டி ஆடுகிற அவக்காய பார்த்தது இல்ல அப்படின்னு வாலி எழுதியிருப்பாரு. அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? சக்கரை இனிக்கிற சக்கரை சாங்க. ஆஹா கிரணுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாருல, ஆமா அதுல வரும், அதுல சூப்பரா எழுதியிருப்பாரு. அதுவும் அவர் எழுதுறதுக்கு அதுக்கு விளக்கம் வர சொல்லியிருப்பாரு யூடியூப்ல, அதெல்லாம் முரட்டு விளக்கம். கோவக்காய பார்த்திருக்கேன், பாவக்காய பார்த்திருக்கேன், ஆட கட்டி ஆடுகிற ஆவக்காய பார்த்தது இல்லைன்னு எழுதியிருப்பாரு. அது எல்லாத்தையும் விட இந்த படம் இருக்குல்ல, இந்து பாட்டு வரும்ல, அதுக்கு யூடியூப்ல விளக்கம் ஒன்று இருக்கு. நீங்க போய் யாராவது, நான் அந்த விளக்கத்தை நான் சொல்ல விரும்பல, ரொம்ப அதாவது பாட்டை விட மோசமா இருக்கும் அது விளக்கம். நீங்க வேணா புஷ்பவனம் குப்புசாமி இன்டர்வியூ வித் வாலின்னு ஒன்று இருக்கும். யாரு மீட் பண்ணது? ஸ்மார்ட் ப்ரோ இது சுகுமார் ப்ரோவா? நான் கோ-ஹோஸ்டே இல்ல, சுகுமார் ப்ரோ தான் பண்ணிருப்பாரு. நீங்க 2 பேர் தான் ஹோஸ்ட்ல இருக்கீங்க, அவருதான். சுகுமார் ப்ரோ ஷாக் போடுறாரு பாருங்க. அதாவது இன்னைக்கு அவர் 18+ பேசக்கூடாதுன்றார். அப்படியெல்லாம் இல்ல, பக்கத்துல யாராவது இருப்பாங்க. சரி நிப்பாட்டியாச்சு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்போ நீங்க வந்து என்னன்னா ஒரு விஷயம் கேக்குறீங்க, அதுக்கு சொல்ல முடியாம நீங்க இருக்காது. பேசுறது எனக்கு கேட்கல ப்ரோ. இப்ப பேசுறது கேக்குதா? பிரகாஷ் சுகுமார் நான் கேக்குதானா? பிரகாஷ் நான் பேசுறது பிரகாஷ் ப்ரோ பேசுறது மட்டும் கேட்கல எனக்கு பரணி பேசுறது கேக்குது, மாவீரன் பேசுறது கேக்குது. சரி அப்ப இது உங்க ரவுண்ட், இப்ப நீங்க கீழே போயிட்டு வாங்க. இல்ல சுத்தமா பிரகாஷ் ப்ரோ இல்ல இப்ப கேக்குதா இல்லையா? தூக்குங்க, ரிமூவ் பண்ணிட்டேன். மாவீரன் ப்ரோ நான் இதை சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ நானே வந்து எனக்கு ஹாட் ஸ்டாரு, அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் 3 தான் இருக்கு. ஓகேவா? எல்லாமே கிடையாது. ஜி5 சோனி லிவ்லாம் ரொம்ப இது.
ஸோ அதனால வந்துட்டு இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கணுன்றதுக்காக அந்த ஓடிடியில் வரும்போது பண்ணுறது. அதுவுமே வந்துட்டு நான் போய் அந்த இதுலேருந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணுறது கிடையாது. வேற சைட்ஸில் வர்றது இல்லை இதில் ஷேர் ஆகிறது, அது நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அதுதானே தவிர மோஸ்ட் லைக்லி சில படங்கள் வந்து நான் என்கோட் பண்ணி போடுவேன், அவ்வளோதான். அது அது வந்து வேற. ஆனால் லீக் ஆகிறது இல்லை அந்த தியேட்டர் பிரிண்ட் வர்றது அது டோட்டலான டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து லீக்கர், இன்னொன்று வந்து ரிப்பர். ரிப்பர்ன்றவங்க வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் அதை வந்து எடுத்து அதை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, அது வந்து ரிப்பர். லீக்கர்ன்றது பைரசி சைட்ஸ், தியேட்டர் பிரிண்ட்ஸு இல்லை வந்து ஹெச்டி மூவி லீக் பண்ணுறது அது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஏன்னா அந்த ஓகே லிஸ்ட்டில் ப்ரோ. சேர்க்காதீங்க. பிரகாஷ் ப்ரோ அவரு கீழே போன ஒரு ஸ்பீக்கர் கேக்குறாரு. சொல்லுங்க மகேஷ் ப்ரோ. பரணி, இந்த ஆனந்த் ஸ்ரீபாலா படம் வந்து இப்ப ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்த படம் இல்லைங்க, இப்பதான் ஓடிடி வந்திருக்கு. ஆமா ஆமா, நவம்பர்ல வந்த ஃபிலிம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஆனந்த் ஸ்ரீபாலாவா? தமிழ் டப்புடு ஆமா வரல. ஆனந்த் ஸ்ரீபாலா. ஆமா ஆமாங்க, ஆமா. சுமார் நான் இப்ப கேக்குதா? தமிழ் இதெல்லாம் வரல. பாதி பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ன்றதுனால வந்துட்டேன். பட் அந்த படம் பார்க்கறதுனால இந்த படத்தையும் நான் சொல்றேன். மார்னிங் நான் வந்து என்னன்னா ரேக சித்திரம் போயிருந்தேன் பரணி ப்ரோ. ரேகா சித்திரம் டாப் நாச்சா இருந்தது. ஆமா, சரியான ஸ்க்ரீன் பிளே, சரியான ரைட்டிங். நீங்க ஏன் வந்து என்ன எப்பவுமே வந்து என்னன்னா இந்த ஜானர்ல டாப்பா இருக்கீங்கன்றத இந்த மாதிரி படம் தான் ப்ரூவ் பண்ணுது. ஸோ சூப்பரா இருந்தது, எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சது. அதுவும் அந்த அந்த பீரியட் ஃபிலிமோட கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, ம். அது வேற லெவலா இருந்தது. seriously. அதனாலதான் இங்க நிறைய பேத்துக்கு அந்த வந்து ஃபிலிம் ஒர்க் ஆச்சு. எனக்கு வந்து இல்ல, எனக்கு சர்ப்ரைஸா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரகாஷ் ப்ரோ நீங்க ஆகா பேசுங்க. ஓஹோ அப்படி இப்படின்னு தான் வந்து என்னன்னா கதை, பெரிய கதை. இன்னுமா உங்களுக்கு கேட்கல? வாடா உங்க வாய்ஸ் கேட்காம அந்த இந்த சினிடாக் ஸ்பேஸே ஒரு மாதிரி இதுவா இருக்கு ப்ரோ, எம்டியா. சுதன் ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. சுகம் ப்ரோ கண்டினியூ பண்ணு ப்ரோ. இல்ல அந்த மாதிரி ஆகா ஊகோன்னு நம்ம வந்து என்னன்னா கதையெல்லாம் உட்காந்து எழுதலாம் தேவையில்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு துருப்பு சீடு கிடைச்சாலும் அதுல இருந்து ஒரு கதையை அழகா அப்படியே ரைட் பண்ணி மேக் பண்ணி அதை வேற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸிக்யூட் பண்றதுல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாராலுமே. கதையா பாத்தீங்கன்னா ரேக சித்திரம் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளான கதை. ஆனா அது அந்த நாட்டை எங்க ஆரம்பிச்சு அது முடிக்கிறத பாத்தீங்க அப்படின்னா வா எப்படா இவங்களால மட்டும் முடியுது அப்படின்ற மாதிரிதான் பர்சனலி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சூப்பர் படம், அவசியம் எல்லாரும் பாருங்க. அந்த எனக்கு ஷோவே கிடைக்கல ப்ரோ, லாஸ்ட் 1 வீக்கா ஷோ கிடைக்கல. எல்லாமே நைட் ஷோ கிடைக்குது, இல்லைன்னா 10 மணிக்கு மேல இல்ல ஸ்பேஸ் டைம்ல தான் இருந்தது. நல்ல வேளை இன்னைக்கு சண்டே வந்தனால நேற்று நைட்டு செக் பண்றப்போ இங்க பக்கத்துல ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே ஏரோபன் ஒரு தேட்டர் இருக்கு. ஸோ அங்க வந்து நான் மார்னிங் 9:30, ஸோ இமீடியட்டா போயிட்டேன். பயங்கரமா இருந்தது. தெரியும் ஹவுஸ்ஃபுல் ப்ரோ, என்னால நம்பவே முடியல, அவ்வளோ ஹவுஸ்ஃபுல். காலையிலேயே 9:30க்குலாம் அந்த படத்துக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். பிரகாஷ் நான் விட்டு விட்டு கேக்குதுண்ணா. பாதாள சீசன் 2 முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நான் வந்து 5 எபிசோடு பார்த்துருக்கேன். 5வது எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன். 4 எபிசோடு முடிச்சிட்டேன். சரி முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அனுப்பி விடுங்க ஃபர்ஸ்ட். இதுவரை எப்படி இருக்கு பரணி? ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு எனக்கு ஓகேவா போச்சு. எனக்கு 3rd எபிசோடு 4th எபிசோடு ஒரு மாதிரி லைட்டா அது என்கேஜிங்கா இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா 4th எபிசோடு ஃபைனல் ட்விஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. பரணி ப்ரோ அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்கா? சீசன் 1ல வரும். இல்ல அவ்வளோ ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு இல்ல ப்ரோ. ஒரு மைல்டான ஒரு சீன் மட்டும்தான் இருக்கு 4th எபிசோட்ல. அது கூட வந்துட்டு பெருசாலாம் இருக்காது. அது வந்து பாக்குறப்ப ஒரு இன்டென்ஸ் சீன் தான் அது. இது வைலன்ஸ் சீன் கிடையாது, பட் அது வேற மாதிரி ஒரு சீனு. அது மட்டும்தான். மற்றபடி நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மாவீரன்ட்ட தான் இனிமேல் டெலிகிராம் இது வாங்கணும் போல லிங்க். எனக்கு மத்தவங்க ஏன்னா ப்ரோ நான் எது சொல்றேன்னா, இப்போ ஓடிடில ஃபுல்லா வராதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு 10 நிமிஷம் ஆட் பண்றாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு யாரோ, அதனாலதான் சொல்றேன். என்னது புரியல ப்ரோ? பாத்துருங்க, ஓடிடில வரும்போது ஃபுல்லா இப்போ 3 hour 40 நிமிஷம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓடிடில ஃபர்ஸ்டே கண்டென்ட் லாக் பண்ணிருப்பாங்க. சோ டவுட்ஃபுல் தான். ஆக்சுவலா விடுதலை 2 அதுக்குதான் வந்து இதை பார்க்க சொல்றேன் ப்ரோ. விடுதலை 2000 கோடி பண்ணிச்சு, இன்னும் என்ன ப்ரோ ஆகும்? இல்ல பாத்துரலாம். ஆனா இது பார்த்தா கொஞ்சம் நல்லா புரியுது ப்ரோ படம். எனக்கு ஒரு சிங்க் டவுட் ஆகுது. ரீசெண்டா இருந்துச்சு. இப்போ என்னன்னா, நான் விடுதலை 2 வந்து தியேட்டர்ல பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 hour 50 minutes அந்த வெர்ஷன் நான் பார்த்தேன்.
கொஞ்ச நாள் கழிச்சு அதோட ஹெச்டி லீக் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 hour 41 minutes இருந்துச்சு. நேற்று அமேசான் பிரைமில் வந்த பிரிண்ட் நான் செக் பண்ணுறப்போ 2 hour 37 minutes இருக்கு. ஆனால் தியேட்ரிக்கலாக வந்து இது கம்மி பண்ணாங்க எனக்கு தெரியும். பட் ஆனால் லீக் ஆன வேர்ஷன் எப்படி லீக் ஆச்சு, அந்த 2 hour 41 minutes கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து அந்த ஒரு டைட்டில் கார்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த சென்சார் போர்டு அந்த சர்டிஃபிகேட் அதெல்லாம் வராது. அந்த டைட்டில் கார்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி அமேசான் பிரைமில் அந்த ஸ்டார்டிங் எல்லாமே அந்த ஸ்டார்ட் கிரெடிட்ஸ் எல்லாமே வரும். இவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. எப்படி லீக் ஆகுதுன்றது நான் சொல்கிறேன். பரணி ப்ரோ கடைசியா எந்த படத்தை பத்தி பேசுனீங்க? விடுதலை 2. ஓகே. தியேட்டர்ல 3 மணி நேரம் தானே பார்த்தோம். தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்களுக்கு தியேட்டர்ல வந்து 3 மணி நேரம் தான் பார்த்தோம். இது வந்து என்ன பிரச்சனைனா, அந்த காலத்துல இருந்த அரசியல்வாதிங்க தான் இன்னைக்கு வந்து அவங்க பதவியில இருக்கானுங்க. அன்னைக்கு வந்து இதெல்லாம் நம்ம பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா இவனுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனை. வந்து கட் பண்ணி வந்து இப்போ வந்து எவ்வளவு பேர் தேட்டர் 100 பேர் இந்த படத்தை பார்க்கறதுனா 60 பேர் வந்து தேட்டர்ல போய் பார்த்துருப்போம். 40 பேர் போய் பார்த்துருக்க மாட்டோம். 40 பேர் பார்க்காம வச்சுக்கிறது இவனோட பிரச்சனையே. அதுக்காக கட் பண்ணி இது பண்றானுங்க, ப்ரெஷர் கொடுக்குறானுங்க. நீ கட் பண்ணி போடலன்னா நீங்க வேற எதுவும் படம் ரிலீஸ் பண்ண முடியாது, இல்ல வேற எந்த படமும் வந்து நீ நெட்ஃபிளிக்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறானுங்க இந்த மீடியா இவனுங்க. ப்ரோ மயூரம் ப்ரோ நாளைக்கு பாத்துருங்க ப்ரோ. பார்த்துட்டு பேசுங்க. ஃபைல் வச்சிருக்கீங்களா ப்ரோ டெலகிராம்ல? நான் இதுல பண்ணேன், வேற வெப்சைட்ல பண்ணேன். டெலிகிராம்ல பார்த்து அனுப்புறேன் நான். இல்ல நான் தியேட்டர்லயே பார்த்தேன், அதனால நான் சொல்றேன். தியேட்டர்ல பார்க்கறதுக்கும் ஓடிடில பார்க்கறதுக்கும் பல டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இல்ல இப்போ ஓடிடில கில்லி ப்ரோ அமேசான் பிரைம்ல பாத்தீங்களா? ஆமா ஆமா. அதுல இப்போ இதுலயுமே வந்து அமேசான் பிரைம் பிரிண்ட்லயும் வந்து அந்த கட்சி இதெல்லாம் வந்து சென்சார் பண்ணிருக்காங்களா? இது இல்ல ஏன்னா தியேட்டர்லயே பார்த்தேன் ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்ல அது ஓகே ப்ரோ. தியேட்டர்ல வந்து இதெல்லாம் சென்சார் பண்ணிருந்தாங்க, அதெல்லாம் பிளர் பண்ணிருந்தாங்க. இப்ப இதுல வந்து பிளர் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். இந்த பிரிண்ட்லயும் அமேசான் பிரைம்லயும் பண்ணிருக்கானுங்க. நிறைய டைலாக்ஸ் வந்து கட் பண்ணிருக்கானுங்க, நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிருக்கானுங்க. நாங்க வந்து குண்டு வச்சதுனால்தான், நான் குண்டு வைக்கிறதுக்கு எங்களை மோட்டிவே இல்ல, அந்த சீன்லாம் வந்து இது பண்ணிருக்கானுங்க. ஒரு நிமிஷம். பிரகாஷ் ப்ரோ திருச்சியில ரேக சித்திரம் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா? ஆகியிருக்கே. அப்ப நீங்க பாக்கலாம்ல ப்ரோ, கண்டிப்பா நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். பிரகாஷ் நான் சும்மா போய் ட்ரை பண்ணுங்கண்ணா, எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. என்ன படம்? ரேக சித்திரம். எனக்கு படம் ஓகேஷா இருந்துச்சு, பட் அதனால படம் தானே. ஆமா ஆமா எனக்கு ஓகேஷா இருந்துச்சு, பட் ஆனா நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. நான் போன வாரம் வந்து பொங்கலுக்கு போனேன். அப்பயே வந்து என்ன என் தேட்டர் வாசல் என்ன சொன்னா, ரெக்க சித்திரமா தெரியலங்க. அந்த ஆளு என்ன சொன்னா ரெக்க சித்திரம் போடா அப்படின்னாரு. தியேட்டர்ல வந்து டிக்கெட் கொடுக்குறாரு, பார்க்கிங் டிக்கெட் கொடுக்குறாரு. கேட்காம நான் மெட்ராஸ்காரன் போனேன். மெட்ராஸ்காரனா? ஆனா உண்மையிலேயே ஆசிஃப் அலி வந்து என்னன்னா அண்டர் ரேட்டட் பர்சன் ப்ரோ. அங்கெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்றாங்களோ எனக்கு தெரியல. அவரு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கொடுக்குற அந்த மெனக்கெடலா இருக்கட்டும். இப்போ துல்கர் சல்மான் கிட்டே எனக்கு ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகும். துல்கர் சல்மான் படம் நான் பார்த்தேன்னா, துல்கர் சல்மான் சிரிச்சா எனக்கும் சிரிப்பு வரும். அவர் லைட்டா ஃபீல் பண்றாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எமோஷன் எனக்கு கன்வே ஆகும், நானும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு 4 படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4 படம் தானே ப்ரோ பண்ண ப்ரோ அவரோட? 4-5 வந்துச்சு. 4மே நல்லா போச்சு. 4மே நல்லா பேசப்பட்டது. இப்போ இந்த ஒரு படம் அடுத்த எதுனா இருக்கா லைனப்ல? அடுத்த மாசம் எப்படியும் கண்டிப்பா இருக்கா அவரோட படம்? இருக்கு. அவரு பயங்கரமா ஒரு மாதிரி டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காரு. பாலைய படம், எல்லா படம், தமிழ் படம், தெலுங்கு படம், மலையாள படம், ஹிந்தி படம் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு.
அந்த ஆள் என்ன சொன்னார்னா 2 டைலாக் தான் சொன்னாரு. பாலைய படம் நல்ல கலெக்ஷன் இருக்கு, விஷால் படம் நல்லா இருக்கு, ஓடுது, ரெக்க சத்திரம் நல்லா இருக்கு அப்படின்னாரு. சூப்பர். அது யாரோ ஒரு ஆளு இல்ல வேணாம், ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும், வேணாம். ஸ்பாயிலர் அந்த ஆளு யாருன்னா பார்க்கிங் டிக்கெட் கொடுக்குறவரு. அவர் அங்க தியேட்டர்ல தானே எல்லா படம் பார்த்திருப்பாரு. பார்க்கிங் டிக்கெட் கொடுத்துட்டு முழு வந்தவங்க பாப்பாரு. நானும் அப்பப்போ யோசிச்சிருக்கேன், தியேட்டர்ல போய் வேலைக்கு சேர்ந்துடலாமா, எல்லா படமும் பார்த்துடலாமேன்னு சொல்லி. பட் அதே தியேட்டர்ல இல்லாம அதெல்லாம் பண்ணாதீங்க. பார்க்கிங்ல இருக்கவங்கள ஃப்ரெண்ட பிடிச்சி வச்சுக்கீங்க. அந்த அண்ணன் வந்து உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவான், இந்தந்த படம் எல்லாம் போ. அப்படி இல்ல, எந்த படத்துக்கு போற அப்படின்னு கேட்பான். நானும் இங்க நான் ரெகுலரா ஒரே தேட்டருக்கு போறப்ப அங்க பார்க்கிங்ல இருக்கிறவரு என்கிட்ட பேசுவாரு எப்பவுமே. நாங்க போறதால நம்ம கேம் சேஞ்சருக்கு போயிருந்தப்ப, உங்களால் தானே என் டைரக்டர், எதுக்கே இந்த வேண்டாத வேலைன்னாரு. ரோபோ படம் எடுத்தவர் தானே அப்படின்னாரு. போறியா போ தெரியாது அப்படின்றவாரு. போறியா போ அப்படின்றவாரு. உங்க ஆளுக்கு எதுக்கே தெலுங்குல போய் இப்படி வேலை. மாவீரன் ப்ரோ எல்லாருமே மாவீரன் ப்ரோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. அவரு சங்கரைய ஹை லெவல்ல வச்சு பாக்குறாரு அந்த டிக்கெட் கிடைக்கிறது. ப்ரோ அவர் பத்தி மட்டும் பேசாதீங்க ப்ரோ. யார் ஆரம்பிச்சது? மாவீரன் ஏன் மாவீரன் போய் நினைச்சு எனக்கு சும்மாண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப அடுத்து சங்கர் படம் பண்ணாருன்னா நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? இந்தியன் 3 விட்டு. அட போப்பா சும்மா நீ வந்து இன்னும் எவ்வளவு நாள் தான் உலகத்தை ஏமாத்தின்னு இருப்ப. இந்தியன் 3 விட்டு சங்கர் படம் பண்ணா எல்லாருமே போய் பாப்பாங்க, அது பிரச்சனை இல்லைங்க. படம் நல்லா இருக்கா அவ்வளவுதாங்க பிரச்சனை. இருக்காது ப்ரோ, அந்த நம்பிக்கையே போயிடுச்சு ப்ரோ. எவ்வளவு ப்ரோ இல்ல, ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்து அவன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம வந்து அவங்களை எதுவும் சொல்ல மாட்டோம். தாண்டி வந்து அந்த மாதிரி நிறைய ஃபிளாப் கொடுத்து கம்பேக் கொடுத்த டைரக்டர்லாம் இருக்காங்க. இப்போ நீங்க சுந்தர் சி கூட எடுத்துங்க, நிறைய ஃபிளாப் கொடுத்துருக்காரு, திரும்பி நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வேற. ஒரு ப்ரொடியூசரோட ஒரு கதையே முடிச்சுட்டு, ஒரு கம்பெனியே முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கம்பெனியை தேடி திரும்பி அந்த கம்பெனியை முடிக்கிறதுலாம் வந்து சாமர்த்தியம் வேணும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. அவர் வந்து அவ்வளோ அசால்ட்டா பண்ணி போயிட்டு இருக்காரு அந்த வேலைகள்லாம். அதனாலதான் ஏத்துக்க முடியல. இப்போ நீ வந்து எதுக்கு காசு போடணும், எதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்றதுலாம் வந்து இப்போ அந்த காசு வச்சு எவ்வளோ பேர் அப்போ அந்த எவ்வளோ வந்து அந்த படத்துல எவ்வளோ பண்ணலாம். அந்த ப்ரொடியூசர் இன்னும் ஒரு 10 படம் எடுத்திருக்கலாம் அந்த காசை வச்சு. இப்போ அவங்களோட நிலைமை எல்லாமே வந்துட்டு மொத்தமாவே பிளாக் ஆகுதுல. அப்புறம் யாருமே வந்து உண்மையாவே ஒரு படத்துக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அப்பா அந்த மாதிரி வந்து தேவையில்லாம காசு போட்டு பயப்படுவாங்க. நாளைக்கு உண்மையிலே அவ்வளவு பெரிய ஒரு படம் எடுக்கணும், அவ்வளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப எல்லாமே. அது காரணம் இவங்கள மாதிரி ஆளுங்க வந்து கொடுக்குற காசை வந்து சும்மா வந்து ஒரு பாட்டு எடுக்கணுன்றதுக்காகவோ இல்ல வந்து தேவையில்லாம சீன் எடுக்கிறதுக்காகவோ வந்துட்டு வேஸ்ட் பண்றதுக்கு ரீசன் தான். இல்லைங்க ஐயா, அது அப்படியும் பார்க்க கூடாது. அந்த படம் ஹிட் ஆகும்னா பரவாயில்ல. இப்ப வந்து நண்பன் நம்ம தளபதி நடிச்ச படத்துக்கு வந்து இவரு 3 பேர் போவாங்க பாத்தீங்களா, கார் ஏறி கொசைச்சு பசப்ப தேடி அந்த ரோடு ஃபுல்லா பெயிண்ட் வச்சிருப்பானுங்க. இல்ல ப்ரோ, நான் இப்பயும் சொல்றேன் அந்த படத்தை அது வந்து ஒர்த்து. இல்ல படம் ஹிட் ஆயிடுச்சு, அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. நான் இப்பயும் சொல்றேன். இப்போ நீங்க வந்து பல்லேலேக்கா சாங் பாருங்க, சிவாஜில எல்லார் வயிற்றுலயும் வந்துட்டு அந்த பானை இது அந்த ரஜினி போட்டோ எல்லா இடத்துலயும் வரைஞ்சி அந்த படம் ஹிட் ஆச்சு. அது இன்னொன்னு, அந்த படத்துல வந்து கண்டென்ட் இருக்கு, அந்த படத்துல அந்த மாதிரி பாட்டு வச்சாதான் ஹிட் ஆகும் அப்படின்றதுலாம் தாண்டி இப்பெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஒரு காலத்துல அதெல்லாம் ரசிச்சோம். இப்போ வந்து அந்த மலை மேல ஏறுற சீன் இல்லைனாலும் அந்த படம் இல்ல அது அந்த டைம் ப்ரோ. இப்ப எல்லாமே கிரீன் மேட்ல வந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு விஷுவலா வந்து அவங்க சிஜில எல்லாமே காட்டுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டாங்க. சின்ன ஒரு கம்மி பட்ஜெட்லயே வந்து ஒரு ஹை கிளாஸ் படத்தை வந்துட்டு ஒரு டீம் வந்து புல் அப் பண்றாங்க. அது வந்து ரீசெண்டா ஏதோ பிரகாஷ் நம்ம கூட அந்த படத்தை பத்தி பேசியிருந்தோமே ப்ரோ. கம்மி காசு தான், ஆனா வந்து கிராபிக்ஸா வந்து நிறைய பண்ணிருக்காங்க அப்படின்னு. எனக்கு எந்த படம் கரெக்டா தெரியல. யாத்திசைன்னு ஒரு படம் வந்து பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. யாத்திசை எல்லாம் வந்து ப்ரீ ஒர்க்குங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அந்த படத்துல வந்து ப்ரொடக்ஷன்ல குறைச்சிட்டாங்க. ப்ரீ ஒர்க் அவ்வளவு பண்ணி அந்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் குறைச்சி, ஆனா அது ஸ்கேல் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒர்க் இல்ல, ப்ரீ ஒர்க். அது நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கணும்.
இல்ல அதுதான் சொல்ல வரேன் ப்ரோ. இப்ப எல்லாம் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, எவ்வளோ வந்துடுச்சு. ஒரு சும்மா வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தையே எல்லாமே வந்துட்டு சிஜிஐல காட்டணும் அப்படின்ற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டும் போது, நான் இப்பவும் வந்து 10 பேர் ஒரு ஊரையே வந்து பெயிண்ட் அடிப்பேன். மொத்தமா ஒரு ஒரு ஊரையே வந்து ஒரு வாடகைக்கு எடுத்து ஒரு நான் பண்ணுவேன் மலையே அப்படின்னு. பெயிண்ட் அடிப்பேன், ஒரு ஒரு வாடகை எடுத்துட்டு மலையே நான் பெயிண்ட் மொத்த வீடு அடிச்சு ஒரு ஊரையே வாடகை எடுப்பேன். ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு 20 கோடி எடுத்து அந்த படத்துல ஒரு 2 நாளைக்கு வைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளைக்கு அந்த படத்தை பாட்டுல அந்த வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம். ரீசெண்டா சங்கர் படம் வந்துச்சு, அதே எனக்கு பூமர் தனமா இருக்கு. 96 கோடி செலவு பண்ணிருக்கானா ஒரு பாட்டுக்கு. இல்ல அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து பாட்டுக்கு வந்து நீ செலவு பண்றதுலாம் அந்த காலத்துல வந்து ஹிட் ஆச்சு, படம் ஹிட் ஆச்சு. அதனால யாரும் பெருசா கேட்டுக்கல. அதெல்லாம் வந்து இப்போ இவ்வளோ பெரிய அப்ப இப்ப இப்ப இவ்வளோ பெரிய பாட்டுக்கு இவ்வளோ செலவு பண்றேன்னா, அப்ப படத்துல அவ்வளோ கண்டென்ட் வச்சு, அப்ப ப்ரொடியூசர் வந்து ஒரு 500 கோடி பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 1000 கோடி எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்கணும் அந்த படத்துல. அப்பதான் வந்து அவங்க தைரியமா வந்து ஒரு படத்தை எடுக்கணும். அது இல்ல அப்படின்னா வந்து இப்ப எவ்வளவு பேருக்கு வந்து இப்ப லைஃப் வந்து இதனால வந்து ஸ்பாயில் ஆகுது. இல்ல எவ்வளவு பேர் லைஃப்ல நஷ்டம் இல்ல, எல்லாருமே பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அந்த நஷ்டம் ஆனது யாருன்னா இல்ல ப்ரொடியூசரும். ப்ரோ, அதுதான் சொல்றேன். அது ப்ரொடியூசர் நஷ்டம் ஆனா சிம்பிளான நீங்க சொல்றீங்க ஈஸியா. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய இப்போ தில்ராஜோட அவரோட ஹைதராபாத்ல அவங்களோட மெயின் பிரான்ச் இருக்கு. அவனோட அவன் வந்து அவரோட அவரோட சென்னை ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றான். அவனுக்குலாம் பாத்தீங்கன்னா ஐக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஐக்கே கொடுக்க மாட்டாங்க. இந்த படம் ஃபிளாப் அப்படின்னும் போதே வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு என்னதான் சங்கராந்தி கோசனம் வந்து படம் வந்து ஹிட் ஆகி போனாலுமே அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு இது இல்ல. இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த லாஸ் ரெக்கவரி பண்றது எம்ப்ளாயி மேல தான் கட்டுவாங்க. அது நம்மளுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறோம். இங்க வந்து சங்கர் இந்த படம் எடுக்கலையா, அடுத்த படம் இதுவாகுது. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதுலாம் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, அது தப்பு இல்ல. ஆக்சுவலி அத வந்து அவர் வந்து டாபிக் இது இப்போ லைக்காவை எடுத்துக்கோங்க. லைக்காவை வந்து கிட்டத்தட்ட வந்து முடிச்சு விட்டதே வந்து அவர் தான் வச்சுங்களேன். அவர் பண்ணனால வந்துட்டு இப்ப லைக்கா மாதிரி வந்து ஒரு 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 அவங்கலாம் வந்து ஒரு கோலிவுட்ட ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க ரூல் பண்ணாங்க. பயங்கரமான லைனப்ஸ் வச்சிருந்தாங்க. லைக்காக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டவுன்ஃபால் வரும்னு யாருமே இங்க வந்து இன்க்ளூடிங் வந்து நாங்களாம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனா வந்து இப்ப அவங்க இந்த படம் வந்து விடாமுயற்சி கிளிக் ஆச்சுன்னா தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அவங்க ஒரு இதுவே பண்ண முடியுன்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி கிளிக் ஆயிடுவாங்க. இல்ல சொல்றேன் நானு. இவங்க இந்த அளவுக்கு எனக்கு வளர்ந்தது தெரிஞ்சு நான் காரணம். ஏன்னு சொல்றேன்னா, மகிழ் திருமணி வந்து அப்படியாப்பட்ட டைரக்டர். நீங்க தடம் எல்லாம் பாத்துருக்குல்ல. இல்ல ப்ரோ, நான் அது சொல்லல. அவர் அஜித் படம் அவர் படம் கண்டிப்பா இந்த படம் ஹிட் கொடுக்கும் தான் வந்து நம்புறோம் எல்லாருமே. இந்தியன் 2க்கு ப்ரொமோஷனுக்கு மட்டுமே அவ்வளவு செலவு பண்ணாங்க. அது எவ்வளவு செலவு பண்றாங்கன்றது பிரகாஷ் பாபு பர்சனலா உள்ள இருக்கிறனால தெரியும். அவ்வளோ காசை வந்து அவங்க வந்து இவரை நம்பி வந்து இது பண்றாங்க. அவர் வந்து அப்பயும் அவரை மாத்திக்கிறாரா? இப்ப ரீசெண்டா வந்து யாரும் இன்டர்வியூ எடுத்ததுல என் காதுக்கு நல்ல ரிவ்யூஸ் மட்டும் தான் வருது, நான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கேட்கறது இல்லைன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா பதில் அப்படின்னா சொல்றாரு. நீ வந்து ஒரு செட் ஆஃப் கிளவுன்ஸ் கூட இருக்க. யூ ஆர் நாட் செட் ஆஃப் ஆடியன்ஸ், யூ ஆர் செட் ஆஃப் கிளவுன்ஸ். நீ வந்து அது தப்பு தானே, அது தப்பு தானே. இருக்க. நீ அப்ப வந்து நீ எவன் ஜால்ரா தட்டினா அவங்க கூட மட்டும் தான் அது வந்து தப்பு. அது ரொம்ப பெரிய தப்பு இல்ல. ஆக்சுவலா ஒரு காலத்துல வந்து எனக்கு வந்துட்டு ஒண்ணு இல்ல ப்ரோ. நம்ம தமிழ் சினிமாக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இந்தியன் சினிமாக்கே வந்து ஒரு பெரிய பிரைட் வந்து வர வச்சது அவர் தான். நான் இப்பயும் வந்து அதை வந்து இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து ஒரு படத்தெல்லாம் வந்து நான் இன்ன வரையுமே வந்து முதல்வன்லாம் வந்து பார்த்து வியந்திருக்கேன். நான் வந்து ஜீன்ஸை பார்த்தே ரொம்ப வியந்திருக்கேன். ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு நார்மல் லைன் ஸ்டோரி தான். பட் ஆனால் அந்த படத்தை எடுத்த விதம் வந்து ரொம்ப பயங்கரமா எடுத்திருப்பாங்க. அது அது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு எப்பிக் ஒரு பெரிய பெரிய லெவல்ல ஒரு படம் எடுத்துட்டு இப்போ அவர் எடுக்கிற படங்கள்லாம் வந்துட்டு அவர் ரெப்புடேஷன் அவரே இது பண்ணிக்கிறாரு. ஏகப்பட்ட ஒரு இதுவை வந்து அவர் பண்ணிக்கிறாரு. பேசாம வந்து அவர் இதுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்து கூட வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியா கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து எனக்கு அது அவுட் ஆஃப் கண்டென்ட். அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுங்கன்னா, இஸ் அவுட் ஆஃப் கண்டென்ட். யூ டோன்ட் வாண்ட் டு ரிலீஸ் இந்தியன் 3 ஆல்சோ. இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணனா நீ சரிப்படி வாங்கிட்டு தானே போவ. நீ சூத்த முட்டு வெளியே கிளம்பிடுறா, உனக்கு பொட்டன்ஷியல் கிளம்பிடுச்சு. இப்ப பேசுங்க ப்ரோ. நீயா நான்
நீதானே? கொஞ்சம் திரும்ப இன்டென்ஸா போன மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால. இல்ல நீதானே? ஆமா நான் தான். எனக்கு கொஞ்சம் இன்டென்ஸா போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்றேன். பட் ரொம்ப இன்டென்ஸா இல்ல போவேனான்றது அது சொல்லியிருக்கலாமே. நீ வந்து கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் இல்ல வேணாம்னு. பரணி அது ப்ரோ டக்குனு வந்து இன்னும் பழகல. அவரு வந்து ஒரு ஃபேக் ஐடியில பொழுதன்னைக்கு இந்த ஃபேன்ஸ் பேஸ்க்கெல்லாம் போனாதான் தெரியும். ஐயோ இல்ல சீரியஸா நான் ஏதோ ஒரு இதுல ரிமூவ் பண்ணிட்டேன். அவரு ஸ்பீக்கர் கொடுத்தாருன்னு ரெக்வெஸ்ட் கொடுத்தாரு, நான் அக்செப்ட் பண்றேன். இல்ல அவரு நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் கோவப்பட்டனால அவரும் கூட சேர்ந்து கோவப்பட்டாரு. அதான் சொல்றேனே, அவர் ஃப்ளோல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க பிரதர், பார்த்து இது மாதிரி சொல்லிட்டு அடுத்தது அதுதான். சரி சாரி. அவர் லிஸ்னர்ல இருந்தாருன்னா சுகுமார் சாரி. ப்ரோ இதெல்லாம் அன்னைக்கு படம் ரிலீஸ் அன்னைக்கு கார்த்திக் ரவி சொன்னதாச்சு. இப்ப நீங்க சொன்ன வெறித்தனமா ப்ரோ சொன்ன டைலாக். ஃபர்ஸ்ட் ப்ரோ இல்ல ப்ரோ அது ரிலீஸ் ஆன கார்த்தி ஃபர்ஸ்ட் ரவி நாளே அம்மா சொன்னது திட்டாங்க இல்ல. இல்லையா? என்ன நானுமே வந்து அந்த இதுல தான் ஃபீல்ட்ல தான் இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்ப என்னோட ஃப்ரெண்டும் வந்து சரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வேலை நீங்க பாக்குறாங்க. டிஸ்கஸ் பண்ற விஷயமா இதெல்லாம்? இப்போ பிரகாஷோட ஃப்ரெண்டுமே வந்து இப்போ லைக்கா ஆஃபீஸ்ல வந்து பிரகாஷ்க்கு எவ்வளவு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு பிரகாஷ்க்கு தெரியும், எனக்கும் தெரியும். அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு நம்ம முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் ரன்னர் பாக்குறோம், ப்ரொடியூசரை பாக்குறோம். ஆனா பின்னாடி இருக்கிற வந்துட்டு நிறைய ஒர்க்கர்ஸ் நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியால நிறைய பேருக்கு இங்க தெரியாதுன்ற தாண்டி எல்லாருக்கும் தெரியும் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. எங்களுக்கெல்லாம் வந்து அந்த சர்க்கிள்ல வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால எங்களுக்கு அவங்கள பத்தி கொஞ்சம் கவலை இருக்க தானே செய்யும். புரியுது புரியுது. அது மட்டும் இல்ல ப்ரோ. இப்போ நம்மளோட ஃபீலிங்ஸ்லயுமே கூட தான் விளையாடுறாங்க. உனக்கு மாவீரனுக்கு தெரியும், நான் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரையும் கூட வந்து ஃபீவர்னு போட்டு ட்வீட்டை போட்டுன்னு ஒரு என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரில அவங்களுக்குலாம். அவர் அப்பயும் நான் நம்பினேன். ஓகேப்பா இது போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி ஆகாது, ஒரு வழி இது பண்ணிடுவேன். நான் எப்படி ட்வீட் போட்டுருந்தேன். என்னெல்லாம் வந்து லிட்டரலா நான் போய் பார்க்கும்போது என்னையே வந்து என்னை வந்து செருப்பால் அடிச்சுக்கலாம் போல தோணுச்சு. என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு, கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அது அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு நீ வந்துட்டு அவர் ஒண்ணுமே நான் நெகட்டிவ் ரிவ்யூஸே பார்க்கல அப்படின்ற அளவுக்குலாம் அவர் பேட்டி கொடுக்குறாருன்னா இது அவர் எவ்வளோ ஒரு பிளைண்டா இருக்காரு, எவ்வளோ ஒரு இதுவா. அப்ப அவரை நம்பி படம் பார்த்தவங்களாம் வந்து முட்டாளுன்னு அவர் சொல்றாரா? அவர் அது அப்ப இந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னு இதுவரையும் நிறைய பேருக்கு நிறைய எவ்வளவு ஓப்பனா தெரியும். இப்பெல்லாம் டிரான்ஸ்பரண்ட். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்மள்ட்டையும் கொஞ்சம் அடி உழுவுதுல கடைசியா. அதுதான் கடைசியா நாங்களும் தானே வந்து வேலை பாக்குறோம். எங்கேயோ போயிட்டு கதை நம்மள்ட்டே அடி உழுவுதுல, அதை சொல்லுங்க. இல்ல ப்ரோ சொல்றேன், பொதுவா சொல்றேன் ப்ரோ. சுகுமார் ப்ரோ, ஆனா என்னன்னா அவர் பட்ஜெட்டையும் கொஞ்சம் குறைக்கணும், அவரோட சேலரியும் கொஞ்சம் குறைக்கணும். அதுதான் ப்ரோ. அவர் சேலரி எவ்வளவு வேணா வச்சுக்கிட்டோம் ப்ரோ. அவர் பட்ஜெட் படத்துக்கு எவ்வளவு வேணா வைக்கட்டும், அதுக்கு ஏற்ற கண்டென்ட் வைக்கணும். அது வந்து இப்ப பட்ஜெட் எவ்வளவு வேணா வச்சு அதுக்கு ஏற்ற கண்டென்ட் வச்சு படம் எட்டு கொடுக்குறாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஹாலிவுட்ல எல்லாம். அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. அவருக்கு ஒரு வாட்டி வந்து அது வரல அப்படின்னா அது திரும்பி நெக்ஸ்ட் படத்துல வந்து ரெக்டிஃபை பண்ண தெரியணும்ல. அது பண்ணல. இந்தியன் 2ன்ற மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்துட்டு அப்புறம் இப்ப இந்த மாதிரி ஒரு படம், இந்த படம் வருது. இந்த படமும் வந்து எல்லாமே இதுவுமே ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். ஆனாலுமே வந்து அவர் பேட்டி எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்க. அந்த மாதிரி அவர் சொல்லலாமா? ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் படத்துல இப்படி பண்ண மாட்டேன், இல்ல அட்லீஸ்ட் சில பேர்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, மீடியாவை ஃபேஸ் பண்ணவே அவாய்ட் பண்ணுவாங்க. அவரு கூலா வந்து என்னமோ வந்து அவர் சம்பாரிச்சுட்டு போயிட்டாரு. அவரு ஈஸியா வந்து அங்க வந்து ஒண்ணுமே இல்லையே எல்லாரும் நல்லதா இருக்குன்னு சொல்றாங்களேன்ற அளவுக்கு பேசுறாரு. இல்ல இந்த 2 படம் மாத்திரம் அடி இல்ல, படிப்படியா சறுக்கிட்டு வந்தாரு. ரொம்ப இல்ல ப்ரோ, ஐல இருந்தே வந்துட்டு விக்ரமோட எஃபர்ட் வந்துட்டு அவர் நிறைய வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாரு. அப்பவே வந்து நிறைய பேர் சொன்னாங்க அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார், பட் ஆனா விக்ரம் வந்து எஃபெக்டிவா வந்து காட்டல அப்படின்னு. பட் ஆனா எனக்கு வந்துட்டு ஓகே இது வந்து இட்ஸ் நாட் அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து சொல்ற அளவுக்கு பேட் ஃபிலிம் கிடையாதுன்னு தோணுச்சு. ஓகே அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து பிடிக்கும் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா சங்கரோட ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் 2.0 வந்து எடுத்தாரு. அது வந்து பார்ட் 1 கம்பேர் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே ஒரு பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க. சில பேருக்கு குழந்தைங்களுக்குலாம் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பிடிச்சது. எனக்கு கிளைமேக்ஸ் சுத்தமா பிடிக்கவே இல்லை அந்த படத்துல. ஓகே ஆனா அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து படங்கள் எடுத்துட்டே வர்றாரு. இந்தியன் 2 எடுத்தாரு, இப்ப இந்தியன் 3 வந்து எடுக்க போறேன்னு வேற சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் செலவு இருக்குன்றாரு. அந்த செலவுலாம் வந்து எப்படி வந்து யாரு காம்பன்சேட் பண்ணுவாங்க, யார் கொடுப்பாங்க? எனக்கு அதெல்லாம் தெரியல. இன்னும் லைக்கா கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாரா, இல்ல அவர் கை காசு போட்டே மீதி படத்தை எடுத்து கொடுத்துட்டு அவர் வந்து ரிலீஸ் பண்ணலாம்ல. இவ்வளவு டைம் ஆக்கிறதுக்கு அவர் தான் பண்ணணும். நான் எப்படி பார்த்தேன்னா, இவ்வளவு டைம் எடுத்து அந்த படத்தை வந்து அவர் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு
அதுல சில பேர் வந்து சொல்றாங்க அவங்க அசிஸ்டன்ட் தான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ண சிம்பு தேவன், அப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 பேர் வந்துட்டு தான் டைரக்ட் பண்ணாங்க அப்படின்லாம். இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அது உண்மையாவே இருந்தா கூட அவர் சங்கரோட ஒரு ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவருக்கு வந்து அவரை டிஃபெண்ட் பண்ணி பேசுறவங்களுக்குலாம் சிம்பிளான ஒரே ஒரு ரிப்ளை தான். இவ்வளோ காசு போட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தை அவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், கமலுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து சிம்பிளா வந்து கெடுக்கிற மாதிரி வந்து இவர் அசிஸ்டன்ட் வச்சு எடுக்கலாமா? அப்படியே எடுத்தா கூட இவர் ரிவ்யூ பண்ண தேவையில்லையா? இல்ல இவர் ரிவ்யூ பண்ணா கூட இவ்வளவு மோசமான ஒரு கண்டென்ட் வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது அது ப்ரொமோட்டே பெருசா பண்ண வேண்டாம். இதுல படத்துல வந்து குவாலிட்டி இல்லை, நம்ம தேர்ட் பார்ட்ல பாத்துக்கலாம், லைட்டா ப்ரொமோட் பண்ணா போதும். அதுக்கு அவ்வளோ செலவு, அதுக்கு அவ்வளோ பேச்சு. இல்ல நண்பனே வந்து மதகஜ ராஜா ப்ரொடியூசர் தான், தமிழ்நாட்டுல நல்லா கலெக்ட் பண்ணுச்சு, ஆந்திரால எல்லாம் பண்ணலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவர் ரொம்ப செலவு இழுத்து விட்டாரு நண்பன்லன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ப்ரோ அவர் எந்த படத்துக்கு தான் ப்ரோ செலவு இழுத்து விடல. அவர் செலவு இழுத்து விடுறதுலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவர் வந்து அவர் நேமே அதுக்கு தான். இப்போ சிவாஜிலாம் எடுத்துங்க, ஒரு சாங்க்கு அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு, ஆனால் படம் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அது ஓகே. இப்போ இவர் சங்கர் நம்பி காசு போட்டோம் அப்படின்னா அதை ரெக்கவர் பண்றதுக்குன்னு அவர் ஒரு நேம் எடுத்து வச்சுட்டார்ல. இப்போ அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னும் போது இப்போ அது வந்து அவருக்கு அது காப்பாற்ற தான் அவர் பார்க்கணும். காப்பாற்றுன்னு தாண்டி அட்லீஸ்ட் லாஸ் ஆகாத அளவுக்கு வந்து ஒரு மீடியம் கண்டென்ட் அவர் கொடுக்க பார்க்கணும். அது பண்ணாம ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து அவர் பண்ற இதுவெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. எந்த ஒரு ரிவ்யூஸ் கண்டுக்காம அதெல்லாம் அவர் கூட இருக்கிறவங்க கரண்ட் ட்ரெண்ட் எல்லாத்தையும் வந்து அவர் அப்சர்வ் பண்ணி அவர் மாத்திக்கிட்டு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த 2 டிசாஸ்டர் இப்போ ரீசெண்டா இந்த 2 டிசாஸ்டர் வந்திருக்காது. கில்லி குரு ப்ரோ, நான் தான் ரிமூவ் பண்ணேன், சாரி. நான் ஒரு ஃப்ளோல ரிமூவ் பண்ணிட்டேன், அது வந்து ரொம்ப இன்டென்ஸா போனதுனால மியூட் பண்ணேன், சாரி. இப்போ அக்செப்ட் பண்ணது நான் தான். ஆவிரா, ஆனா சும்மா இருந்தேன் என்ன நீ இருக்க பாத்தியா? ஆனா இன்னைக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க தமிழ்ல? சூர்யா டிபேட்டா இதா? இன்னொரு டைட்டில் இருக்கு, அதை வைக்க முடியாது, அதனால சூர்யா டைட்டில் வச்சிடலாமா பர்னி? ஆனா பிரகாஷ் ப்ரோ, இது நான் எவ்வளவு ஆதங்கத்துல பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, பிரகாஷ் ப்ரோக்கு நல்லா புரியும். புரியுது நல்லா புரியுது. கடைசியில அப்படிதான். சரி ரைட் விடுங்க. நம்ம ப்ரோ கடைசியில இந்த அளவுக்கு நம்ம நிலைமையும் வந்து நின்னுச்சு பாத்தீங்களா? சரி ரைட், அதனால சங்கரை பத்தி இப்ப பேசுறது இல்லை. சரி ரைட்டு, போயிட்டு போகுது. நம்ம வந்து எவ்வளவோ பேசியாச்சு, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. அடுத்த படம்னு ஒன்று அவர் எடுத்தாருன்னா பார்ப்போம். வேல்பாரி தொடலைன்னா சந்தோஷப்படுவேன், வேல்பாரி தொட்டாருன்னா வருத்தப்படுவேன். வேற ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ரன்னர் யாரு? புரியல என்ன ப்ரோ? இந்த படம் பாத்தீங்களா? வேல்பாரி எடுத்தாருன்னா நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் ப்ரோ. கேம் சேஞ்சர்ல பிரகாஷ் ப்ரோ, கேம் சேஞ்சர்ல வந்து ராம் சரண் கலெக்டரா ஆகணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா கலெக்டரும் பெட்டிஷன் அனுப்புவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷனை போட்டு விடுவோம். இவர் படம் எடுத்தாருன்னா நாங்க யாரும் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு மொத்தமா ஸ்பிளிட் பண்ணி எல்லாரும் சைட்ல இருந்து பெட்டிஷன் அனுப்பி விடுவோம். படம் நம்ம ஹைப் எடுக்கிறத வச்சு நம்ம நல்லா இருக்கு, நல்லா ஹைப் இருக்கு, ஹைப் இல்லைன்னு பேசலாம், அவ்வளவுதான். தவிர எடுக்காதீங்கன்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. அது நம்மளோட இதுவும் கிடையாது, அவ்வளவுதான். ஏற்கனவே ஒரு சிறந்த கதை இருக்கு, அது சிறந்த திரைக்கதையும் எழுதி வச்சிருக்காரு அந்த எழுத்தாளர். இவர் அதை நல்லா விஷுவலா ப்ரெசன்டேஷன் பண்ணி பயங்கரமா ஒரு டேரக்டர் வேலையை பயங்கரமா பார்த்து மக்கள்கிட்ட கொஞ்சம் பழகிட்டு பண்ணா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். மக்கள்கிட்ட வந்து தூர விலகி தான் ஒரு சுற்றி உள்ள ஒரு தப்பான கருத்துக்களை சொல்ற ஆட்களை மட்டும் பக்கத்துல வச்சுட்டு இல்லாம சினிமா நிறைய படங்களை பார்த்துட்டு இப்பெல்லாம் மேக்கிங் எப்படிலாம் வந்துருச்சு, கிரிஞ்ச் சீன்ஸ் எல்லாம் எப்படியோ மாறிடுச்சு, அவர் வைக்கிற படங்கள் எதுவும் ஓடுறது இல்லை, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. படம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம படம் எடுக்கணும். சினிமா வந்து இருக்கையிலேயே மிக சிறந்த சினிமா டேரக்டர் யாருன்னா சினிமா அதிக பார்க்குற ரசிகன் தான். அவனை மாதிரி ஒரு டேரக்டரை பார்க்க எந்த படத்துல சீன் எப்படி வைக்கலாம், முன்னாடி இப்படி வச்சா நல்லா இருந்திருக்கும்ல, இந்த சீன் இப்படி வச்சுன்னா ஓடி இருக்கும்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ரசிகன் தான். சினிமா பார்க்கறவன் தான் அதை பண்ண முடியும். அது நிறையா பார்க்கறவன் தான் ஒரு டேரக்டர் ஆக முடியும். அப்படி டேரக்டரா இருக்கும் வந்து நிறைய வெற்றிகள் கொடுக்க முடியும். வளர்ந்து போக போக மக்கள்கிட்ட இருந்து விலகி போறவங்க அதை பண்ண முடியாது. இவங்க டோட்டலா மக்கள்கிட்ட இருந்து விலகி தனி உலகத்திலேயே வாழ்றாங்க. அந்த உலகத்துல இருந்து வெளியே வந்துட்டா போதும், அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர படம் எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் வேணாம், அது சொல்லவும் கூடாது. அவர் என்னமோ இப்போ ஒரு மீம் போட்டாங்க பாத்தீங்களா ப்ரோ? சங்கர் டைப்ல படம் எடுத்த அட்லி ஜெயிச்சிட்டாரு ஜவானு. சங்கர் அதே டைப்ல எடுத்தா இவரு இன்னும் அதே டைப்லயே எடுத்துட்டு இருக்காரு, அவுட்டேட்டட்ன்றாங்க. பிரசன்டேஷன் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. கார்த்திக் சொல்ற சகுனி படத்தை சொல்ற மாதிரிதான்
எப்படி கொடுக்குறோங்கிறது விஷயம் இருக்குல்ல. இல்ல கரெக்ட். அவர் எக்கச்சக்க ஜிகுனா தூவல் எக்கச்சக்கமா பண்றாரு. அரசியல் ப்ரோ சொல்லுங்க. இன்னமும் இந்த சிம்பு தேவன் வசந்த பாலன் அவங்களதான் அசிஸ்டண்டா வச்சிருக்காரு. கொஞ்சம் அவுடேட்டடா தான் இருக்காங்க அவங்களும். சரி 10 மணி ஆயிடுச்சு, சரி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். பிரகாஷ் பொண்ணாடி பாத்துட்டு வந்துருங்க ப்ரோ, கொஞ்சம் பேசலாம். அனுப்புனீங்கன்னா பார்க்க அனுப்ப மாட்டேங்க. மாவீரன் தான் கேட்கணும். மாவீரன் நேத்து சொன்ன படங்கள் எதுவுமே நான் மாவீரன் ப்ரோ காமிச்சிட்டேன். இங்க மாவீரன் ப்ரோ கிட்ட கேட்டுருக்கோம். மாவீரன் ப்ரோ காமிச்சிட்டேன் நான். எது ப்ரோ நேத்து சொன்ன படம்? பரணி இந்த எக்ஸ்டெண்டட் அந்த ரீலோடட் வெர்ஷன். அப்புறம் நேத்து என்னமோ சொன்னீங்களே அது எனக்கு அதே மாதிரி ப்ரோ நான் டோரண்ட்ல டவுன்லோட் பண்ற மாதிரி வச்சிருக்கேன், டெலிகிராம்ல தெரியல. அங்கு சீரிஸ் ஒருத்தர் கேட்டாரு ப்ரோ, நம்ம ரெக்கார்டிங் கேட்டு ஒருத்தர் கேட்டாரு, அவருக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு 20 எபிசோடு 100 MBக்கு அனுப்பியிருக்கேன். கடைசி 10 எபிசோடு மொத்தம் 30 எபிசோடுன்னு வைங்க. ஒரு ஜிபிக்கு இருக்கு ஒரு எபிசோடும். பரவாயில்ல அனுப்புங்க. ஹை குவாலிட்டியா நமக்கு நெட் பிரச்சனை கிடையாது. நம்ம ஆபீஸ்ல ஃபுல்லா வைஃபை தானே. இல்ல ஆக்சுவலா ஓகே, பிரகாஷ் அப்ப நீங்க ஒரு 30 படம் GB கேட்டீங்கல்ல, அது வந்து கிடைக்கல. ஹனுமான் தமிழ் டப் கிடைக்கல எனக்கு. அதுவும் வந்து யாராவது மாவீரன்ல வேற யார்கிட்ட கேளுங்க, கிடைச்சிச்சுன்னா பாருங்க. தெலுங்கு வெர்ஷன்னா வீட்டுல போட்டு விடலான்னு பார்த்தேன். அது லீவ் முடிஞ்சிச்சு இன்னைக்கு. அது வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் போட்டு விடலான்னு பார்த்தேன். அதுக்காக தான் கேட்டேன். ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, அதுல இவங்க ஜாலி ரெட்டிக்கு ஒரு நல்ல சீன் இருக்கு ப்ரோ. புஷ்பா போவான்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்கிட்ட. ஜக்கா ரெட்டி அவங்க 2 பேரும் என்னால செத்தாங்க, உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், எனக்கு வர்ற பகுதியெல்லாம் உனக்கு ஒரு பகுதி கொடுக்குறேன், இல்லைன்னா என்ன நீ கொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பான். அவனால உடம்பு சரியில்லாதனால கொல்ல முடியல. சரி நீ உடம்பு சரியானா வான்னு சொல்லுவான். இல்ல பாருங்க பாருங்க எல்லா சீனையும் சொல்லிடுறீங்களா? உங்களுக்கு ஆர்வம் கூட்டுறேன் அவ்வளவுதான். ப்ரோ நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. பட் ஏன்னா டொரண்ட் ஃபைல் தான் அது. டெலிகிராம் எனக்கும் கிடைக்கல. டொரண்ட்ல டவுன்லோட் பண்ற மாதிரி தான் அனுப்பியிருக்கேன். நீங்க வேணா பார்த்துக்கோங்க. தெலுங்குல தான் எனக்கு வந்து டெலகிராம்ல நான் எனக்கு லிங்கா வர்றதை விட ஃபைலா வந்துட்டா பெட்ரு. நானும் மற்றவங்களுக்கு அனுப்புறது ஃபைலா தான் அனுப்புவேன். அப்படியே அனுப்பிடுறோம். அவ்வளோ முடிச்சுக்கலாம் சார். நாளைக்கு வந்து முடிஞ்சு ஆஃபீஸ் போகிறோம், பொங்கல் வீடு போல போறவங்களாம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. பார்ப்போம் நாளைக்கு. இந்த வாரம் நிறையா சின்ன படங்கள் வருது. நிறையா சுகுமார் ப்ரோ நிறையா ஸ்பெஷல் ஷோலாம் பார்த்துட்டு வருவார். அவர்கிட்ட ரிவ்யூ கேட்டுக்கலாம். பாய் பாய் பாய். ஓகே ப்ரோ, எல்லாருக்கும் பாய்.